முறை சென்னையில் உங்களை சந்திக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் டைரக்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் சிவராஜா ராமநாதன் அவர்களையும், Kissflow founder and CEO Mr. Suresh Sambandam அவர்களையும், IppoPay founder and CEO Mr. Mohan அவர்களையும், Fame T and Business Facilitation Officer Ms. Shakti Bhavna அவர்களையும், Group of Managing Partner Mr. Ratan Singh Rathor அவர்களையும், Tally Solution Hub Accounts AGM ஜானகிராமன் அவர்களையும் உள்ள மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். பல்வேறு துறைகளைச் சேர்ந்து நூற்றுக்கணக்கான தொழில் முனைவோர்கள் இன்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறீர்கள். தொழில் முனைவோராக வேண்டும் என்ற கனவுடன் உள்ள இளைஞர்கள் பலர் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நன்றியுடன் வரவேற்கிறோம். தமிழால் இணைவோம். I now invite Mr. Mohammad Riaz, Senior Sub-Editor of Hindu Tamil Tisai, to take the stage and guide us through this enriching event. வணக்கம். போன வாரம் எங்களுடைய வணிக வீதி பக்கத்துக்கு சாய் கிங்ஸ் நிறுவனங்களில் பேட்டி கண்டிருந்தோம். நீங்கள் சென்னையில் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் சாய் கிங்ஸ் டீ கடைகள். அதனுடைய வருமானம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 கோடி. அந்த நிறுவனத்துடைய மொத்த மதிப்பு 150 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீ கடை எப்படி ஒரு 150 கோடி மதிப்பு நிற்க நிறுவனமாக மாறிச்சு? இன்னொரு கதை இருக்குது. மதுரையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறார். அவர் ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவர். அவருக்கு C++, ஜாவா இந்த மாதிரி ஐடி ப்ரோக்ராம்ஸை எளிய முறையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம். இதனால் அவருடைய விடுமுறை நாட்களில் வீடியோக்கள் எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுறார். இன்றைக்கி அது குவி அப்படிங்கிற 100 கோடி ரூபா மதிப்பு நிற்க ஒரு எட்டெக் நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. அதாவது ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கப்பட்டது இன்றைக்கி ஒரு 100 கோடி ரூபா மதிப்புமிக்க நிறுவனம். எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் போய் திங்க் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இதே ஒரு டீ கடை ஐடியா தோணுது, ஒரு டியூஷன் சென்டர் ஐடியா தோணுது. உங்களால் அதை இவ்வளோ கோடி மதிப்பு நிற்க நிறுவனமாக மாற்றிருக்க முடியுமா? வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனால் இப்போ முடியுது. ஏன்னா ஸ்டார்ட் அப் திங்கிங். இந்த ஸ்டார்ட் அப் திங்கிங் அந்த வழியாக தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழுது. இந்த ஸ்டார்ட் அப் திங்கிங் இப்போ உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னால் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்ட்டு வேளாண் துறையை சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்தியாவோட முதுகெலும்புன்னு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். 2016 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 450 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இருந்துச்சு. இன்றைக்கி 1 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். வெறும் 7 ஆண்டில் எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 7000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. இப்படி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வெவ்வேறு துறை சார்ந்து உருவாகிட்டே வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியாவுடைய எக்கானமிக் என்ஜினாக ஸ்டார்ட் அப் நிறுவனம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கானோர் வந்திருக்கீங்க. உங்களில் சிலர் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னும் சிலர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை அடுத்த தளத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தொழில் போக்குகள் குறித்து அறிஞ்சிக்கிறதுல ஆர்வம் இருக்கலாம். ஆனால் இந்த எல்லாத்தையும் இந்த ஸ்டார்ட் அப் காலகட்டத்தில் நம்மளுடைய தொழில் சார்ந்த இலக்குகளை அடைகிறது எப்படி, அதை பற்றி தான் இப்போ உரையாட போகிறோம். ஒரு ஐடியாவை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஐடியாவை பிஸ்னஸாக பெரிய லெவலுக்கு வளர்த்துட்டு போகிறதுக்கு எப்படி நிதி திரட்டுறது, நமக்கான ஆடியன்ஸை கஸ்டமரை எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கான மார்க்கெட்டிங் வழிமுறைகள் என்ன, இப்படி ஸ்டார்ட் அப் அப்ரோச்சிங் சார்ந்த பல்வேறு விஷயங்களை உரையாடுறதுக்கு அத்துறை சார்ந்த நிபுணர்கள் இன்று நம்முடன் இருக்கிறார்கள். முதல் அமர்வு சுரேஷ் சம்பந்தம் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். உங்களை பலர் கண்டிப்பாக அந்த செய்தியை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் சென்னையை சேர்ந்த ஒரு ஐடி நிறுவனம் அதனுடைய நீண்ட நாள் ஊழியர்களை கௌரவிக்கிறதுக்காக 1 கோடி ரூபா மதிப்புள்ள BMW காரை 5 கொடுத்துச்சு. இந்த செய்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை கொடுத்த நிறுவனம் வேறு ஒன்றும் இல்லை, Kissflow. சுரேஷ் சம்பந்தம் அது கொடுத்தவர். Kissflow நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் CEO. தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தொழில் முனைவராக சுரேஷ் சம்பந்தம் அவங்கள சொல்ல முடியும்.
2003 கிஸ்ஃப்ளோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்கப்பட்டது, பெரிய அளவுக்கு ஃபண்டெலாம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவுடைய குறிப்பிடத்தக்க மென்பொருள் நிறுவனமாக அது மாறி இருக்கு. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, சுரேஷ் சம்பந்தம் அவங்க பள்ளி படிப்போடு முடித்தவங்க, கல்லூரிக்கு அவங்க போகலை. முழுக்கவும் தங்களுடைய செல்ஃப் லேர்னிங் வழியாக தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. சுரேஷ் சம்பந்தம் அவங்கள ஒரு முக்கியமான தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த முக்கியமானங்கிற வார்த்தை அங்கே உள்ளார வருது? தொழில் முனைவோர்கள் எல்லாரும் இருக்காங்க, முக்கியமானன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொதுவாக நீங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்தை வளர்த்து மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சுரேஷ் சம்பந்தம் அவங்க அவரோட நிறுவனத்தை மட்டும் வளர்த்தெடுக்கக்கூடிய பணியை செய்யலை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய தொழில் முனைவு சூழலை மாற்றி அமைக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட தொழில் முனைவு சிந்தனையை உருவாக்கணும் அப்படிங்கிறத இலக்காக கொண்டு கனவு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு வராங்க. இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் காலகட்டத்துடைய போக்கு என்னவா இருந்துகிட்ருக்கு, நாம் கைக்கொள்ள வேண்டிய திறன்கள் என்ன, எப்படி இந்த காலகட்டத்தை நம்ம அணுகிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து சுரேஷ் சம்பந்தம் அவர்களுடன் நாம் உரையாடலாம். உங்களுடைய வளர்ச்சியை எடுத்து பார்க்கல, நீங்கள் 12ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகலை. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய நிறுவனராகவும் சிஓவாக இருக்கீங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? நான் கடலூர்லேருந்து வரேன், சொந்த ஊர் கடலூர். நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் கம்ப்யூட்டர் சைட் போனது பியூர்லி பை ஆக்சிடென்ட் தான். 12th முடிச்சுட்டு என் வீட்டில் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் தட், ட்ரான் இன் டு சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் காலேஜ் போக முடியல. ஸோ ஈவினிங்கில் சும்மா இருந்த டைமில் தாட் ஐ கோ டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், போயிட்டு டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், லைக் இஃப் யூ வாண்ட் டு மீட், பாய்ஸ்லாம் தனியாக பாய்ஸ் ஸ்கூலில் படிப்போம், கேர்ள்ஸ்லாம் தனியாக கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிப்பாங்க. கோஎட்லாம் கிடையாது இப்போ, கரெக்டாக? ஸோ இப்போல்லாம் ஒரு ஹேங் அவுட் பிளேஸ்லாம் இருக்குது. நீங்கள் காஃபி டேலாம் போகலாம், அங்கே போட்டிங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் மீட் பண்ணலாம். அங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மாத்திரம்தான் அந்த டைமில். ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இதுக்காகவே பசங்கள்லாம் சேர்ந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சேர்ந்து படிப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக சீரியஸான பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போகணும், டைப்ரைட்டிங் அடிக்கலாம் போகல. ஸோ அப்படி போயிட்டு போகும்போது அந்த ஃபவுண்டர், அந்த ஓனர் அது வேல்முருகன் இன்ஸ்டியூட்னு பேர் கடலூரில். இட் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த பாப்புலர் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக. அந்த ஃபவுண்டர் அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டரில் ஸ்டெர்லிங் சிவா பிசி ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது. அதை வாங்கிட்டார், ஒரே ஒரு மிஷின் வாங்கிட்டு அவர் அங்கே டைப்ரைட்டிங் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவருடைய சேல்ஸ் பிச் கொடுக்குறாரு. எல்லோரும் 30 ரூபா கொடுத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் படிக்கலாம், 50 ரூபா மாதத்துக்கு, ஓகே 50 ரூபா கொடுத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் சேர்ந்து கம்ப்யூட்டரும் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் பசங்கள்லாம் வேறு சேல்ஸ் பிச் யோசிக்கிறாங்க. ஒரு 30 ரூபா கொடுத்தேன்னா 1 மணி நேரம் இருக்கலாம், 50 ரூபா கொடுத்தேன்னா 2 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் சொல்லிட்டு 2 hours ஸ்டே பண்ணுறோம். இப்படி தான் ஐ ஸ்டார்டட் இன்டு ப்ரோக்ராமிங். ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் லேர்னிங் பேசிக். ஸோ பேசிக் படிக்கும்போது ஆக்சுவலாக ஒன்றும் புரியல. பிகாஸ் அதில் ஏதோ ஃபார் லூப்புன்றாங்க, இஃப் கண்டிஷன்றாங்க, வைல் லூப்புன்றாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுது ஒன்றும் புரியல சொல்லிட்டு அது ஒரு மாதிரியாக படித்து முடிச்சோம். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் டிபேஸ் படிக்கும்போது தான் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் எ ஹேங் ஆஃப் இட். ஸோ டிபேஸில் என்னென்னா யூ கேன் ஸ்டோர், ரிட்ரீவ் அண்ட் ப்ராசஸ் டேட்டா. ஸோ அது படிக்கும்போது தென் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த பவர் ஆஃப் வாட் a computer can do, especially to business. Then I started getting hooked up onto it. ஸோ அப்போ நான் அதுக்கு மேலே அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை கடலூரில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் புக் ஸ்டோர் கூட கிடையாது கடலூரில். ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் புக்கு வாங்கணுன்னா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வரணும். பாண்டிச்சேரியில் இக்கின் போத்தம்ஸ் இருக்கும். இக்கின் போத்தம்ஸ்க்கு போனீங்கன்னா எல்லாமே டாலரில் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம். ஏன்னா அப்போ இந்தியாவில் புக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். ஸோ மெக்ரஹில் பப்ளிகேஷன்ஸ்லாம் இந்தியாவில் வரல. டாடா மெக்ரஹில் இப்போ இருக்கான்னு தெரில, இன்னும் இருக்குல்ல. ஸோ அப்போ வெறும் மெக்ரஹில் எடிஷன் தான். எடிஷன்ஸ்லாம் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. $40 போட்டிருப்போம், $25 போட்டிருப்போம். $40 அன்றைக்கி ரேட் 35 ரூபா 40 ரூபான்னா
$40 into $40 அப்போ தான் கம்ப்யூட் பண்ணுவான். கம்ப்யூட் பண்ணி 1600 ஸோ he used to buy books like that. இன்றைக்கி வந்து $500 கொடுத்து புக்ஸ் வாங்குறது எங்கள் எம்ப்ளாயிஸே வாங்க மாட்டேங்கிறாங்க. $500 கொடுத்து ஒரு புக் வாங்கி படிப்பான்னா படிக்க மாட்டேங்கிறாங்க. பட் in 1992 I bought books worth 1,600 rupees, 1,800 rupees, 1,900 rupees, 600 rupees, 900 rupees இப்படி தான் வாங்கி படிப்போம். ஸோ அப்போலாம் ஒரு புக்கு வாங்கினேன்னா அப்போலாம் இன்டர்நெட் கிடையாது. Just think about it, the only way to know about programming is through books. There is no internet. So there is no search, there is no Google, nothing was there. ஸோ ஒரு புக்கு வாங்கினேன்னா ஒரு 300-400 பக்கம் இருக்கும். நைட்டோட நைட்டாக 3 நைட்டில் படித்து முடிப்போம் அந்த புக்கு. ஸோ ஐ வாஸ் ஸோ பேஷனேட் அபவுட் ப்ரோக்ராமிங். குறுக்கீடு பண்ணுறது 12th தான் நீங்கள் இப்போ முடிக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இதில் இவ்வளோ தூரம் ஆர்வம்? அது பேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் ஐ ஜஸ்ட் காட். இப்போ ஒரு கேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சில சமயத்தில் வந்து இப்போ பிள்ளைங்கள்லாம் கேம் விளையாடுறாங்க. ஒன்ஸ் தே ஸ்டார்டட் லைக்கிங் த கேம்னா அது ஹுக்கப் ஆகிடுது இல்லை. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் தான், லைக் ட்ரக் மாதிரி தான். இப்போ தம் அடிக்கிறவங்களாம் நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த முடியாது அவங்களால. ஏன்னா அது ஒரு ட்ரக் மாதிரி, அது ஒரு அடிக்ஷன் ஆயிரும். அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன் அதுக்கு ஆக்சுவலாக. இப்போ எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் ஆக்சுவலாக. அவர் வந்து ஆன்டி கம்ப்யூட்டர், எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அவர் வந்து இது என்ன ஒரு பொட்டியை வச்சு தட்டிகிட்டே உட்காந்துருக்காங்க, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவர் எங்கள் அம்மாட்ட போய் புலம்பிட்டு இருப்பார். நான் இந்த பக்கம் வந்து ஐ யூஸ் டு ஸ்டடி. பட் கம்மிங் பேக் ஐ ஸ்டார்டட் ஆஃப்டர் த பேசிக் டிபேஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நானே படித்தேன். C++, யூனிக்ஸு, ஃபாக்ஸ் ப்ரோ, விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ, அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங், யூனிக்ஸ். அப்போ ஸ்கோ யூனிக்ஸ் ஜஸ்ட் காட் லான்ச்ட். அதுக்கப்புறம் விண்டோஸ், அப்போ தான் விண்டோஸ் லான்ச் ஆகுது. டாஸ் இருக்குது, டாஸ்க்கு அப்புறம் விண்டோஸ் வருது. விண்டோஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் லான்ச், விண்டோஸ் 3.1. அதுக்கப்புறம் நாவல் நெட்வேர், இட்ஸ் த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாவல் நெட்வேர். அதை பார்த்து காப்பி அடிச்சது விண்டோஸ் 3.11. ஸோ அது வந்து நான் காப்பி அடித்து வந்தது தான் வந்து நாவல் விண்டோஸ் 3.11. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நான் ப்ரோக்ராமிங் படித்தே வளர்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் கோல்டன் டேஸ். அப்போ வந்து நான் ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு 1 year இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐ காட் ஸோ ஹுக்ட் அப் ஆன் இட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மாதமாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போய் கோர்ஸ் படிக்கிறீங்க. அதுக்குள்ளார எப்படி ஒரு நிறுவனம் வளர்ந்து? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சீட்டிங் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போ கம்ப்யூட்டர் வந்து டைம் ஷேரில் தான் இருக்கும். டைம் ஷேர்னால் இப்போது 60 ரூபா கொடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 8 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு 1 ஹவருக்கு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்? 10 நிமிஷம் தான் கிடைக்கும் கம்ப்யூட்டரில். ஸோ இட்ஸ் அ டைம் ஷேர்ட் கம்ப்யூட்டர். For 1 hour, you pay 60 rupees or 50 rupees to get 10 minutes of time on the computer. So, I wanted more time with the computer. So, அப்போ என்ன பண்ணுவேன்னா, பேட்ச் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் சென்டர் மத்தியானம் திறந்து வச்சுருப்பாங்க. நான் மத்தியானம் 2 மணிக்கு போயிடுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் கம்ப்யூட்டர் மாத்திரம் தான் இருப்பேன். ஆனால் மொட்டை வெயிலாக இருக்கும். அங்கே ஏசிலாம் கிடையாது ஆக்சுவலாக. அப்படியே வேர்த்து ஊற்றும் நான் அப்படியே உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ பட் தென் ஐ வாண்டட் மோர் டைம் வித் த கம்ப்யூட்டர். ஸோ ஏன் சீட்டிங் சொன்னேன்னா, கம்பெனி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 கம்ப்யூட்டர் நாமளே வாங்கி வச்சுக்கலாம்ல. நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை. அப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணி ஏதோ கோடீஸ்வரனா ஆயிடணும் அப்படிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது ஆக்சுவலாக. There is absolutely no idea about making money using the business, but the idea was to actually get more time with the machine. So it was fascinating. நான் தூங்கி ஏஞ்சி 6 மணிக்கு போயிடுவேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துறீங்க. ஒரு 3 வருஷத்தில் இப்போ அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்படி டேரெக்டாக நீங்கள் ஹச்பியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் சொந்தமாக நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு சென்டர் ஆரம்பிக்கலாம். அந்த சமயத்தில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th தான் முடிச்சோம், காலேஜ் போகலை. எப்படி ஹச்பிக்குள்ளார நீங்கள் போனீங்க? ஆக்சுவலாக நான் காலேஜ் போகலைனாலும் காரஸ்பாண்டன்ஸில் வந்து காமர்ஸ் படிச்சிருந்தேன், பிகாம் படிச்சிருந்தேன். ஸோ அது ஒரு மாதிரி டிகிரி மாதிரி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது கரஸ்பாண்டன்ஸ்லாம் நம்ம பப்ளிக்காக சொல்கிறது இல்லை. ஏன்னா அது சொன்னால் அது வேல்யூ கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்குவாங்க. பட் ஆனால் சும்மா ஒரு டிகிரி படித்து வச்சுருந்தேன். அதனால் அந்த டிகிரி வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணேன். பட் மோஸ்ட்லி வந்து அப்போ ஹெச்பியில் வந்து டிகிரிக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் வந்து சொல்கிறாங்களே, இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், 4 year டிகிரி வேணும். இப்போ இன்ஃபோசிஸ் அங்கெல்லாம் போய் சேரணுன்னா நிறையா கண்டிஷன் போடுறாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஹெச்பி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு. அதான் நான் மோகன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக.
நம்ம சிலிக்கன் வேலி கல்ச்சர், கூகுள் கல்ச்சர்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாமே காப்பி அடித்தது வந்து ஹெச்பிலேருந்து காப்பி அடித்தது தான். ஹெச்பியில் தான் ஒரு புக் இருக்கும், அது கால் த ஹெச்பி வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் கால்ட் எம்ப்ளாயி ஹேண்ட் புக். இந்த ஹெச்பி வே புக் வந்து லைக் அ பைபிள் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க சிலிக்கன் வேலியில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெச்பி வே புக்கை காப்பி அடித்து ஒரு 5-6 பக்கத்தை மாற்றிட்டு கூகுள் வே அப்படின்னு போட்டுக்குவாங்க, இல்லைன்னா ஆப்பிள் வே, இல்லைன்னா ஆரக்கிள் வே, எஸ்ஏபி வேன்னு போட்டுக்குவாங்க. அவ்வளோதான். 90% ஆஃப் த கண்டென்ட் இஸ் காப்பீடு ஃப்ரம். இப்போ நம்மளே ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்கிட்ட வாங்குறோம் இல்லையா, ஒரு கான்ட்ராக்டை வாங்கி மேலெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கான்ட்ராக்டாக மாறிடும். அந்த மாதிரி தான் ஹெச்பிக்கு அப்புறமா எடுத்துக்குவோம். ஏன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ண டைம் பார்த்தோன்னா ஒரு 6 வருஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக கிஸ்ஃப்ளோ தொடங்கிட்டீங்க இல்லையா? ஒரு 7 to 8 years ஒர்க் பண்ணேன். 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹெச்பிக்கு அப்புறம் 2 கம்பெனி, என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்புறம் 2 கம்பெனி ஒர்க் பண்ணேன். ஹெச்பியில் ஒரு 3.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் செலக்டிக்கான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ 2 கம்பெனிலையுமே ஐ யூஸ் டு ஒர்க் ஆன் ரூல் பேஸ்ட் கம்ப்யூட்டிங். ஸோ அதான் அதில் ஒரு லேர்னிங் என்னென்னா, இப்போது எதுலேயுமே நம்ம வந்து ஏனோ தானோன்னு ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதை விட ப்ரோக்ரெஸ் இன்க்ரிமெண்டலாக ஒரே ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ எனக்கு அது தெரியல. ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பை ஹூக் ஆர் குரூக் ஐ டிட் இட் கரெக்ட்லி. பட் நிறைய டைம் இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. உதாரணத்துக்கு திடீர் ஜாவாலே ஒர்க் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாவா இஸ் நாட் அ ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில். பட் ஏதாவது ஒரு இப்போ நான் வந்து ரூல் பேஸ்ட் கம்ப்யூட்டிங்கில் ஒர்க் பண்ணேன், தட் இஸ் அ ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில். ஸோ அதுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்குது. ஜாவாக்கு நிறைய வேல்யூ கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஜாவா இருக்கும், நாளைக்கு பைத்தன் வரும், நாளைக்கு கோ வரும், வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்துட்டே இருக்கும். ஆனால் ரூல் பேஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு டொமைன் ஸ்பெஷலைசேஷன், டெக்னாலஜி டொமைன், ரைட்? அந்த டொமைன் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும்பொழுது இந்த ரூல் பேஸ்ட் கம்ப்யூட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய ப்ரீகர்சர் தான் ரூல் பேஸ்ட் கம்ப்யூட்டிங். ஸோ ஐ யூஸ் டு ஒர்க் ஆன் தட். அதில் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். ஐ ஹாவ் 3 patents in that area. நீங்கள் வேலை பார்க்கும்பொழுது எப்போ வந்து சொந்தமாக ஒரு நிறுவனம் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? இது பிளான் பண்ணி நடக்கல. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து வி மேட் ஒன் ப்ராடக்ட், பெரிய ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைசன்ஸ், ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்ட். அது வி நார்மலி செல் டு பிக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன் அமெரிக்கா. அது யூஎஸ் கம்பெனி பை தி வே. அதில் வந்து ஒரு லைசன்ஸ் வந்து $5 million. இட்ஸ் a very expensive product. ஸோ அந்த கம்பெனியில் நாங்கள் அந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோம். என் டீம் தான், நாங்கள் தான் முழுக்க சென்னையிலேருந்து க்ரியேட் பண்ண ப்ராடக்ட் அது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட என் டீமில் வந்து ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அந்த ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் கம்பெனி, அந்த நான் ஒர்க் பண்ண கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்சென்ச்சருக்கு சேல் பண்ணிட்டாங்க. அது சேல் பண்ண உடனே அந்த சமயத்தில் அக்சென்ச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பெரிய இதுன்னு நினச்சிட்டு பெருசாக ஒன்றும் இவங்களாம் நம்ம பின்னாடியே வந்துடுவாங்க, பெரிய பிராண்ட் இருக்குது, எல்லோரும் நம்ம பின்னாடியே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அலூஃபாக விட்டாங்க. ஸோ நாங்களாம் வந்து we decided to leave out and then start another company because அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அக்சென்ச்சர் வந்து ஒரு கன்சல்டிங் கம்பெனி. I didn't want to go to a consulting company and work on it because I mostly wanted to work on products. ஸோ அதனால் I decided to start that. It's mostly like, see, நிறைய டைமில் இதில் என்ன லேர்னிங் பார்த்தீங்கன்னா, நிறைய டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஆனால் யோசிச்சுட்டே இருப்போம், அது பண்ணலாமா வேணாமா, ரிஸ்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது யூ ஹாவ் டு டேக் இட். There is always risk in everything in life. நீங்கள் ரோட்டில் போய் பிளாட்ஃபார்மில் ஓரமாக நடந்துட்டு போனால் கூட எவனோ ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்கள இல்லையா? ஸோ there is always risk in everything in life. So we cannot really worry about it. ஸோ பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இதே ஆக்சென்ச்சர் என்ன பண்ணாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் they gave us a $1 million contract to support the product that they bought because they just bought the source code without the people who built the source code. They are so stupid. நீங்கள் 2003 தான் கிஸ்ஃப்ளோ தொடங்குறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 2003 டிசம்பர் 12 2004 அந்த சமயத்தில் இந்தியாவில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நிறுவனங்கள் வளர ஆரம்பிச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் ஸ்டார்டிங். நீங்கள் வந்து லோ கோட் நோ கோட் அந்த உடைய செக்ஷனில் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. அப்போ அதுக்கான மார்க்கெட் வந்து குறைவு.
இப்போ தான் அதுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் நிறுவனம் தொடங்கினப்ப என்ன விதமான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோல்கேட்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்கேட் இஸ் அ டூத் பேஸ்ட். ஸோ த டூத் பேஸ்ட் இஸ் த கேட்டகரி, கோல்கேட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ ஒரு கேட்டகரின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் பல பிராண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கோல்கேட் இருக்கும், க்ளோஸ்அப் இருக்கும், பெப்சோடென்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கேட்டகரி. கேட்டகரி இல்லைன்னா மக்களுக்கு எதுக்கு எதை வாங்குறோன்னே தெரியாது. கேட்டகரி வச்சு தான் மக்கள் வாங்குற டிசிஷனே எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பைக் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அப்புறம் தான் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, பல்சர் வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. இப்போ ஸ்கூட்டருங்கிறது இன்னொரு கேட்டகரி, மொப்பேடுங்கிறது இன்னொரு கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி. இந்த இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ணும்போது இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கேட்டகரியே இருக்காது. ஸோ when you launch something new, you end up carrying the burden of creating the category. அதாவது எஜுகேட்டிங் த கஸ்டமர்ஸ் வாட் அந்த கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லணும். அவங்கள்ட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணோம் அவங்கள. ஸோ வி ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோம், எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேட்டகரி இல்லை, நாம் தான் க்ரியேட் பண்ண போகிறோன்னு. நாங்கள் என்ன ரொம்ப பெரிய இது மாதிரி ஒரு 4 வருஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் க்ரியேட் பண்ணோம். இட் டுக் 13 years to create the category. So we thought we will create it in 3 years, but it actually took 13 years to create the category. But most companies will die in 5 to 6 years time max. Most companies cannot even sustain beyond the 5 to 6 years time. Luckily for us, we were able to survive. எப்படி உங்களால் சர்வை பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு டைமில் வந்து சுத்தமாக காசு இல்லை, சம்பளம்லாம் கொடுக்குறதுக்கு காசு இல்லை, கிரெடிட் கார்டெலாம் மேக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ்லாம் பேங்க்கில் வச்சு அதையும் கொடுத்தாச்சு. அப்புறம் ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை. கடைசியில் என்கிட்ட ஒரு இனோவா கார் இருந்துச்சு, அதையும் விற்றுட்டேன். அதில் ஒரு 5 லட்ச ரூபா வந்துச்சு. அதை வச்சுட்டு ஒரு 2 மாதம் சம்பளம் கொடுத்தோம், 1 மாதமோ 2 மாதம் சம்பளம் கொடுத்தோம். அதோட லாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீல் க்ளோஸ் ஆச்சு, ஒரு 20 lakhs என்னவோ. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் இதாச்சு. அது மாதிரி லைக் நியர் டெத் சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 times I have faced like near death situations in running the company. அப்போ உங்களுடைய மனநிலை என்ன இருக்கு? க்ளோஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு? ஆக்சுவலாக அது மாத்திரம் எனக்கு வரவே இல்லை, அது ஏன்னு தெரியல. I always felt like okay, this is one more hurdle, if you cross that you can go to the next step அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணி இருக்கு. டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கே தவிர பேர்டன்ஸமாக இருந்ததில்லை. டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கே ஒழிய ஏன்டா இது ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்தது வரல. ஆக்சுவலாக ஐ ஆல்வேஸ் ஹேட் அ வெரி என்ஜாயபிள் ஜேர்னி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் விளையாடும் பொழுது ஒரு டிஃபிகல்ட்டி அதை தாண்டிட்டோம்னா வின் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அதனால் ஏன்னா பணம் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின். நிறைய டைம் ஏன் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டைம் வந்து நம்ம பணம் பண்ணணுன்ற மோட்டிவில் சில சமயத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. when you start a company to make money, the last thing, the most difficult thing in the world is to get money தான் இல்லையா? நீங்கள் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, ஒருத்தர் வந்து பிச்சை கேட்குறாரு. அவருக்கு அந்த 10 ரூபாவோ 5 ரூபாவோ பிச்சை போடுறதுக்கு 1008 கேள்வி கேட்பான். அவனுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, ஏன் நீ வந்து பிச்சை எடுக்கிற, இவ்வளோ கொஸ்டின் கேட்பான் அவனுக்கு. ஒன்றும் இல்லை, 10 ரூபா பிச்சை தான் கேட்குறாரு. அதுக்கு வந்து லாட் ஆஃப் அனாலிசிஸ் தட் கோஸ் இன் அவர் மைண்ட் டு கிவ் 10 rupees டு அ பெக்கர். ஸோ ஒருத்தவங்க பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து நம்ம பாக்கெட்டுக்கு வர்றது தான் உலகத்திலே கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ அந்த பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது அதை நோக்கி உங்கள் கோல் வைக்கும் பொழுது என்ன ஆகுனா சீக்கிரமாக வராது போது நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆயிரணும்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சுமே நடக்க மாட்டேங்குது. யூ கெட் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். பட் the true entrepreneurs really start companies to solve a problem, not to make money. மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரியாக சால்வ் பண்ணிங்கன்னா you create value. When you create value, there is value exchange happens. அதாவது I create a product which creates value, so I give that value to you, and in exchange you give back money to me. And if I do it for 100 people, the market is 100.
If I do it for 1,000 people, the market is 1,000. If I do it for 1,000,000 people, the market is 1,000,000. So நீங்கள் எவ்வளோ பேருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து how much money you getங்கிறது டிட்டர்மைன் ஆகுது. So money making is really a measure of how big a problem you solve for how many people you solve. And if you focus on that, money becomes a secondary side effect for your whole journey. So இந்த கிளாரிட்டி வந்து நிறையா ஃபவுண்டர்ஸ்க்கும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இருக்கிறது இல்லை. இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா, ஸ்டார்ட் அப் அப்ரோச்சுங்கிறது மாதிரி நம்ம இதை சொல்லிக்க முடியும். ஏன்னா ஸ்டார்ட் அப்னாலே ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷனை எடுத்துகிட்டு வர்றது. ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நிறைய டைம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் அப்ன்றது பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் வேறு, ஸ்டார்ட் அப் வேறு. பிஸ்னஸுங்கிறது இப்போ ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, அதை பார்த்து நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறது இஸ் நாட் அ ஸ்டார்ட் அப். யூ கேன் நாட் கால் தட் அ ஸ்டார்ட் அப் இல்லையா? என்ன அப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு ஹை க்ரோத் பிஸ்னஸ் மாடலை நோக்கி போகக்கூடிய ஒரு நியூ வெஞ்சர். அதாவது இன்னும் பிஸ்னஸ் மாடல் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆல்ரெடி பிஸ்னஸ் மாடல் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ். தட் இஸ் கால்ட் அ பிஸ்னஸ். பிஸ்னஸ் மாடல் இஸ் எஸ்டாப்ளிஷ். தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் இன்னோவேட்டிங் எனிதிங். யூ ஆர் சிம்பிளி காப்பிங் தட் மாடல் and creating another company like that. ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து இன்னொரு காப்பி அடிச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா there is nothing you are cracking newly. Pricing is cracked, ICP is cracked, distribution is cracked, everything is cracked, technology is cracked. So you are just simply copying that and making another duplicate, right? See, for example, Uber எடுத்துட்டீங்கன்னா, Uber ஃபர்ஸ்டா வரும்போது it's a startup. Ola வரும்போது it's not a startup actually. It's a copy தான், business தான், because its already model is pretty much cracked. To a large extent Flipkart கூட is something like that தான். But ஆனால் இந்தியாவில் வந்து Flipkart made certain innovations which is not possible in the international market. For example, cash on delivery. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு innovation இந்தியாவில் e-commerce பிக்கப் ஆனதுக்கு we should give credit to Flipkart because they introduced cash on delivery. So, but coming back, it's very important to understand the difference between a startup and a business. Startup is it starts small but with an intention to become very, very big, in search of a new business model that takes them to very high growth. Adu illana it's not a startup. Eventually all startups become a business which is copyable and replicatable, right? Otherwise it's not worth it. இந்த பதிலுடைய தொடர்ச்சியாக ஒரு கேள்வி எனக்கு தோணுது. இப்போ நிறைய இளைஞர்களுக்கு தொழில் தொடங்கணும் ஒரு ஐடியா இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு ஐடியா, ஆனால் அந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்துறதுல அவங்கள நிறைய தடுமாற்றம் இருக்குது. எப்படி கொண்டு ஸோ நிறைய டைம் நான் வந்து ஐ ரன் ஒன் அக்சிலரேட்டர் ப்ரோக்ராம், மென்டரிங் ப்ரோக்ராம். அது வந்து ஐடியா பட்ரைன்னு பேர். ஐடியா பட்ரை நீங்கள் வெப்சைட் போய் பார்க்கலாம், ideapatrai.com. இதில் நான் கான்ஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கஸ்டமரை தேடி ஓடுவாங்க. ஸ்கேல் ஆகலை என்ன வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் we have created this product, I am not able to scale, can you help me அப்படின்னு தான் வருவாங்க. இதனுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஆர்டரை தப்பாக பண்ணுறது தான். Before you build any solution, the order has to be completely different, which is first you form an hypothesis. அதாவது ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணணும். அந்த ஹைப்போதசிஸை பேஸ் பண்ணி you need to first clearly identify an ICP. ஐசிபினா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். அந்த ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் தட் பர்சன். அதுக்கப்புறம் யூ கம் அப் வித் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ ஐசிபி, ப்ராப்ளம், அப்புறம் சொல்யூஷன், இதுதான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க். இது பண்ணதுக்கப்புறம் யூ ஸ்டில் டோன்ட் பில்ட் இட். இது கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுதான் டார்கெட் கஸ்டமர், ஐடியல் கஸ்டமர், இதுதான் ப்ராப்ளம் அவருக்கு, இதுதான் அவருக்கு சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட யூ ஸ்டில் டோன்ட் பில்ட் இட். தென் யூ கோ வேலிடேட் தட். You go validate that. Talk to customers. Spend a lot of time. ஏதோ சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணி நேரம் ஆகுது ஒரு மரத்தை வெட்டுறதுக்குன்னா 9 மணி நேரம் பாலிஷ் பண்ணுங்கள், 1 மணி நேரத்தில் அப்புறம் வெட்டுங்கன்றாங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா 9 மணி நேரம் வந்து இந்த ஐசிபி வேலிடேஷன் பண்ணுங்கள், ஐசிபியை பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், வேலிடேட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபைனலாக 1 மணி நேரத்தில் பில்ட் பண்ணுங்கள். அப்போ யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைப்போதசிஸ் வச்சுக்கிறாங்க. அது மோஸ்ட்லி அந்த ஹைப்போதசிஸ் எல்லாமே அசம்ஷன்ஸாக இருக்குது. அந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி உடனே ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்கும் தெரிஞ்ச உடனே கடை எல்லாத்தையும் பில்ட் பண்ணிடுவாங்க.
அவங்களுக்கு பெரிய பேரியர் இல்லைல்ல. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணணும்னா பில்டிங் பார்க்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கட்டணும், ஆளுகளை பிடிச்சிட்டு வரணும், சமைக்கணும், கொள்ளணும், இது மாதிரிலாம் எந்த வேலையும் இல்லை இல்லையா? ஸோ உடனே கோடுதுன்னு அடிக்கணும், அப்படியே கடை அடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்து சார் இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டேன், இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். ஸோ த ஆர்டர் இஸ் ராங். ஸோ அதுதான் மினி ஸ்டார்ட் அப்ஸோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தே அப்ரோச்சிங் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆர்டர். யூ நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் சைட். இன்னைக்கு சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிற பேர் சொல்லும் பொழுது கிஸ்ஃப்ளோ ஒரு பக்கம் தெரியினாலும் கனவு தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு வழியாக நிறைய பேர் அதை அறிகிறாங்க. பொதுவாக ஒருத்தர் வந்து அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு விஷன் செட் பண்ணி அதை நோக்கி உழைக்கலாம், அது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு விஷன் செட் பண்ணி உழைக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்நாட்டில் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னையில் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போதே என்ன விஷயம்னா, இந்தியாவில் நிறைய சர்வீசஸ் கம்பெனிஸ் இருந்துச்சு. ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி, ஒரு எஸ்ஏபி மாதிரி, ஒய் கான்ட் வி பில்ட் அ ப்ராடக்ட் கம்பெனி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அதனால தான் நான் அமெரிக்காலாம் போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்காவில் இருந்தாங்க. அந்த கம்பெனிலாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தென் அப்போல்லாம் நானும் எல்லாரையும் மாதிரி ஏன் உண்டு வேலை உண்டு அப்படி தான் இருப்பேன். சோஷியல் மீடியாலாம் அவ்வளோவா போகிறது கிடையாது, ஆஃபீஸ் போகிறது, சீரியஸாக ஒர்க் பண்ணுறது அப்படி தான் பண்ணிருந்தேன். தென் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒன்ஸ் ஐ பிகேம் லிட்டில் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங் சோஷியலாக பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து தமிழ்நாடை பற்றி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆக்சுவலாக தெரியாது, ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஏதோ அழிஞ்சிடுச்சு, வீணாக போயிடுச்சு, ரொம்ப ஒஸ்ட்டு மாநிலம் அது இது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படி தான் இருக்கும் போல், சரி நாம் எதுவும் தெரியாதனமாக தமிழ்நாட்டில் போய் இதை கம்பெனியை பில் பண்ண பேசாமல் அமெரிக்காவிலே பண்ணியிருந்துருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதில் என்னவா உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச். அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட், பிகாஸ் contrary to the public belief which I even had, Tamil Nadu is the number one state in the entire country. அது வந்து அன்பிலீவபிளாக இருந்துச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு 40,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. செகண்ட் லெவலில் தான் வந்து மகாராஷ்டிரா இருக்குது. அவன் என்னன்னா 28,000 தான் வச்சுருக்கான். நம்ம 40,000 வச்சுருக்கோம், அவன் 28,000 தான் இருக்குது. எஜுகேஷன் எடுத்து பார்த்தா நம்ம ஜிஆரில் 50% இருக்கும், இந்தியா ஆவரேஜ் 27 தான் இருக்குது. ஐஎம்ஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 34 இருக்குது, தமிழ்நாடு 17 இருக்குது. எல்லா மெட்ரிக்கும் எடுத்து பார்க்குறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே, எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் சோஷியல் இண்டெக்ஸு, உமன் இன்க்ளூஷனு, சைல்டு கேரு, ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன், சோஷியல் இண்டெக்ஸு, எக்கனாமிக் இண்டெக்ஸு, ஜிடிபி க்ரோத்து, பர் கேபிட்டா இன்கம், ஹவுஸ் ஹோல்டு இன்கம், டேக் எனி திங். ஈவன் லாட் ஆஃப் பீப்புள் யூ டு நாட் நோ. என்வாயர்மெண்ட்டில் கூட நம்ம கேரளாவோட அதிகம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கேரளாவில் நிறையா பச்சையாக இருக்குன்றதுனால கேரளா ரொம்ப என்வாயர்மெண்ட்லி அட்வான்ஸ் ஸ்டேட் நினச்சிட்டு இருப்பீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. தமிழ்நாடு இஸ் மோர் என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி தேன் ஈவன் கேரளா. அதே மாதிரி கேரளா, லாட் ஆஃப் பீப்புள் திங்க் கேரளா இஸ் மோர் எஜுகேட்டட். இப்போ நிறைய லிட்ரஸி ரேட் இருக்கு. நோ, தமிழ்நாடு இஸ் மோர் லிட்ரரி ஸ்டேட் தென் கேரளா. யூ டோன்ட் நோ, லாட் ஆஃப் பீப்புள் டு நாட் நோ தட். ஏன்னா அவங்க சொல்கிறது லிட்ரஸி ரேட். அது என்னென்னா, நீங்கள் வந்து கை நாட்டு வைக்காமல் கையெழுத்து போட்டிங்கனாலே லிட்ரஸி ரேட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. நாம் சொல்கிறது ஜிஆர்ன்றது 12th முடிச்சுட்டு எத்தனை பேர் வந்து காலேஜுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த மெட்ரிக்கில் வி பீட் ஈவன் கேரளா, வி பீட் ஈவன் அமெரிக்கா இஸ் 43%. we were in 51%, now we are in 47% because of some corrections. So we are actually very advanced state, and எனக்கு புல்லரிப்பாயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து I was just looking at why this happened. I started tracing back to people like Periyar, people like Anna, Kamaraj. These are great political leaders who end up, including Kalanjar, all these people, they actually contributed to this. MGR, including Jayalalitha also. There are people who have done, all the chief ministers have done certain contributions to the state. அவங்களுக்குள்ளார பொலிட்டிக்கலாக நிறையா ஃபைட்ஸ் இருக்கலாம். பட் irrespective of the political fights, the biggest advantage of Tamil Nadu is அடுத்த பார்ட்டி வந்தால் கூட அந்த பாலிசி கண்டினியூ பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் கண்டினியூவேஷன் சொல்லுவோம், அந்த பாலிசி கண்டினியூ ஆகும் ஆக்சுவலாக. அதே மாதிரி தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட் இந்த கண்ட்ரி. அதனால என்ன ஆகும்னா, இங்கே சண்டை சச்சரவுலாம் நமக்கு கிடையாது ஆக்சுவலாக. இண்டஸ்ட்ரியல் பீஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகம். இப்படி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தமிழ்நாடு வாஸ் டூயிங் வெல். தென் ஐ ரியலைஸ் இவங்கெல்லாம் வந்து வேலை வெட்டியை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்ன நினச்சிக்கிறோன்னா, இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய சக்ஸஸ்க்கு வந்து ஒரு 25-30% தான் என்னுடைய உழைப்பு காரணம்னு நான் நினைக்கிறேன் இப்போது. அப்போ எனக்கு அந்த புரிதல் இல்லை. நான் நினச்சேன் நானே சொந்த காலில் நின்று முயற்சி பண்ணி நானே ஏதோ பெருசாக சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய சக்ஸஸ்க்கு வந்து ஒரு 30% மேபி நான் காரணம், மீதி 70% என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகம் தான் காரணம். ஏன்னா இந்த சமூகத்திலேருந்து தான் அதெல்லாம் எடுக்கப்பட்டது. இப்போது எங்கள் கம்பெனியில் ஒரு 500 பேர் வேலை பண்ணுறாங்கன்னா அந்த 500 பேர் நான் உருவாக்குனேன். அவன் எங்கள் காலேஜில் படித்தான், அந்த காலத்தில் எவன் உருவாக்குனது, அதுக்கு எவன் வந்து பில்டிங் கட்டினது, அதுக்கு யார் காசு கொடுத்தது, அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? வி ஆர் ஜஸ்ட் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குங்களா டேலண்ட் நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டேலண்ட்டை யார் கிரியேட் பண்ணுது? அதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் சத்துணவு படிச்சு வந்திருப்பான் Tier 2 Tier 3 சிட்டியில். அந்த சத்துணவுக்குலாம் யார் டேக்ஸ் கட்டினது, எங்கேருந்து வந்துச்சு? அதெல்லாம் சமூகத்து நீங்கள் என்ன பண்ண டேக்ஸ்லேருந்து அது வந்துச்சு இல்லையா? ஸோ தென் ஐ ரியலைஸ் ஐ நீட் டு கிவ் பேக். So when I realize I need to give back, I cannot go to politics and context election. அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால. நமக்கு தெரிஞ்சது என்ன? எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது then I started creating a policy think tank. அதுதான் ட்ரீம் தமிழ்நாடு. ட்ரீம் தமிழ்நாடு is a policy think tank which advises the government of how to take Tamil Nadu to the next level, irrespective of whoever is in the party, whoever is ruling the government, it doesn't matter. We tell the government this is the right thing to do. Adu base panni da we first came up with a $1 trillion vision for Tamil Nadu, which now is the official mission, which was originally formed by us in 2019. In 2021 it became the official government mission actually. So இந்த மாதிரியான interventions we do to take Tamil Nadu to the next level. This is my way of doing something very small, like what Anna has done, or Periyar has done, or Kalaignar has done, MGR has done, but in a small way, what I can do intervention to contribute, and all of you should do that. அப்போ தான் நம்ம தமிழ்நாடை வந்து அடுத்த லெவலில் நமக்கு என்ன, உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு சின்ன விஷயத்தில் இது சொல்லுவாங்களா, அணில் வந்து ஒரு மண் எடுத்து போடுற மாதிரி, you can do it your own style and that will be great. இப்போ இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் ஒப்பிடல தமிழ்நாடு பல விதங்களில் மேம்பட்டுருக்கு, தொழில், கல்வி எல்லாம். ஒரு தொழில் முனைவராக நீங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ஒரு திங்க் டேங்க் நடத்திட்டு வரீங்க. எந்த இடத்துல நம்ம லேக்காக இருக்கும், நம்ம போக வேண்டிய பாதை? ஆக்சுவலி எங்கே லேக்காக இருக்குன்னா 2-3 மாஸ்டர் ஸ்ட்ரோக் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து எஜுகேஷன் தான். அதாவது நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சுதந்திரம் அடைஞ்சு 1950s ஜிடிபி எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு இந்தியாவில் எந்த லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா? லாஸ்ட்லேருந்து 2வது. தமிழ்நாடு வாஸ் ஸ்டேட், அதுவும் ஒன்றுபட்ட பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, லாஸ்ட்லேருந்து 2வது. நம்பர் 1 பொசிஷனில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? பீகார். ஸோ நம்பர் 1 ஸ்டேட், பிகாஸ் அந்த சமயத்தில் the growth is based on natural resources. Tamil Nadu flipped the game from natural resources to human resources. And the flip எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த flip ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். வெறும் 6,000 ஸ்கூல்ஸ் இருந்த தமிழ்நாட்டில் ஒரே 10 இயர்ஸில் 22,000 ஸ்கூல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரே 10 இயர்ஸில். அஃப்கோர்ஸ் காமராஜ் அண்ட் பெரியார் 2 பேரும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நிறைய டைம் வந்து பெரியார் பேர் அதில் இருட்டு அடிச்சிடுறாங்க, காமராஜை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அது பாலிடிக்ஸ் இருக்குது அதில், அதனால் வந்து வெறும் காமராஜ் மாத்திரம் சொல்லிடுவாங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மென்ஷன் பெரியார். ஸோ செகண்ட் இது வந்து இட்ஸ் அ பிக் கான்ட்ரிபியூஷன் பை எம்ஜிஆர் அண்ட் கலைஞர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்த தமிழ்நாட்டில் 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் உருவாக்குறாங்க ப்ரைவேட்டைசேஷன் மூலமா. 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் another 15-20 years. இந்த 2 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல் ஹியூஜாக டெவலப் ஆகுது யூஸிங் இங்கிலீஷ். இந்த இருமொழி கொள்கையை நம்ம ஒன்று பேசுகிறோம் இல்லையா, தமிழ்நாடு ஏன் இருமொழி கொள்கையை பேசுகிறோன்னா, இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிரதானப்படுத்துது. நீங்கள் இந்த இருமொழி கொள்கை நம்ம பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னா, இங்கிலீஷ் இடத்துக்கு ஹிந்தி வந்திருக்கும். ஹிந்தி மேலே எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவும் கிடையாது. ஹிந்தி வந்து சார் என்ன இருக்குன்னா, குண்டு சட்டிக்குள்ளே திருப்பி குதிரை ஓட்டியிருக்கோம், ஓகேவா?
நம்ம திருப்பியும் போயிட்டு இப்போ எப்படி நார்த்லேருந்து வந்து இங்கே வேலை பண்ணுறாங்களோ நம்ம சவுத்துலேருந்து போயிட்டு அங்கே போய் வேலை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, we are going to சான் ஃப்ரான்சிஸ்கோ, லண்டன், நியூயார்க்கு அப்படி போயிட்டுருக்கோம். நம்மளோட இன்டெலெக்சுவல் ரீச் வேறு லெவலில் போயிடுச்சு. அதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து இங்கிலீஷு, அதுக்கு ஆணிவேர் வந்து இருமொழி கொள்கை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் தேர்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அண்ட் ஃபோர்த் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ் தான். அந்த 69% ரிசர்வேஷன். இந்த 69% ரிசர்வேஷன் இல்லைன்னா 50%, 90% பேர் பிசிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 90% பேருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த 50% ரிசர்வேஷன், அதாவது 69% ரிசர்வேஷனில் 1% இஸ் எஸ்டி, மீதி 18% வந்து எஸ்சி, மீதி இருக்கிற 50% டிவைடட் டு பிசி. பட் 90% இஸ் ஆல் தீஸ் கம்யூனிட்டிஸ் இல்லையா. அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 5-6 கோடி மக்கள் வந்து மேலே கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. இல்லைன்னா இவங்க நம்மளால மேலே வந்திருக்க முடியாது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி வந்ததில் ஹியூமன் கேபிட்டல் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு ஒரு சைடு எஃபெக்டாக ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு. நீங்கள் கேட்ட கொஸ்டின் வரேன், இந்த கதையை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த நெகட்டிவ் என்னென்னா, நம்ம குழந்தைங்கள் எல்லாம் வேலையை நோக்கி வேலை தேடி போகிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டோம். நல்லா படி, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் போய் சேர்ந்துரு, ஓகே, அப்புறம் ஐஐடியில் போய் படிச்சிரு, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் போய் வேலை வாங்கிக்கோ, அப்புறம் லைஃப் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை என்னன்னே தெரியும். 25 வயசு அது நடந்துருது. 25 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்க்கை என்னன்னே தெரியறது இல்லை. இதுதான் அவனோட வாழ்க்கையோட எய்ம் மாதிரியே வளர்த்து விட்டோம் பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த வேலை தேடி ஓடுற அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணதுனால செட்டிநாடு, அந்த ஏரியா பேர் என்ன, காரைக்குடி, அந்த காரைக்குடியிலே பார்த்தீங்கன்னா அங்கேயே, அதாவது நம்ம வந்து என்ன பனியாஸ்ன்னு சொல்ல குஜராத்தில் இருக்கிறவன்னு சொல்கிறாங்க, குஜராத்தில் இருக்காங்க, அதே மாதிரி ஈக்குவலன் தான் நம்ம காரைக்குடி செட்டிநாடு இல்லைங்களா. அங்கேயே பிஸ்னஸ் மைண்ட் செட் இல்லைன்றாங்க. என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அந்த இந்த கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸில். சரி, இங்கே எங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் இவங்களுக்குலாம் வந்து சொல்லுங்கள் சார் பிஸ்னஸ் பற்றி, ஆண்டர்பிரினர்ஷிப். அது நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு, லைக் ஜாப் இஸ் அவர் ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய கேப் என்னென்னா, திருப்பியும் நம்ம வி ஹவ் டு இன்விகிரேட் த ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் இன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஐம் நாட் சேயிங் ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேர் ஆண்டர்ப்ரனர் வரணும் நான் சொல்லலை. 2 பேர் வந்தால் போதும்னு சொல்கிறேன். 2 இல்லை 3 பேர் வந்தால் போதும், which is 3% or 2%. இன்றைக்கி என்னென்னா 1000ல் 1, which is 0.1 தான் நடக்குது. ஸோ இந்த 0.1லேருந்து we need to make it to 2%, 3%, அவ்வளோதான். அந்த டிரான்சிஷன் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா we will beat it. That is the biggest gap, and that is why நம்ம இந்த $1 trillion விஷன் கவர்மெண்ட் சொல்லும் பொழுதே it has to be powered by mass entrepreneurship அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த mass entrepreneurship is the 5th master stroke for taking Tamil Nadu to the next level. அதுக்கான வழிமுறைகள் என்ன? அதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி அது செட்டப் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கெட்டிங் சிவராஜா டு ஹெட் தட் பொசிஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய ஃபண்டு கொண்டு வரணும். இப்போ இங்கே வந்து விசி ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர் ஆக்டிவிட்டி ரொம்ப புவராக இருக்குது. இப்போ கூட நான் ஒரு இன்வெஸ்டர் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தேன். ஸோ ஐ ஆஸ்க் ஹிம் டு கம் பேக் அண்ட் டூ சம் ப்ரோக்ராம்ஸ் ஹியர். ஸோ அதெல்லாம் நிறைய க்ரியேட் பண்ணோம். நிறைய டீல் ஃப்ளோ இல்லை. இப்போ இன்வெஸ்டர் ஏன் இங்கே வர மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு டீல் ஃப்ளோ இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படித்து போயிட்டு மற்ற ஊரில் போய் வேலை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கெட்டிங் கிரியேட்டட் இன் என்சிஆர், Hyderabad and Bangalore. We are all going and working there. So, but once some of our students are creating the startups, then the investors will come here and sit here, right? Because the deals are happening there, so they are going there. So, அதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த இதை மாற்றணும். We need to change this trend. So, அதுதான் நம்ம we are working on creating the change in the trend. நீங்கள் சொல்கிறது வழியாக நான் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, ஒரு பக்கம் தமிழ்நாடு தொழிலளவில் பெரிய மாநிலமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு தொழில் சிந்தனைகள் இல்லை, அதை நம்ம வளர்க்கணும். இது ஒன்று. 2வது, இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஆக்சுவலாக. நாம் வந்து தமிழ்நாடு வந்து நான் இவ்வளோ நல்லதாக சொல்லிகிட்டு இருக்கேன் நிறையா. ஒரு 15 வருஷம் நம்ம வந்து சொதப்பிட்டோம் ஆக்சுவலாக. அதனால தான் நமக்கு வந்து we have a big setback. அந்த 15 வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஒரு டிஎம்கே கவர்மெண்ட். Basically, I would say the 15 years we sort of messed up.
அந்த 15 இயர்ஸோட இம்பேக்ட் தான் நம்ம we are actually facing that. But still we are still number one. In spite of the setback, among all the states in the country, we are still number one. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. We are better than Maharashtra, better than Gujarat, better than Karnataka, Hyderabad, எல்லாமே சாரி தெலுங்கானா. பட் அந்த செட்பேக்கை நம்ம சரி பண்ணணும். அந்த செட்பேக்கை சரி பண்ணியிருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை அந்த 15 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா you would have caught up on the correct thing. ஆமாம், ஒரு பக்கம் மிஷனரிஸ் இல்லாமல் போயிட்டாங்க. எஸ், எப்படி வந்து இப்போது ஐடி பூம் வரும்பொழுது கலைஞர் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஐடி பாலிசி உருவாக்குறாரு இல்லைங்களா? அது ஒரு விஷனரி மூவ், ரைட்? நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல, யூ ஷுட் ரீட் நரசிம்மராவோட பயோகிராஃபி. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ராஜீவ் காந்தி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு வரும்பொழுது அவர் மினிஸ்டராக இருக்காரு, போய் அவர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறாரு, ஃபோர்ட்ரான் பாஸ்கல் படிக்கிறார் நரசிம்மராவ். அது பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒரு சைலண்டான பிரைம் மினிஸ்டர், பட் ஹி ஹேட் மேட் அ லாட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய பேருக்கு உண்டான கிரெடிட் நம்ம கொடுக்குறப்ப விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி சில விஷனரிஸ் நமக்கு மிஸ் ஆகிட்டாங்க. டு டேக் தமிழ்நாடு ஃப்ரம் அந்த டேலண்ட்டை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் மைண்ட் செட்லேருந்து ஐபி கிரியேஷன் மைண்ட் செட்க்கு மாற்றணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், பட் we are not owning any of the IPs. We are just working for other people and helping them create better IPs. நாம வந்து வேலையால அங்கே போய் ஒர்க் பண்ணிருக்கோம். Albeit in knowledge industry, doesn't matter. At the end of the day we are still workers. இது தவிர இன்னொரு பக்கம் தொழில் சிந்தனையை நம்ம வளர்க்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் தமிழ்நாட்டில் நிறைய தயாரிப்புகள் நடந்தாலும் நம்ம வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக தான் இருந்துட்டு இருக்கோம். சர்வதேச அளவில் ஒரு பிராண்டுங்க இல்லை. கரெக்ட். பேசிக்காக நான் கேள்வியில் கேட்குறேன், பிராண்டிங்னா என்ன, எப்படி உருவாக்குறோம்? பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா இருக்குது, தப்பான எக்ஸாம்பிள். லட்சம் உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது. இது நீங்கள் பேங்க்கில் போடணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? எந்த பேங்க்கில் போடுவீங்க? ஒரு 4-5 பேங்க் உங்கள் மனசில் வரும். அப்போது ஏன் அந்த பேங்க் உங்கள் மனசில் வருது? ஸோ அப்போது எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இந்த மாதிரி ஒரு 4-5 பேங்க்ஸ் தான் உங்கள் மனசில் 1 கோடி ரூபா இருக்கு இல்லையா? இது சேஃபாக இருக்கணும், ட்ரஸ்டபுளாக இருக்கணும் அப்படின்னு வருது. அதுதான் அப்போது அந்த பிராண்ட் ஏன் உங்கள் மனசில் வருதுன்னா, அந்த ஒவ்வொரு பிராண்டும் ஒரு வேல்யூவை கொடுக்குது. அந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ என்னன்னா ட்ரஸ்ட். ஸோ எந்த பிராண்டு அந்த பிராண்டுக்கு உண்டான வேல்யூவை உங்கள் மனசில் பதிய வச்சுருக்காங்களோ அந்த பிராண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. அப்போது பிராண்டிங்கோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த பிராண்ட் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா, அதை திருப்பி அந்த சேம் வேல்யூ உங்களால் டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கஸ்டமர் அந்த வேல்யூக்கு உங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அப்போது அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பிராண்டே பில்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கிஸ்ஃப்ளோனா இப்போ எங்களுக்கு பிடிபி பிராண்டு, அதனால் உங்களுக்குலாம் தெரியாது. இப்போ எங்கள் பிடிபி சைடில் கிஸ்ஃப்ளோ இஸ் நோன் ஃபார் சிம்பிளிசிட்டி. Keep it simple, stupid. அதான் கிஸ். ஸோ we keep things so simple that even a stupid person can use it. அப்படிங்கிற ஃபிலாசபியில் தான் கிரியேட் பண்ணுது. ஸோ we always keep the simplicity to the core. ஸோ சிம்பிளிசிட்டி, சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் வேணும்னா கிஸ்ஃப்ளோ தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் அ பிராண்ட் அரவுண்ட் அ கோர் வேல்யூ அண்ட் யூ கீப் repeating that value, investing in that value and communicating that value all the time to all your customers. You build the brand. So brand is nothing else. Brand is not marketing. ஒரு நீங்கள் பிராண்ட் எடுத்து ஒரு பேப்பரில், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறீங்கன்னா அது பிராண்ட் கம்யூனிகேஷன். தட்ஸ் நாட் பிராண்டிங். யூ ஆர் கம்யூனிகேட்டிங் யுவர் பிராண்ட் and its value. But people remember the brand not because of your advertisement. People remember your brand because of the brand value experience they experience from your brand. உங்கள் பிராண்ட் மூலிமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வச்சு தான் 10 பேர்ட்ட சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த கீ. பிராண்டிங்கை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், பட் இதுதான் க்ரக்ஸ். அதில் இதை பேஸ் பண்ணி மற்றது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், அது பிராண்டிங்கிறதோட பிராண்டிங் ஆல்சோ லீட்ஸ் டு பொசிஷனிங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த டூத் பேஸ்ட் பற்றி பேசணும் இல்லையா? இப்போ டூத் பேஸ்ட் ஒரு 4 டூத் பேஸ்ட் பேர் சொல்லுங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? கோல்கேட், பெப்சோடென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே நான் ஸ்லைட்டாக மாற்றி ஒரு 4 ஹெர்பல் டூத் பேஸ்ட் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
டாபர், ஹிமாலயா அப்படி சொல்லுவீங்க. இப்போ கோல்கேட், பெப்சோடெலாம் என்ன ஆச்சு? உங்கள் மனசுலேருந்து மறைஞ்சிச்சு அது. அதே அந்த கேள்வி லைட்டாக ட்வீக் பண்ணதுக்கப்புறம் you were ignoring a big brand like Colgate and Pepsodent and talking about much smaller brands like Himalaya and Dabur. Why? Because that is the brand value that particular product gives it to you. People remember, oh, Dabur na it's a herbal toothpaste na Dabur appdi நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். So இந்த மாதிரி you need to position your product. So அந்த brand value என்னன்னு தெரிஞ்சிட்டு அந்த brand value க்கு தகுந்த positioning create பண்ணீங்கன்னா people will remember and then your brand will grow. என்னுடைய இறுதி கேள்வி, 90க்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு, குளோபலைசேஷன். இன்றைக்கி வந்து தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி உலக லெவலில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னோம்னா அந்த 90க்கு அப்புறம் நடந்த ஒரு பொருளாதார மாற்றங்கள், குளோபலைசேஷன். நிறைய ஐடி கம்பெனிஸ் உள்ள வந்தாங்க, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ணாங்க. இப்போ 2010க்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஃபேஸுக்கு நுழைஞ்சிருக்கோம், அதான் ஸ்டார்ட் அப் காலகட்டம்னு சொல்கிறது. ஏன்னா நம்மக்கிட்ட இன்டர்நெட் அதிகம், ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அதிகம், இது வழியாக ஒரு டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாகி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் அப் யாரால் இருந்துருக்கோம். இதுக்கு முன்னால் உள்ள காலகட்டமாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் கல்லூரி முடிச்சுவிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறது நமக்கு ஒரு சேஃப் ஜோன். ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு தனிநபரும் தங்களை சுற்றி ஒரு எக்கானமியை கிரியேட் பண்ண வேண்டிய சூழல் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ யூடியூபுடைய கான்டென்ட் கிரியேட்டிங்லாம் அதனுடைய ஒரு அங்கம் தான். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கொள்ள வேண்டிய திறன் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஒவ்வொருத்தருங்க விட ஜென்ரலாகவே நீங்கள் தொழில் முனைவர்கள் சார்ந்துன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. நான் என்னுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்குறதா நான் எனக்கு ஒரே ஒரு இதுதான் நான் வச்சுருக்கேன், ஃபார்முலா மாதிரி. பெரனிலி கியூரியஸ். இஃப் யூ ஆர் கியூரியஸ் அபவுட் everything that is happening around you and you want to know about it and educate yourself, you will always be better than what you are yesterday. அவ்வளோதான். ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா என்னென்னா, எதை பார்த்தாலும் ஒரு கியூரியாசிட்டி, உடனே அதை பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, அது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இப்படி பேசினார், எதுவுமே அந்த கியூரியாசிட்டி எல்லாத்துலேயுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா that leads to continuous knowledge acquisition. அந்த நாலேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுக்கு பேஸ் லைன் வந்து ஒரு பெரனியல் கியூரியாசிட்டி. அதாவது போதும்ன்ற ஒரு நிறைவே வராத அளவுக்கு எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் என்னுடைய பர்சனல் ஃபார்முலா. அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, யூஸ் ஆனால் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பார்வையாளர்கள் அவங்களுடைய கேள்வியை இருக்கு. ஷூர். என் நேம் சக்தி. உங்களை பற்றி நிறைய பார்த்துருக்கேன், உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருக்கேன் சார். ஜூனியர் விடவில் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ரோல் மாடல் கூட சொல்லலாம். ட்ரீம் தமிழ்நாடுங்கிறத வந்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு வில்லேஜில் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுற ஐடி கம்பெனியில். ஸோ நீங்கள் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் கவனிச்சேன், நான் வந்துட்டு கிஸ்ஃப்ளோ வந்துட்டு B2B டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் B2Bனா த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வில் பி லெஸ், ரைட்? பட் B2Cனா கொஞ்சம் கஸ்டமர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணும்போது B2B பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை B2C பெஸ்ட்டாக இருக்குமா? நீங்கள் எப்பயுமே ஒரு ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இப்போ B2B ஸ்டார்ட் பண்ணணுன்னாலே யூ நீட் சம் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு B2B ஸ்டார்ட் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ கிஸ்ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணேன்னா அதில் ஒரு 8 வருஷம் நான் வேலை பண்ணேன். அந்த மாதிரி அதே ஏரியாவில் பக்கத்து அந்த அட்ஜஸ்டன்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணதுனால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லோ கோட் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு அது கனவுல நம்ம இமேஜின்லாம் பண்ணவே முடியாது. இந்த ப்ராப்ளத்தை அது ஒர்க் பண்ணால் தான் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் B2Cயை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டால் கூட B2C ஐடியாஸை பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஈஸ் அ கன்சியூமர். B2C இல்லையா, ஈஸ் ஒன் ஆஃப் த கன்சியூமர். So he is experiencing that problem every day. So then he can imagine a solution for a B2C problem and then create a solution for it. அதனால தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ ஸ்டான்ஃபோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே they are able to create big companies. And most of those companies will be B2C companies தான். இப்போ DoorDash எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எந்த கம்பெனி பெரிய கம்பெனி B2C கம்பெனி எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா they are able to understand the problem because they are also part of the problem. They are also a consumer. So the short answer is you normally go after what problems makes you sleepless.
லைக் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களை உறுத்திட்டே இருக்கும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இது ஏன் இவ்வளோ இது மோசமாக இருக்குது, இது பெட்டராக பண்ணலாமே, பட் அது உங்களை தூங்க விடாமல் பண்ணும். அது எந்த ப்ராப்ளமாக ஒன்றா இருக்கலாம், B2Bயாக இருக்கலாம், B2Cயாக இருக்கலாம். ஸோ B2B B2Cன்னு பார்க்குறத விட எந்த ப்ராப்ளம் உங்களை தூங்க விடாமல் பண்ணுதோ அந்த ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். வணக்கம் சார். சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் B2B பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். உங்களுடைய போஸ்ட் வந்து நான் லிங்க்டின்ல நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, VP ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொஃபைலில் உள்ள பயோவில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஃபண்டமெண்டலி ராங். ஏன்னா சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் தனித்தனி தாட் ப்ராசஸ் தேவைப்படுது, அல்லது தனித்தனி திங்கிங் தேவைப்படுது. போத் ஆர் டிஸ்டிங் ஃப்ரம் ஈச் அதர்ங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் மார்க்கெட்டிங்கில் 1.5 இயர்ஸாக இருக்கிறேன். நாங்கள் கஸ்டமர் இன்டராக்டிங் டிபார்ட்மெண்ட் தான். சேல்ஸ் கஸ்டமர் இன்டராக்டிங் டிபார்ட்மெண்ட்னு கேட்டால் அவங்களும் கஸ்டமர் இன்டராக்டிங் டிபார்ட்மெண்ட் தான். ரெண்டுமே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் யூனிட்ஸ் தான். எங்களுக்கு அப்புறம் அவங்க டேக் கேர் பண்ணி ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் கன்சிக்யூட்டிவாக நடக்கிற இந்த ப்ராசஸில் தனித்தனி திங்கிங் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு போஸ்ட்டாக மாற்றி போடுற அளவுக்கு அதில் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம். நானே அங்கங்கே ஆர்டர் பண்ண புதைச்சி வச்சுருக்கேன், நானே இப்போ அதில் போய் மாட்டிக்கிறேன். ஸோ ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ பிரில்லியன்ட் கொஸ்டின். ஓகே, என்ன ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ 1-to-many ப்ராசஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ 1-to-1 ப்ராசஸ். ஸோ த மார்க்கெட்டிங் மைண்ட் செட் வந்து இட்ஸ் மோர் திங்கிங் அபவுட் 1-to-many and sales is thinking about 1-to-1. கிளாசிக் எக்ஸாம்பிள் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறதாங்கன்னா, இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா சேல்ஸ் பண்ணுறாங்களா? மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. Because you go to the showroom. Marketing job is to make sure the customer walks into a showroom. அது மார்க்கெட்டிங் ஜாப். அங்கே தான் மார்க்கெட்டிங் ஜாப் முடியுது. அப்போது மார்க்கெட்டிங்கோட தாட் ப்ராசஸ் வந்து கஸ்டமரை ஷோரூம்குள்ளார காலடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு. அது முடிச்சுட்டாங்கன்னா சேல்ஸோட ஜாப் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, உள்ளே வந்து ஒருத்தன் வந்துட்டான் இல்லையா, அவன் ஒரு பர்சன். அந்த ஒரு பர்சனை நான் தனியாக டீல் பண்ண போகிறேன். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு வந்து இப்போ மாருதின்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து சின்ன ஃபேமிலியா இல்லை மிட் சைஸ் ஃபேமிலியா, பணக்காரனா ஏழையா, ஆஃபீஸ் போகிறதுக்கு வாங்குறானா இல்லை லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாங்குறானா, டாக்ஸிக்கு வாங்குறானா, இதுக்கு அது மாதிரி கண்டுபிடிச்சி கரெக்டான அவனுடைய ப்ராப்ளத்தை நேவிகேட் பண்ணி அவனுக்கு கரெக்டான காரை ரெக்கமெண்ட் பண்ணி, அவனுக்கு லோன் வேணுமா வேண்டாமா, இஎம்ஐ கட்ட போகிறோன்னா கேஷா அதுவா, இவ்வளோ பிரச்சனையும் மார்க்கெட்டிங்கில் சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இது 1-to-1 ப்ராப்ளம். சேல்ஸோட ஜாபே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சி கஸ்டமைஸ் பண்ணி அவனோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணி அவனை அதை வாங்க வைக்கிறது தான் சேல்ஸோட ஜாப். மார்க்கெட்டிங்கோட ஜாப் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை ஷோரூம்குள்ளே வர வைக்கிறதோட ஜாப். ஸோ இந்த மைண்ட் செட்டுங்கிறது கம்ப்ளீட்லி வேறு, இந்த மைண்ட் செட்டுங்கிறது கம்ப்ளீட்லி வேறு. ஸோ இது ஒரே ஆள் பண்ணாங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லலை, ரொம்ப கஷ்டம். இட் வில் பி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும். அவங்கள வந்து அக்கௌண்டபிளாக வைக்க முடியாது. ரெண்டு பேரும் இவங்களை அப்படியே மாற்றி சொல்லிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரே தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் இது இதனால் ஆச்சு அது அதனால் ஆச்சுன்னு அக்கௌண்டபிளாக பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் பீப்புள் அக்கௌண்டபிள், there has to be a strong line between marketing and there is a strong line between sales. So that இந்த லைனோட மார்க்கெட்டிங் முடியுது, இந்த லைனுக்கு அப்புறம் சேல்ஸ் வருது. சேல்ஸோட ஸோ இவ்வளோ பேர் நான் கொண்டு வந்துட்டேன், நீ ஏன் கன்வெர்ட் பண்ணலான்னு கேட்கணும். கன்வெர்ட் பண்ணலன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று சேல்ஸோட இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், இன்னொன்று உங்கள் ப்ராடக்ட் மொக்கையாக இருக்கலாம். அப்போது அது மார்க்கெட்டிங்கோட ப்ராப்ளம் இல்லை, அந்த ஃபீட்பேக் ப்ராடக்ட்டுக்கு போகணும் இல்லையா? இல்லை உங்கள் சர்வீஸ் மொக்கையாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே வந்துடுவாங்க, சர்வீஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கோட ஜாப் ஆளை கொண்டு வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டிங் இஸ் ஆக்சுவலி டன் அ குட் ஜாப். கன்வெர்ட் ஆகலைன்னா சேல்ஸோ ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதோ ஒன்றுத்துல பிரச்சனை, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை ப்ரைஸிங் கூட ப்ராப்ளமாக இருக்கும். Good evening. I'm Dr. Mary Angelin.
ஹலோங்க. பிரின்சிபல் ஆஃப் நாசரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆவடி. ஹலோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்ப்ரினர்ஸ் ஆகணும்னு சொன்னது ரொம்ப வெரி ஹாப்பி. ஏன்னா ரூரல் காலேஜஸில் வந்து பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஸோ மேக்கிங் தம் ஆண்டர்ப்ரினர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டு விஷயம், வி ஆர் ப்ரிப்பேரிங் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆண்டர்ப்ரினர்ஷிப். இன்னொரு விஷயம், வி ஆர் ஹேவிங் அன் அவுட்ரீச் ப்ரோக்ராம் வேரின் வி ஹவ் அடாப்டட் 5 வில்லேஜஸ். நீங்கள் இதில் மாஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. How can I bring this about among the women in the villages? That's my question. அது ஒரு பெரிய வேலைங்க. அது மேபி we can talk offline about it. நான் சொல்கிற மாஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாரையும் ஆண்டர்ப்ரினர் மாற்றணுன்றது இல்லை. ஒரு காலேஜில் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாஸுங்கிறதே நாட் லைக் எவ்ரிபடி. வாட் ஐ மென்ட் ரியலி வாஸ், மேபி த வேர்ட் இஸ் லிட்டில் மிஸ்லீடிங். இப்போதைக்கு 1000ல் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதை 100ல் 2 பேராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் மாஸ், விச் இஸ் லைக் 10 times more than what is happening today. We need to do that. That is enough for us. We don't need to literally make everybody an entrepreneur மாற்றணும் இல்லை. அதே மாதிரி ரூரல் டைமில் விமென்லாம் பண்ணுறது மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஐ வுட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப். நீங்கள் போயிட்டு காலையில் ஏஞ்சி கடையை திறந்தாதான் கடை நடக்கும் அப்படின்னா that's not entrepreneurship. That is actually being self-employed. இல்லைங்களா? But we have to salute them because they are better than being working somewhere else. So the first people we have to salute is the people who are self-employed. Then there is small business, then there is mid-sized business, then there is big business, but then there are entrepreneurs who end up creating all of these things. So there's nothing wrong about being self-employed, but that is not strictly, in my view, falls under entrepreneurship. Entrepreneurship is about doing something innovative which creates some new value to the society, which doesn't exist already. There is innovation involved and creates new value to the society. But don't you think the women in the villages can also be innovators? Yeah, they can be. Definitely. We can bring out startups also, right? I'm not saying no. Yeah. But it is not like mass. அதாவது எல்லா விமனும் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி பண்ண முடியாதுல்ல. நிறைய விமன் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் இந்த ப்ராசஸ்ல. I am 100% I'm sure. We should include the women. That's what I am saying, because we are always talking about the urban women and they are. இல்ல நான் I am mostly in tier 2. நீங்க வந்து என்னோட ஆர்டிகல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். I follow you in LinkedIn. Yes. Yeah, நான் வந்து கனவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன். அது முழுக்க tier 2 tier 3 ரூரல் இருக்கக்கூடிய women and men எப்படி மேலே கொண்டு வர்றது, நியூ ஐடியாஸ் கொண்டு வர்றதை பற்றி தான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ யா, பட் ஐ எம் சேயிங் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள், பட் இட் இஸ் மோர் அபவுட் பிரிங்கிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் self-employment for women folks to be self-sustainable, rather than I would not put that strictly under entrepreneurship. We don't need to do that, but without that we still do what you are saying. All right, guys. Thank you very much. I hope this was useful. Thank you, Mr. Suresh Sambandam. I invite Mr. Rajkumar, General Manager, Hindu Tamil Nadu, to hand over a memento to Mr. Suresh Sambandam. நம்மளுடைய அடுத்த அமர்வு மோகன், IppoPay மோகன் அவர்கள் தான் தொடங்க போகிறோம். அவரை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். 2016 இந்தியாவில் UPI அறிமுகமாச்சு. இன்றைக்கி மணி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக UPI வந்து அதில் ஒரு பெரிய புரட்சி நிகழ்த்திருக்கு. சொல்ல போனோம்னா UPI கட்டமைப்பில் இந்தியா வந்து ஓரளவுக்கு உலக அளவில் ஒரு முன்னுதார நாடுன்னே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து UPI கிரியேட் பண்ணிருக்கு. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 நிறுவனங்கள் தான் இதில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். இதில் கூகுள் பே வந்து வெளிநாட்டு நிறுவனம், ஃபோன்பேயாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும் வெளி மாநில நிறுவனம். இப்போ தான் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரனர் மோகனுக்கு ஒரு கேள்வி வருது. ஒட்டுமொத்த நாடே UPI நோக்கி வேகமாக நகர்ந்துட்டு போகுது. தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க. இங்கேருந்து ஏன் ஒரு UPI செயலி, UPI நிறுவனம் உருவாகலை? ஏன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டும் கூட.
சரி ஏன் நாமே ஒன்று உருவாக்கக்கூடாது அப்படின்ட்டு 2020 IppoPay நிறுவனத்தை தொடங்குறாரு. இப்போ பார்த்தா ஒரு 3 வருஷம்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யூபிஐ இதில் ஒரு நாளைக்கு 8 கோடி டிரான்சாக்ஷன் வந்து IppoPay மூலமாக நிகழுது. இந்த 3 வருஷத்தில் வெறும் 7 பேரோட தொடங்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு 400 பேர் கொண்ட ஒரு பெரிய நிறுவனமாக மாறியிருக்கு. சென்னையில் அவருடைய தொழில் பயணத்தை எடுத்தோம்னா அரும்பாக்கத்தில் ஒரு சின்ன 2 BHK ஃப்ளாட்லாம் அவருடைய தொழில் பயணமே ஸ்டார்ட் ஆச்சு பிஸ்னஸ் மேன். இன்னைக்கு சென்னையில் கிண்டியில் ஒரு பெரிய அலுவலகம், மும்பை, பெங்களூரில் IppoPayக்கு ஒரு அலுவலகம் இருக்குது. வெறும் 3 வருஷத்தில் ஒரு பெரிய சேஞ்ச். என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, மோகன் இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்குற மோகன் IITலோ IBMலோ படித்தவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் பள்ளியில் கூட சரியாக படிக்கக்கூடிய மாணவர் கிடையாது. கல்லூரியில் 30 அரியர். பின்ன எப்படி ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்பினார்? அவர் டைமை உரையாடுவோம். மோகன் வாங்க. நீங்கள் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா? இன்னைக்கு பெரிய போட்டி சூழல் நிறையக்கூடிய ஒரு துறையில் நீங்கள் IppoPay நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க. பெரிய கிளாஸாக எல்லாமே நீங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் நீங்கள் மாறி இருக்கு. அலுவலகங்களுடைய கட்டமைப்பாக இருக்கலாம், உங்களுடைய அன்றாட முறைகள் இருக்கலாம். உங்களுடைய இளமை பருவம் எப்படி? ஏன்னா மீனவ குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதை இமேஜின் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியும்? ஓகே, சொந்த ஒரு தாமரைக்குளம் அப்படின்ற வில்லேஜ். ஸோ ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ், சின்ன கிராமம். அங்கே வந்து எங்கள் ஊர்லேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாச்சு. ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்து பையன், அந்த டிப்பிக்கல் வில்லேஜ் பையன் சொல்லுவோம்ல, படிக்க மாட்டோம், ஊர் சுற்றுவோம், எப்போவுமே கிரிக்கெட் விளாடுவோம், ப்ராக்ரஸ் கார்டை சீட் பண்ணி நாங்களே சைன் பண்ணி ஸ்கூலில் கொடுத்துருவோம். ஓகே, ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஷார்ஜாக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபிஷர்மேனாக போகல, இங்கே ஃபிஷர்மேனாக தான் இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு கப்பலில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பல்காக கூப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி போனது தான், அந்த வெற்றி கொடியேட்டு பரம்பத்தில் வருங்களா, அதே மாதிரி தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து திருப்பி மீன் பிடிக்க தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் எங்கள் அம்மா கூட தான் நான் வளர்ந்தேன். ஆக்சுவலாக எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு 10 இயர்ஸ் கேப் வேறு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஊரில் வந்துட்டு ஆம்பளை இல்லாத வீடு, ஓகே, ஒரு லேடியே வளர்க்குற ஒரு பையனால் வந்து ரொம்ப நான் வந்து வீடை சார்ந்து இருப்பேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்தது. என்னென்னா, சரி அப்பா இருந்தால் நல்லா வளர்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதாவது எங்கள் அம்மா என்னை எப்போ அடிக்கிறதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காலேஜ் போனதுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் விட்டாங்க, சரி நீ அடித்து வேலைக்காதான்ட்டு. அவ்வளோ அடி வாங்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக அப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் எங்கள் அப்பாவை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்த பாயில் பெரிய ஆள் ஒருத்தர் படுத்திருந்தார். வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போய் நான் கேட்டேன், யார் ஒரு முரட்டாள் ஒருத்தர் படுத்திருக்காருமா வீட்டில் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க அப்பான்னு சொல்லிட்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு கேப் இருந்தது எங்களுக்கு. அதனால் வந்து அந்த வில் பவர், ஒரு ஸ்ட்ரென்த்து, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு சின்ன வயசில் எப்போவுமே இருக்கும். ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போவே எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக அதை நான் வந்து எங்கள் ஊரில் வில்லேஜ் நடக்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச்லேயே நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ எங்கள் அம்மா வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க உங்கள் ஆர்டிக்கலில். இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஃபிஷிங்கில் கூட. ஓகே, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா கடலுக்கு போவார், திரும்பி காலையில் கரைக்கு வந்தால் தான் அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம், அந்த மாதிரி ஒரு தொழில். ஓகே, ஸோ அதை நாங்கள் பார்த்து வளர்ந்தனால எதாக இருந்தாலும் ரிஸ்க் எடுத்துடலாம், பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன்தான் சின்ன வயசில் ஆக்சுவலாக. ஸோ சொல்ல போனோம், நீங்கள் வந்து உங்களுடைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் ராமேஸ்வரத்தை தாண்டினவர் கிடையாது. அதுக்கப்புறம் கல்லூரி ஜேர்னி எல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த காதல் தேசம் படம் வந்தது. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் அந்த டிவியில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி இது இந்த மாதிரி காலேஜ்லாம் எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
அப்பா அவன் சொன்னான், இதான் மச்சான் லயோலா காலேஜ் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவோடைய ஆசை வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆசை லயோலா காலேஜில் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது லயோலா காலேஜ் இன்ஜினியரிங் இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஸ்கூலில் ஜஸ்ட் பாஸ் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து அப்போ எழுதினா தான் இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியும். என்னுடைய மார்க் வந்து 667, 1200 அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, ஜஸ்ட் பாஸ், நான் எலிஜிபிள் இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது இன்ஜினியரிங் காலேஜ் போகணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதை மிஸ் பண்ணனால பாலிடெக்னிக் போய் படித்தேன். பாலிடெக்னில் தமிழில் இருந்தனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் கீழக்கரையில் எங்கள் ஊர்லேயே அங்கே வந்து ஐடி துறையில் வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணேன். சேம் தான், அதே லைஃப் ஸ்டைல் தான். ஸோ 7th செமஸ்டரில் எனக்கு மொத்தம் வந்து 23 அரி இருந்தது. ஓகே, ப்ளஸ் 7 கரண்ட் பேப்பர், மொத்தம் 30. அப்படி தான் அந்த 30 வந்தது. ஸோ அப்போ படித்து போகும்போது ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடணுங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. அதனால் 7th செமஸ்டரில் ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு, அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் வந்துடும். ஏன்னா 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் அந்த கிளாஸ் ஆகிறனால வந்து மார்னிங் ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்போ அந்த டைம் டேபிளே ஒரு பெரிய பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நாள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேறு ஒரு பேப்பர் படிச்சுட்டு போயிட்டேன் ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு இருந்தாங்க, மச்சான் இன்றைக்கி மல்டிமீடியா பேப்பர்ரா அப்படின்னு. அப்புறம் ஒரு 1 ஹவரில் தான் வந்து சரி பார்த்து பாஸ் ஆனோம். பட் எஃபோர்ட் போட்டனால காலேஜ் முடித்து வந்தவொடனே அரியர் இல்லாமல் வந்துட்டேன். 2006 சென்னை வந்தேன். 2006 ஜூலை 24. அது வரைக்கும் உள்ளூர் தான் உங்களுடைய உள்ளூர் வாசம், ஒளி உலகமே உங்களுக்கு தெரியாது. சென்னை வந்தப்போ எப்படி இருந்துச்சு? அடுத்து உங்களுடைய வேலையை வந்து எப்படி கிடச்சி? சென்னை பஸ்ஸில் வந்தேன். அப்போ கோயம்பேடு தான் ஆப்வியஸ்லி. கோயம்பேடு இறங்கி நான் நிமிர்ந்து பார்த்தது அந்த அரியன் டவர்ஸ் பில்டிங்கு. ஓகே, அவ்வளோ பெரிய பில்டிங் லைஃப்பில் நேரில் பார்த்ததில்ல. அப்போவே ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நாள் வந்து நம்ம இங்கே போயிடணும், இங்கே ஸ்டே பண்ணிடணும். என்ன பில்டிங் இங்கே மேலே இருந்து இந்த சென்னை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அரியனில் ஸ்டே பண்ணேன். அது வேறு ஸ்டோரி. நாலேஜ் சுத்தமாக இல்லை எனக்கு. கோடிங் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் சுத்தமாக வராது, இப்போவும் வராது, அப்போ சுத்தமாக வராது. ஸோ அப்போ வந்து 2 கேட்டகரி இருந்தது, வெப் டிசைனர், வெப் டெவலப்பர்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய வந்துருச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக்லான்னு சொல்லிட்டு. அப்போ வெப் டிசைனர் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும். ஃபோட்டோஷாப் காலேஜ் படிக்கல கற்றுக்கிட்டேன். அது ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா, என்ன ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் கலர் அடிக்கணும்ல, அதுக்காக கற்றுக்கிட்டது எனக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படி எனக்கு வெப் டிசைனராக வந்து ஒரு வேலை கிடச்சிது. அப்போ சென்னையில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை எனக்கு கிடச்சிது. ஸோ அங்கே நிறையா லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே வந்து எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதாவது எப்படின்னா 4,000 rupees சேலரி சொன்னாங்க. ட்ரைனிங்கில் வந்துட்டு ட்ரைனிங்லேயே சேலரி 4,000 rupees. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் மிடில் பாஸ் சொன்னார், தம்பி நீ அந்தளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை, உனக்கு வந்து சேலரி நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சேலரி செக், அப்போலாம் செக்கு தான் எழுதும்போது அவர் சொன்னார், எனக்கு ஃபிக்ஸ் பண்ண சேலரி வந்து 750 rupees. ஓகே, இதை 3 digit, இதை எழுதுறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் மந்த் உனக்கு 1500, அது 4 digit. அவருக்கே ஒரு கவர்மாக ஃபீல் ஆயிருக்கு. ஓகே, 4 digit நான் நெக்ஸ்ட் மந்த் தர்றேன் அப்படின்னு. எனக்கு 750 பயங்கர பெரிய விஷயம். ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சக்ஸஸ் சொல்ல முடியாது, ஓரளவு நான் அச்சீவ் பண்ண ஒரு ஆண்டர்ப்ரனராக இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அங்கே நான் கற்றுக்கிட்டு தான். ஏன்னா ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன், 5 பேர் தான் இருந்தோம். அதனால் எனக்கு லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறையா கிடச்சிது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு ஜாப் தேவை. நீங்கள் சொல்கிறது 2006 இல்லையா? 2006 அக்டோபரில் ஜாயின் பண்ண அந்த கம்பெனியில் 2008 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். 2008 2009 உங்களுடைய ஃபஸ்ட்டு கம்பெனி நீங்கள் தொடங்கிட்டேன், ரோம் சாஃப்ட். 2008 இல்லையா? கல்லூரி முடிச்சுட்டு கல்லூரியிலே பெரிய அளவுக்கு சரியாக படிக்கலை. முதல் நிறுவனத்தில் சேரும் பொழுது சரியாக இல்லைன்ட்டு உங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறாங்க. அடுத்த 2 வருஷத்தில் ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டீங்க, எப்படி? அது ஏன்னா நான் ஐஐடியில் படிக்கலை. ஓகே, இப்போ நம்ம ஐஐடியில் ரொம்ப படித்தோன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிப்போம், ஃப்ரேம் ஒர்க் போடணும், ஃபிக்மா ஒர்க் பண்ணணும்.
ஓகே, அது நிறையா சேலஞ்ச் இருக்குது அதில். ஆக்சுவலாக நமக்கு சுத்தமாக வராது. நான் இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி மாறினேன்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டர் டெக்னாலஜியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா கற்றுக்கலாம். நம்ம வந்து எனக்கு எப்போதுமே லைஃப்பில் அப்போ இருந்து இப்போ வர நிறையா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. சுரேஷ் சம்பந்தம் சார் பேசினாங்கல்ல, 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்தது நான் ரியலைஸ் பண்ணனால ரொம்ப சின்சியராக வேலை பண்ணேன். பட் அவங்க வந்து 15 டேஸில் கரெக்டாக என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க. கூப்பிட்டாரு 15 நாள் வேலை 15 நாள் கரெக்டாக பண்ணேன். அப்போ எங்கள் சேலரி வந்து ஐடி கார்டு கூட இப்போ வந்துருக்காரு. சேலரி வந்துட்டு எனக்கு 12,000 ருபீஸு. இப்போ கூப்பிட்டுட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருக்குது, உங்களை டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு. உண்மையை சொன்னால் டெர்மினேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே தெரியாது எனக்கு அப்போ, சீரியஸாக. ஓகே, ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு டோனை வச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் இங்கே நிறைய என்ன கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன்லாம். ஒத்துக்கலை. அப்போ அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லைல்ல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் அவர் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அப்பவும் ஒத்துக்கல அவர். ஆக்சுவலாக கண்ணெலாம் கண்ணை சிமிட்னா கண்ணீர் விழுந்துடும். ஆனால் அவர் முன்னாடி அழுவக்கூடாது, அது ஒரு தன்மான பிரச்சனை வேறு. அப்படியே கண்ணை முடிச்சுட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் அவர் அனுப்பிச்சிட்டாங்க. 6,000 ருபீஸ் ஓப்பன் வச்சு கொடுத்தாங்க, ஹாஃப் மந்த் இது. அப்புறம் வெளியில் வந்து அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டேன்னா எப்படி நினைக்கிறேன், கதறி. ஓகே, அழுதுட்டு அந்த செக்கை கேஷ் அவுட் பண்ணுறக்காக நான் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அசேம்டாக நான் ஃபீல் பண்ணேன் சீரியஸாக. அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இனிமேல் இந்த ஃபெயிலியர் நம்மளால் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. இனிமேல் நம்ம லைஃப்பில் யாருமே ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மனசை சொல்லுது, நீ தான் ஓனராக இருக்கணும், பாஸாக இருக்கணும். ஓகே, இன்னையிலேருந்து நம்ம தான் பாஸ் அப்படின்ட்டு செக்கை எடுத்துட்டு செக்கை கேஷ் அவுட் பண்ணிவிட்டு அங்கே முகப்பேர்லேருந்து அந்த ஆஃபீஸு, வடபன்லேருந்து என்னுடைய ரூமு போய் 2 பிரியாணி சாப்பிட்டேன், பேக் டு பேக். சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டு அப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன். எந்திரிச்சு ஹவு டு டேக் ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட் அப்படி தான் கூகுளில் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு 2 இயர்ஸாக ஃப்ரீலான்சராகவே ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக ஃப்ரீலான்சர். உங்களுக்கு வந்து நான் டே டைமில் வந்து நிறைய பேரை மீட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி ஒரு பின் பண்ணேன், விசிட்டிங் கார்டு பின் பண்ணேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டே ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு தெரியும் உங்களுக்கு, நேம் டெசிக்னேஷன் ஃபார்ம் தானே இருக்கும். என் விசிட்டிங் கார்டில் ஃபுல் எஸ்ஸே இருக்கும், வெப் டிசைன், டெவலப்மெண்ட்டு, லோகோ, ப்ரௌசர் அப்படின்னு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நம்ம இந்த பாட்டி பச்சை அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் நான் கொடுக்காத கடையே கிடையாது. ஒரு 500 விசிட்டிங் கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி எல்லோரும் கொடுத்தேன். கால் எதுவும் வரவே இல்லை. அப்போ தான் ரியலைஸ் பண்ணிச்சு, ஒரு 500 ருபீஸ் பத்தாதான் இருக்குன்ட்டு 1500 பிரிண்ட் பண்ணி மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடு வரும், அதை எடுத்து அந்த ஒரு நாங்கள் தங்கியிருந்தோம்ல வீடு, அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. நான் ப்ராஜெக்ட் கொடுப்பேன், நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு 2 இயர்ஸ் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டபுள் பெட்ரூம் வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து ஃப்ரீலான்ஸ் மூலமாகவே ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஆரம்பிச்சு. எஸ், ஓரளவுக்கு வருமானம், அதில் சேலஞ்ச் இல்லை ஆக்சுவலாக. பட் இந்த கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் வருமானம்னு சொன்னாலும் சொல்கிறேன், இந்த கிரெடிட்ஸ் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் வீட்டுக்கு காசு அனுப்பி தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவர் உருவாக்கி கொடுக்கல எனக்கு ஆக்சுவலாக. அதனால் அந்த ஃப்ரீடம் எனக்கு நிறைய இருந்தது. ஸோ நானே இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் இருந்ததுனால அது மேனேஜபிளாக இருந்தது. ஸோ 2 வருஷம் ஃப்ரீலான்ஸ் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 BHK அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க 2011. 2020 IppoPay தொடங்குறீங்க. IppoPay அப்படின்னு சொல்லும் பொழுது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதோட கம்பேர் பண்ணி தான் நம்ம IppoPay பார்க்க வேண்டியது அவசியம். 10 வருஷத்தில் போகிற ஹைட்டு வேறு. எப்படி நடந்தது இந்த 10 வருஷம் ஜேர்னி? ஓகே, 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இந்த 10 இயர்ஸ் கேப்பில் IppoPayக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 7 ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் அந்த டைம் அப்போ தான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைம். நம்மளாம் ஜோகோ, Kissflow இந்த மாதிரி சைட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸை பார்த்து வளர்றதுனால ஸ்டார்ட் அப் பண்ணணும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப பேஷனாக இருந்தது. IppoPayக்கு முன்னாடி ஒரு 7 ஸ்டார்ட் அப் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுட் டெலிவரியில் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணேன், வெரி ஏர்லி. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் வந்து யாருமே கிராக் பண்ணனால அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 7 ஸ்டார்ட் அப் B2Bயில் பண்ணோம், B2Cயில் ஒன்று ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லக்கிலி நமக்கு டெவலப்மெண்ட் கம்பெனி இருந்தனால ப்ராடக்ட் சார் சொன்னார்ல, டெவலப்பர் வந்துட்டு டெவலப்பர் இருப்பான், டக்குன்னு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிடுவான்ட்டு டக்குன்னு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிடுவோம். சேம் மிஸ்டேக் தான். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்லையும் எனக்கு ஒரு அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி ஒரு பெரிய லெசன் இருந்தது.
அதை நான் நிறையா கற்றுக்கிட்டேன், அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு ஃபெயிலியர்லேருந்து எந்திரிச்சு வரது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ பேக் டு பேக் 7 ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாள் தான் நான் எனக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுறேன், சரி திஸ் ஒன்ட் ஒர்க் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப டவுன் ஆகிடுவேன். மார்னிங் திருப்பி எந்திரிக்கும் பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் வித் நியூ ஐடியா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் போயிட்டே இருக்குது. 2018 நான் வந்து துபாய் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தது. ரோம் சாஃப்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். நமக்கு ஏதாவது இங்கே ப்ராஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2018 மார்ச். சேம் ஸ்டிங்கர் இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ ரோம் சாஃப்ட் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் போயிருந்தேன். போயிருக்கும்போது எனக்கெல்லாம் அவருக்கு மார்ச் 17, 18 அந்த டேட்டில் இன்னும் 10 நாள் இருக்குது, நான் வந்து சேலரி போடணும். ஓகே, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட்லேருந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு $10,000 நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா தப்பிச்சோம். இந்த மாதம் தப்பிச்சோம். ஏன்னா நான் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னுடைய லட்சியமே என்ன அப்படின்னா 3 monthsோட ரன்வே என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான். நான் காசு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி நோக்கமே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து போன வருஷம் சொந்த வீடே வாங்கினேன் 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த நோக்கமுமே இல்லை. 3 months சேலரி என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு மாதத்தோட ரன்வே கூட என் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 10 வருஷத்தில் இருந்ததே கிடையாது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இல்லை 25th அப்புறம் நான் கிளைண்ட்டை வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடணும். ஏன்னா டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒரு $100 நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 1/2 hour பேசணும். அவன் சொல்லுவான், இல்லை இது அடிஷனல் ப்ராஜெக்ட், அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கிடையாது, இது டிஃபால்ட்டாக இருந்திருக்கணும். ஒரு பெரிய போராட்டம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து பயங்கர டல்லாகிடும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து சேலரி வந்துடும், முன்னாடியே வந்துடும். 20ஆம் தேதிக்கு முன்னாடியே சேலரி வந்துடும். அப்போ நான் வந்து ரொம்ப ஜாலியாகிடுவேன். டிவியில் ஒரு காமெடிக்கு சிரிச்சா கூட என் ஒய்ஃப் கேட்பாங்க, அப்புறம் மோகன் சேலரி வந்துச்சாட்டுருக்கு சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் என் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டேன். ஏன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சேலரி போட முடியாது. அப்போ அங்கே ஒருத்தர் மீட் பண்ணேன், ஒமர் பின் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு லோக்கல் எமராத்தி. கார்டு கொடுக்கும்போது அவன் சொன்னான், ஓகே எனக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா, இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டே ஒரு பிளேஸ் சொன்னார், அதை போய் மீட் பண்ணோம். அப்போ வந்து அவர் வந்து பேமெண்ட் கேட்வே, பியூர் பேமெண்ட் கேட்வே வந்து நான் லான்ச் பண்ணோம். ஃபெலூசி அரபிக் லெட்டர், நம்ம ஊரில் வந்து மை மணி அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் நிறையா பேமெண்ட் கேட்வேலாம் இன்டெகிரேட் பண்ணிடுவேன் டெவலப்மெண்ட் கம்பெனியில். அப்போ அவர்கிட்ட வந்து அவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நமக்கு இந்த ஸ்டார்ட் அப் உள்ளே இருக்குல்ல, அதனால் நம்ம நிறையா வேறு சொல்லிட்டே இருக்கோம், அவனுக்கு இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அவன் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் மனசுக்குள்ள $10,000ங்கிறது 20,000, 30,000, ஒரு ஸ்டேஜில் 50,000 முடிஞ்சுது. 50,000 அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். பேசி முடிச்சோன்னா அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு சொன்னால், மோகன் ஐ டோன்ட் நீட் அஸ் அ வெண்டர், ஐ நீட் அஸ் அ கோஃபவுண்டர் அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஆனால் ரொம்ப குயிக்காக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப் மேலே அந்த பேஷன். ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், காசு வாங்கலாம் அப்படின்னு போன இடத்துல காசு செலவு பண்ணுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்னார், சரி ஓகே நீ ப்ராடக்ட் பில்ட் பண்ண, நான் பிஸ்னஸ் 50-50 வில் ஸ்டார்ட் அப்படின்ட்டு. 2018 ஏப்ரல் 1ஆம் தேதி கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணோம். ஒரு 8 மாதம் ஸ்பெண்ட் பண்ணோம். 2019 ஜனவரியில் லான்ச் பண்ணோம். அந்த 2019 அந்த ஹோல் இயருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த பிஸ்னஸ் வந்துட்டு 1 yearல பயங்கர ஹிட் ஆகி வி பிகம் அ மார்க்கெட் லீடர் இன் UAE மார்க்கெட் 1 yearல. ஓகே, அப்போது நிறையா மெர்ச்சன்ட்ஸ், நிறையா பார்ட்னர்ஸ், பேங்க்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணீங்க, ஹூ இஸ் யுவர் கோஃபவுண்டர், அவர்கிட்ட ஹூ இஸ் யுவர் கோஃபவுண்டர், CTO, டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனேயும் எனக்கு நான் அங்கே அடிக்கடி போகும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரிஷியேஷன்லாம் எனக்கு மைண்டில் கேட்கும்போது எனக்கு ஃபுல்லாக சின்னதே வரும். நம்ம ஊரில் நம்ம ஒன்றும் பண்ணலையே, இந்த அப்ரிஷியேஷனை வந்து என் ஊரில் நான் எடுக்க முடியலையே, ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணேன் அந்த கண்ட்ரிக்கே சீரியஸாகவே டெக்னிக்கலாக, ஆனால் எங்கள் ஊருக்கு நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு என் மனசில் ஒரு ஃபீல் இருந்தது. அதுதான் IppoPayயோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். 2020 தொடங்குறீங்க. அந்த சமயத்தில் ஃபோன்பே, கூகுள் பே இதுதான் ப்ரிடாமினாக இருக்கிறது. அதுதான் யாரும் இன்னொரு செயலி வந்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் தொடங்குனீங்க? ஓகே, ஸோ ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வாட்டி. அப்போ எங்கள் ஊரில் வந்து பொட்டி கடை இருக்கும்ல, சின்ன சின்ன கடை, ஒரு 5 கடை இருக்குது.
அப்போ எல்லாமே கசின்ஸ் அங்கிள் அப்படி தானே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ என்கிட்ட ஒரு நாள் கேஷே இல்லை. அப்போ நானே கேட்டேன் அவங்கக்கிட்ட, கூகுள் பேலாம் இல்லையா அப்படின்னு. அப்போ சொன்னார், அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஊரில் ஒரு கடையில் மினிமம் 2 பேர் அப்போ கேட்டிருக்காங்க. நான் சொன்னது 2019 2 பேர் ஒரு வில்லேஜ். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் டெக்னாலஜி அங்கே போய் சேரவே இல்லை. அப்போ அங்கே உள்ள கடையில் எல்லாம் நான் சொந்த கடையில் நான் பேசுகிறேன். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாப்பா இப்போ வந்து ஏன்னா அப்போல்லாம் யூபேன்னு கூட யாருக்கும் தெரியாது, கூகுள் பே அந்த மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே கூகுள் பே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிச்சு. ஸோ சென்னையில் உங்களுக்கு தெரியும் பாப்புலர். ஏன் என்னோடய ஐடியா என்ன அப்படி, என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்ததுன்னா, இந்த டெக்னாலஜி ஏன் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, அங்கே நிறைய மார்க்கெட் இருக்குல்ல. இப்போ வந்து ஆர்பிஐ டேட்டா படியே 30% மார்க்கெட் தான் கேப்சர் ஆகிருக்கு, இன்னும் 70% ஓப்பன். அந்த 70 எல்லாமே Tier 2, Tier 3, Tier 4 லைக் வில்லேஜ் வரைக்கும் இருக்குல்ல. ஆனால் நான் காம்படிஷனை பற்றி நான் யோசிச்சதே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த காம்படிஷன் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த எக்ஸிக்யூஷன் தான். நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி எங்கள் பிஸ்னஸில். ரெண்டாவது, நான் இயல்பாகவே அந்த மாதிரி யோசிக்கிறாள் கிடையாது. ஓகே, எதாக இருந்தாலும் சரி போய் கொஞ்சம் மோதி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி தான் சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக லைட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டோம். இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா ஸ்டெப்புமே. நீங்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தை தொடங்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நிறுவனத்தை வளர்த்தெடுக்குன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அப்போ தான் வளர்க்க. இப்போ நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்வீங்க, அவங்க எப்படி அதை ஃபஸ்ட்டு எதிர்கொண்டு? ஸோ அங்கே தான் ரியல் சேலஞ்சஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. ஓகே, 2020 அந்த லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் டைமில் நான் ஃபண்ட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஆஸ்க் வந்துட்டு 500K தான், 500,000, 4 கோடி ரூபா ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பிளானு. ஸோ அப்போ தான் ரியல் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் யூ நேம் எனி ஃபண்ட்ஸ், விசி, ஏஞ்சல் இன்வெஸ்ட் எல்லாத்தையும் நான் பிச் பண்ணியிருக்கேன். ஒரு 100 இன்வெஸ்டர்கிட்ட மோர் தென் 150 டைம்ஸ் வந்து நான் பிச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, யுவர் ஸ்டோரி ஒரு நாள் ஒரு ஆட்டி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஜூமில். 11 இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணேன் ஒரு நாளில். 30 மினிட்ஸ் ஸ்லாட்டு, 20 மினிட்ஸ் பிச் பண்ணோம், 10 மினிட்ஸ் Q&A, ஒரு 30 மினிட்ஸ் கேப்பு, அடுத்த 30 மினிட்ஸ் அப்படியே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிச் பண்ணுறதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஒரே ஸ்டோரியை சொல்லணும் கரெக்டாக. இதில் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்ன, ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன யூஎஸ்பி கிரியேட் பண்ணுறீங்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு காம்பீட் வித் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், தேர் ஆல் ஃபாரின் கம்பெனி, பிக் ஜெயின்ஸ். என்ன பதில் சொல்கிறது ஆக்சுவலாக. ஏன்னா நான் அப்புறம் எதுவும் ப்ரூவ் பண்ணல, அதனால் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த டைமில் நான் என்னால் சொல்ல முடியல. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு இன்வெஸ்டர், ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர், அவர் கேட்டார், மோகன் வாட் இஸ் ஒரு யூஎஸ்பி, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கம்பேரிட்டிவ் வித் ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், எதுவுமே இல்லை சார், இப்போதைக்கு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் யூனோ. ஆனால் மார்க்கெட்டில் போய் வி வில் க்ளோஸ்லி ஒர்க் வித் த மெர்ச்சன்ட், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், வி பில்ட் அ சொல்யூஷன். அப்படி அதனால இங்கிலீஷில் பேசி பார்த்தேன். திருப்பி அவரே அதே கேள்வி கேட்டார், வாட் இஸ் ஒரு யூஎஸ்பி அப்படின்னு. எனக்கு புரியலை, ஷாக் ஆகிடுச்சு. திருப்பி சொன்னேன், திருப்பி கேட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு தெரியும் எனக்கு ஆன்சர், அதாவது அவரால் ஓப்பனாக சொல்ல முடியலன்ட்ட, தம்பி இது வேலைக்கு ஆகுது, க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியல. இன்டேரக்டாக சொல்கிறேன், உன்ட்ட யூஎஸ்பி இல்லை, நீ ஸ்கேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நமக்கு யூஸ்வலாக ஆன்சர் இல்லை, ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் இல்லைன்னா ஒன்று கோவம் வரும், இல்லைன்னா அழுகு வரும். ஓகே, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு லிங்க்டின்ல டிஎம் பண்ணியிருந்தார் அவரே. ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, மோகன் ஐம் ஸோ சாரி, ஐ வாஸ் ஸோ ஸ்கெப்டிக்கல் வென் யூ பிட்ச்ட் மீ, யூ ப்ரூவ்ட் மீ ராங், ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ காம்படிஷன்ஸ் வந்து அது ஒரு இன்வெஸ்டர் பற்றி சாரி. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பிட்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. சரி ஓகே, ப்ராடக்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பிட்ச் பண்ணோம். ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இன்னும் லைக் யூ ஹேவ் டு கிரியேட் அ ட்ராக்ஷன் அப்படின்னாங்க. நல்ல பாயிண்ட் தான் சொல்லிட்டு ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாவோட போனேன். திருப்பி வேறு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் சொன்னாங்க, இல்லை எல்லாம் ஓகே, யூ ஹேவ் டு ஸ்கேல் அப், நெக்ஸ்ட் லெவலில் போகணும். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆச்சு, ஏன்னா எது சொன்னாலும் மாற்றி சொல்கிறாங்களே, நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே. தென் நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், இந்த இன்வெஸ்டர்லாம் நம்ம ஒய்ஃப் மாதிரி 100 வருஷம் வாழ்ந்தாலும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபண்ட் ரைஸே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம்
நிறைய க்ரோ ஆனதுக்கப்புறம் நிறைய இன்பவுண்ட்ஸ் வந்தது. பட் ஃபைனலி $2.3 million ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்போவே 2000. அப்போவே எப்படி பண்ணிட்டீங்க? அதான் கேட்குறேன். அதுக்கு பின்னால் என்ன ஸ்டோரி, எப்படி பண்ணீங்க? ஓகே, நான் சொன்னேன்ல என் லைஃப்பில் எதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக நடக்காது. ஸோ காயின்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப்போடைய ஃபவுண்டர் வந்து எனக்கு சிஓ ரொம்ப பிடிக்கும், பிரைன் ஆம்ஸ்டாங்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 2012 ஒருத்தன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி கிரிப்டோ, ஓகே, அந்த மாதிரி ஒருத்தன் பிளான் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி ஒரு குளோபல் கரன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் க்ரியேட் பண்ணார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அவரை பற்றி நிறையா படித்தேன், நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் யூஸ்வலாக அவரை எனக்கு பிடிக்கும், அதனால் அந்த கம்பெனியை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ ஒரு மென்டார் அந்த ரேஞ்சில் அவருக்கு நான் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சேன். ஆக்சுவலாக 2020 ஆகஸ்ட் 1 அனுப்பிச்சேன் கரெக்டாக. அது எப்படி இருந்ததுன்னா அந்த மெயிலில் ஃபஸ்ட்டு வெல்கம் டு இந்தியா, ஓகே, ஐ எம் மோகன் திஸ் அனுப்பிச்சேன். அந்த வெல்கம் டு இந்தியாவில் ஒரு கேட்ச் இருக்கேன். ஸோ வந்துட்டு அவர் 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது யூஎஸ்லேருந்து. ஓகே, எங்கள் சிஓ ரீச் அவுட் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து பதட்டத்தில், நான் இப்போ என்ன சொல்கிறது, ஓகே, பதட்டத்தில், ஏன்னா அது வந்து நம்ம டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் அங்கே மார்னிங்னா. பதட்டத்தில் ஐ மீன் நர்வஸ் ஆகிட்டு நோ ஐ வாண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ், ஏன்னா அப்போ அதான் என் மைண்ட் ஓடிட்டே இருக்குது. ஐ வாண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார் ஓகே தென் ஐ வில் இன்ட்ரடியூஸ் அவர் வெஞ்சர் டீம், காயின்பேஸ் வெஞ்சர், அவங்களோட என்டிட்டி. ஆனால் நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக அவரை மெயில் பண்ணலை? இல்லை, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால் அவர் வந்து என்ன ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்போவே. ஓகே, அப்போ அவங்க வெஞ்சர் டீமில் இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 AM எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணார் அந்த காயின்பேஸ் வெஞ்சர் டீமு, டைரக்ட் வாட்ஸ்அப் கால். அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். தென் ஐ வாஸ் டெல்லிங் மை ஸ்டோரி. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்னால் வந்துட்டு நீங்கள் நல்ல ஸ்டோரி, நல்ல கதை சொல்ல தெரியணும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ நான் வந்து இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி ஐ வாஸ் டெல்லிங் மை ஃபிஷர்மேன் ஸ்டோரி அவர்கிட்ட, யூஎஸ் கரெக்டாக. ஸோ நாங்கள் வந்து Tier 2 Tier 3 வில்லேஜஸ் இதெல்லாம் நான் சொன்னோன்னே அவருக்கு பிடிச்சிது, ரொம்ப பிடிச்சிது ஆக்சுவலாக. மோகன் ஹவு மச் யூ வாண்ட் டு ரைஸ் அப்படின்னு கேட்டார். ஸோ $2 million ரைஸ் பண்ணோம் சார் அப்படின்னு. என்ன இப்போ 16 கோடி? இப்போ 16 கோடி. ஓகே, he said I mean 20 minutes ஆஃப் அதாவது ஒரு அன்ஃபார்மலைஸ்டு ஒரு வாட்ஸ்அப் காலில் அந்த டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த டேர்ம் ஷீட்டை வச்சு லோக்கலில் இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட நம்ம வந்து காமிச்சதுக்கப்புறம் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் நம்புறா அப்படிங்கிறது தான் சேலஞ்சிங். ஒருத்தவங்க நம்ப ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்படி தான் அந்த ரவுண்ட் க்ளோஸ் பண்ணோம். டோட்டலாக எவ்வளோ அந்த ரவுண்டில் ஃபண்ட் ரைஸ்? 20 crores ரைஸ் பண்ணோம் ஓவராலாக. கம்பெனி ஆரம்பித்து 1 இயரில்? 1 இயரில், ஆமாம் 1 இயரில். ஒரு 7 பேரோட தான் IppoPay நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. இன்றைக்கி அதில் 350 to 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 3 வருஷத்துலேயே இது பெரிய ஒரு வளர்ச்சி. ஒரு டீம் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. எப்படி வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணிங்க? நான் நிறுவனத்தை பில்ட் பண்ணிக்கிறத விட டீம் எப்படி பில்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஸோ பொதுவாகவே வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது நல்லா தெரியும், என்ன தெரியாதுன்னு ரொம்பவே நல்லா தெரியும். ஓகே, ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், இந்த டீம் ஒர்க்கில் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் எனக்கு மொத்தமே ஃபெலுசிலேருந்து UAE கம்பெனிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எனக்கு வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் வந்து இந்த எஸ்பெஷலி ஃபின்டெக் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சேலஞ்ச். ஓகே, ஸோ அதனால் வந்து நல்ல டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் இருந்தது. ஸோ அப்போ வந்து இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட் EOO, ஓகே, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங். அவர் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பேங்கிங்கில் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஹி வாஸ் வித் ICICI, HDFC, பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அப்புறம் வந்து லைக் ஆட்டோம் டெக்னாலஜிஸ் அப்படின்னு எல்லா எங்களை மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து அவருடைய ப்ரீவியஸ் கம்பெனியிலேருந்து எங்கள் கம்பெனி அந்த டைமில் அக்வயர் பண்ணுறதுக்காக வராரு. அந்த கம்பெனி சார்பாக என்னை வந்து IppoPay பைஅவுட் பண்ணுறதுக்கு வந்தார். நான் இப்போவும் எனக்கு இந்த பைஅவுட் ஆப்ஷன்லாம் நிறையா வரும் ஆக்சுவலாக. நான் வந்து உடனே ஓகேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது. அப்புறம் கடைசி நோ சொல்லிடுவோம், அது விஷயம். அவர்கிட்ட ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் வாங்க. அப்போ ஹி செட் மை கம்பெனி வில் பைஅவுட் ஃபார் $5 million, வி வாண்ட் டு ஸ்பீக் டு யூ அப்படின்னாரு. சரி வாங்க சார் அப்படின்னு. அப்போ ஒரு ரொம்ப சின்ன ஆஃபீஸ் அரும் பக்கத்தில். அப்போ அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன், ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க?
அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா பெரிய கம்பெனி, பெரிய ஒரு ஹைரார்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அங்கே போயிட்டு அவர் வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு, அவர் ஜஸ்ட் போய் அந்த டெஸ்க் வேலை தான் பண்ண போகிறார். ஸோ நான் கேட்டேன், யூ ஆர் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஸோ வாட் ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங் இன் யுவர் கம்பெனி அப்படின்னு. அவருக்கு அது பதிலே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் நான் அவர் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், மாத்யூஸ், ஐ ஹாவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், கம் அண்ட் சால்வ். அவனே எக்ஸைட்டட் ஆகிட்டார், ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார். ஓகே, ஆர் யூ ஷுவர்னு கேட்டார். கேன் யூ அஃபோர்ட் மை சேலரி அப்படின்ட்டு. நோ ப்ராப்ளம் அப்படி. உடனே அங்கே போய் பேப்பர் போட்டார். அவர் பாஸ் கேட்டார், டே உன்னை கம்பெனி வாங்கிட்டு தான் அனுப்பிச்சேன், என்ன பண்ணிருக்காரு. இல்லை அவர் நோ சொல்லிட்டார் இப்போ டீலு, பட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு வந்துட்டார், ஜாயின் பண்ணிட்டார். ஸோ பிரதீப்னு சொல்லிட்டு சிஆர்ஓ, சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், அவர் வந்து அவரும் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இபிஎஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது இங்கே சென்னையில். அவங்கெல்லாம் வந்து பேமெண்ட்ஸ்க்கு அவங்க தான் கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி அப்போவே. ஸோ அந்த இன்ஜினிக்கோ, வேர்ட் லைன் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்தவர் அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், மோகன், ஐ ஹாவ் அன் ஐடியா, ஐம் கோயிங் டு, நான் வந்து லைஃப்லாம் நான் வேலை பண்ணிட்டேன், ஐம் கோயிங் டு ஆண்டர்ப்ரனர். ஓகே, ஸோ வந்து ரிஸ்கில் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ அந்த ஐடியாவை என்கிட்ட பிச் பண்ணார். ஓகே, பேசிட்டே இருந்தார், செம்ம இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டு, ஆனால் அதை விட அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். அப்போ நான் சொன்னேன், செம்ம ஐடியாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில்னா. யூபிஐ பேமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, பேமெண்ட்ஸ் நடக்கும்போது ஃப்ராடா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டூல் கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ராடக்ட் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ பேசியிருக்கோம், எங்கள் ஆஃபீஸில் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பிடிச்ச உடனேயும் நான் உங்கள் கம்பெனி அக்வயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவர், எங்கள் கம்பெனி இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணுங்க, ஒரு ஐடியா தானேங்க பிச் பண்ணேன் அப்படின்னு. சரி ஓகே, நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் போய் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணார். அஃபிஷியலாக அந்த கம்பெனி நாங்கள் அக்வயர் பண்ணோம், ட்விட்டர் அப்படிங்கிற கம்பெனி. ரிஸ்கில் என்டையர் இந்தியாவே அவர், அவங்களுடைய கோஃபவுண்டர் சாந்தி, அவங்களோட பெஸ்ட் யாருமே கிடையாது, அப்படியே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ என்னுடைய அதுக்கப்புறம் சிஎஸ்ஓன்னு ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு, இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஹி வாஸ் வித் ஸ்பார்க் கேபிட்டல் அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி இருக்குது பெங்களூரில். ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவர் வந்து நான் சீட் ரவுண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு, மோகன், நான் வந்து சீரீஸே உங்களுக்கு ரைஸ் பண்ணி தரேன், நான் சென்னைக்காரன் தான், பட் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்கேன். ஸோ மினிமம் நாங்கள் வந்து $10 million தான் ரைஸ் பண்ணுவோம், அதனால் சீரீஸே உங்களுக்கு ரைஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்புறம் நிறையா அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு சீரீஸே ஃபண்ட் ரைஸ் பண்ணி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் வந்து 4 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம், ஒரு டீலுக்கு மினிமம் 4 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு. உங்கள் சேலரி என்ன அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் ஒரு நம்பர் சொன்னார், லெட்ஸ் சே 1 crore. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்லலை, ஷாக் ஆகிட்டாரு. அப்புறம் கேட்டேன், 1 கோடி ரூபாய் அப்படின்னு. ஐ வில் கிவ் யூ 2 crore சேலரி, கம் அண்ட் ஜாயின். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் நான் பண்ணணும், 4 கோடி ரூபாய் நான் அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், நான் ஏன் அங்கே கொடுக்கணும். அவரே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாக இருக்கார். அவர் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஃபின்டெக்கில் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஆல் 10 years. ஓகே, ஹி கலெக்டிவ்லி ரைஸ் மோர் தென் $2 billion. அப்புறம் அவரே எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஏன்னா எனக்கு தெரியும், இது வந்து ஒரு 6 மாதம் ப்ராசஸ் தான் ஃபண்ட் ரைஸுங்கிறது. 6 மாதம் அவர் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். அதாவது நம்ம வந்து டீம் மட்டும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப ஏன்னா அந்தந்த இந்த டொமைனில் அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், அதை வந்து கரெக்டாக பார்த்துருவாங்க. ஏன்னா நான் என்னுடைய ஃபெயிலியரில் கற்றுக்கிட்டது, எதை நம்ம தொட்டால் நம்ம தோற்றுரும் நல்லா தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக இப்போது எங்கள் ஆஃபீஸில் வந்து 2-3 ஐடியாஸ் 2-3 பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களாம் பயங்கர எக்ஸ்பர்ட், பயங்கர இன்டெலிஜென்ட். ஓகே, நான் ஐஐடியில் படிக்காட்டாலும் எங்கள் ஆஃபீஸ் நிறைய பேர் ஐஐடியில் படித்தவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப லாஜிக்காக ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் எதை தொட்டால் நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் எதை தொட்டால் நம்ம ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு. நான் நம்ம ஊர் லாங்குவேஜ் சொல்லுவேன், நீ தொட்ட செத்த அப்படின்னு. ஸோ அந்த கோஆர்டினேஷன் இருக்கோ, என்னுடைய ஃபெயிலியர்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பேஷன், என்னுடைய அந்த வெறி, அதுவும் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் எங்களால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடிஞ்சுது. இதனுடைய கடைசி கேள்வி இது. நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, எனக்கு வந்து டெக்னிக்கலாக அந்த ஸ்ட்ராங் கிடையாது, இப்போ கூட என்னால் கோடிங் எழுத முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கம்
ஒரு நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ 2 விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. உங்களுடைய பலமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஓகே ரியாஸ், எனக்கு வந்து கோடிங் அது சுத்தமாக கிடையாது. வெரி 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 பேட் டெவலப்பர் ஆக்சுவலாக. ஓகே, சேல்ஸ் எனக்கு தெரியாது, மார்க்கெட்டிங் எனக்கு சுத்தமாக வராது. பட் ஐ ஆம் வெரி குட் அட் கன்வின்ஸ் பீப்புள். ஓகே, அதுதான் என்னோட டேலண்ட்டு. நீங்கள் இப்போ கூட உங்களை கன்வெர்ட் பண்ணி என்னால் ஆஃபீஸ் ஏற்ற முடியும். ஆனால் நீங்கள் நல்லா எழுதுனீங்க, ஆக்சுவலாக நல்லா எழுதுனீங்க, நல்லா பிராண்ட் பில்ட் பண்ணுறீங்க, என் பிராண்டை பில்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பேன். அதுதான் என்னுடைய திறமை. யார் போச்சுப்பாங்க. என்னுடைய டேலண்ட்டுங்கிறது ஐ கன்வின்ஸ் பீப்புள் லைக் யூனோ. ஏன் அப்படின்னா என்னுடைய விஷனை ஷேர் பண்ணுவேன். அந்த விஷனில் நீ வந்து என் கூட ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும். இந்த காசு பற்றி நான் பேச மாட்டேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு இவ்வளோ சேலரி கிடைக்கும் அதெல்லாம் வந்து அப்படிலாம் நான் சொல்கிறது கிடையாது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம் நீங்கள் என் கூட வந்தால் சால்வ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு வந்தவர் என் கூட வேலை பார்க்குறாரு. ஓகே, ஹைரார்க்கில் எனக்கு கீழே வேலை பார்க்குறாருன்னா அப்போ அவருக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும். அப்போ நான் எப்படி பேசியிருப்பேன்னு பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஸோ என்னுடைய டேலண்ட், எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்ஸ் ஆர் வரமாக நான் நினைக்கிறது வந்துட்டு ஐ ரீட் பீப்புள், ஐ நோ பீப்புள், ஐ எம் அ பீப்புள் பர்சன். கூடுதலாக அவர் இதை செலுக்கிறார். இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சவுத்துலேருந்து ஒரு முகம் அப்படின்னா உங்களுடைய முகம் தான் இன்றைக்கி தெரியுது ஆண்டர்பிரனரில். இன்னும் அடுத்து வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமானதாக உங்களை உணர ஆரம்பிக்க ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு மேடைக்கு போனாலும் IppoPay மோகனுங்கிற ஒரு அடையாளமாக மாறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் வந்து செய்யணும் செய்யக்கூடாதவை அப்படின்னு இதை நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ குறிப்பாக ஒரு ஃப்ரெஷர் லெவலில் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஏன்னா நம்ம நோக்கமே நிறைய ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இந்த காலேஜ் முடித்த உடனேயும் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கல்ல, மேடம் கோச்சிக்கூடாது. காலேஜ் முடித்தோடனே ஸ்டார்ட் அப் பண்ண எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது உடன்பாடுன்னு இல்லைன்னு சொல்கிறத விட அது ரைட் இல்லைன்னு என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்பில் 10 வெர்டிக்கல் 15 வெர்டிக்கல் இருக்குது. ஓகே, ஒரு ப்ரொமோட்டருக்கு ஒரு ஃபவுண்டருக்கு அட்லீஸ்ட் பேசிக்காக என்ன நடக்குதுன்னாவும் தெரியும். அப்போ தான் அது அவங்கள வந்து அதை அவங்க பண்ணுற மிஸ்டேக்கையோ அவங்க பண்ணுறதையோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அந்த லீடர் வந்து டெஃபினட்டாக நாலேஜபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2-3 இயர்ஸ் வேலை பண்ணணும். சின்ன ஸ்டார்ட் அப்பில் வேலை பண்ணினா உங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் வேலை பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்பை க்ரோ பண்ணுறது கிடையாது. உங்களுடைய நோக்கம் லேர்னிங் தான். நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்காக நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி அதை நோக்கி நம்ம வேலை. நான் ஏன் சின்ன கம்பெனி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கும்போது லீடர்ஷிப் ஆர் ஃபவுண்டிங் டீமோட க்ளோஸாக வேலை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அப்போ அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஸோ அதனால அவங்க ஒரு 3-2 இயர்ஸ் அந்த கம்பெனியில் வேலை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ எது பண்ணணும் அப்படின்னா, படித்து முடித்தோடனே ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிடணும். எது பண்ணக்கூடாது அப்படின்னா படித்து முடித்தா ஸ்டார்ட் அப் பண்ணணும். இல்லை ஏன் அப்படின்னா, யூஎஸில் நான் படித்தேன், நான் படிக்கலை, சிவராஜ் சார் தான் ஒரு ஈவெண்ட்டில் சொன்னாங்க இந்த நம்பர்ஸை. யூஎஸில் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 32. ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பருவத்தை அந்த ஸ்டேஜில் தான் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போது நான் வந்து ரொம்ப ஏர்லியாக நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்கள் மட்டும் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஒருவேளை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு எம்என்சி கம்பெனி, ஏன்னா இப்போவும் ஒரு எம்என்சி கம்பெனி எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு நான் போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையோ என்னுடைய மென்டார்ட்டை போய் நான் வந்து படிச்சுட்டு வரேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த லேர்னிங் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஹை. பார்வையாளர்கள் கொஷின் கேள். சார் வணக்கம், நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். பிகே ஹோம்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். என் பேர் மோகன் குமார். நான் இங்கே வர்றதுக்கான காரணமே நீங்கள் தான். நான் ரெகுலராக இந்து தமிழ் இசை படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கில் அந்த ஆர்டிக்கல் வந்தது. படித்து முடிச்சுட்டு அந்த பேப்பர் யூஸ்வலாக ரிசப்ஷனிஸ்ட்டு கொடுத்துட்டு, என் ஆஃபீஸ் வந்து சிங்கிள் பில்லரில் இருக்கும் சார் திருவள்ளூரில். அது யூஸ்வலாக எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ பிளேட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் இருந்தது. அன்றைக்கி சாட்டர்டே நான் எவ்ரி சாட்டர்டே 3 to 4 இன் அண்ட் அரௌண்டு சென்னை திருவள்ளூரில் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். எல்லா இன்ஜினியர்ஸும் ஆஃபீஸில் கேதரிங் வருவாங்க.
கேள்விகள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் ஏன் வந்துன்றது மட்டும்தான் சொல்ல போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது அப்படி இருக்கும்போது அந்த போர்ஷனை நான் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி மீட்டிங்கில் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். இந்த பேப்பர் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துட்டு உள்ளே மீட்டிங் வச்சுக்கிட்டு ப்ரேயர் சாங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கிளை ஃபுல்லாக படித்தேன். கம்ப்ளீட்டாக எல்லோரும் உள்வாங்கினாங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லோரும் கற்றுக்கணும்னு நினச்சேன். சடனாக இந்த வாரம் இது பேப்பரில் பார்க்க சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன உடனே நான் என் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி உடனே இங்கே வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். மீட் பண்ணேன். இவங்க என் ஒய்ஃபை இவங்களையும் கூப்பிட்டு வந்தேன். இவங்க பேர்லேயும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம், துரோணாச்சாரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார். நானும் நல்லா கன்வின்ஸ் பண்ணுவேன் சார். எனக்கும் ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுது, உங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று திருவள்ளூரில் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பயாவது ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஓகே ஓகே. ஸோ என்னுடைய நம்பர் நான் என்னுடைய கார்டு தரேன் உங்களுக்கு. ஆனால் இந்த ஈவெண்ட் முடிச்சு நான் கிளம்ப, நான் ஊருக்கு போகிறேன், ராமநாதபுரம் போகிறேன். ஸோ நான் என்னுடைய கார்டு கொடுத்துட்டு போகிறேன். கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு போகணும். சரி. எனக்கு வயசு 40. நான் 2005 இன்ஜினியரிங் பாஸ் அவுட்டு, 2006. ஸோ என் வயசை காமிச்சு கொடுத்துட்டீங்க. ரைட் சார், தேங்க்யூ சார். நான் வரேன் சார். சார் வணக்கம். என் பேர் வாசுகி வினோதினி. நானும் ஒரு மீனவ சமுதாயத்தை நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையிலேருந்து இருக்கேன். நான் வந்து குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரு. நான் 4 முறை யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இன்டர்வியூ எழுதி தோல்வி பெற்று நானே ஒரு அகாடமியை 9 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேங்க சார். நம்ம அகாடமிலேருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து கிளியர் பண்ணி நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க சார். கோவிட் முன்னாடி வரைக்கும் இது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நம்ம அகாடமியில் எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகும். அது நல்லபடியாக நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருந்தோம். கோவிட்க்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் லாக்டவுன் ஆனோடனே இந்த சர்வீஸ் செக்டார், பர்டிகுலர்லி இந்த கோச்சிங் ஐஏஎஸ் டிஃபென்ஸ் கோச்சிங் சென்டரில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இந்த டிஜிட்டல் காம்படிஷன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸுன்றது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் செக்ரிகேட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலில் வந்து ஃபேக்காகவும் நிறையா ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் வருது. அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது டிஜிட்டலில். அது எப்படி சார் இந்த டிஜிட்டல் காம்படிஷனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஐடியா சொல்கிறீங்க? தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சர்வீஸ்க்கு வாழ்த்துக்களுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆள் கலெக்ட் ஆகிருப்பீங்க, இப்போ பல கலெக்டர் உருவாக்க போகிறீங்க, அதுதான் வித்தியாசம். ஸோ சம்பந்தம் சார் சொன்ன மாதிரி தான். ஓகே, நீங்கள் பிராண்டிங் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமானனால நீங்கள் பிராண்டிங்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். டிஜிட்டல் கண்டென்ட்டு, அந்த குவாலிட்டி கண்டென்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். பட் உங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு அவ்வளோவா நமக்கு படிப்பு நமக்கு ரொம்ப தூரங்க, அதனால் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் இனி வர காலங்களில் நீங்கள் பிராண்ட் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஆர் த பிராண்ட் அம்பாசிடர். ஓகே, உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் பிராண்டு. நீங்கள் பண்ண ஸ்ட்ரகிள், நீங்கள் ஃபெயில் ஆன ஸ்டோரியை சொன்னாலே வந்துட்டு அது பெரிய ஒரு இன்ஸ்பயர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, அதனால் கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் பிராண்டிங் பண்ணி ஆகணும். முகமது அலிஜின்னா ஸ்போர்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் இங்கேயே ஆரம்பகட்ட இடர்பாடுகள் சந்திச்சிங்க IppoPayல. அதை தான் ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல? யுஏஇ வெற்றிக்கு பின்னாடியும் புரியல, என்ன கொஞ்சம் கல்ஃப் கண்ட்ரியில் வெற்றி அடைஞ்ச பின்னாடியும் ஏன் இங்கே வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல? IppoPay ஆரம்பகட்ட இடர்பாடும் சந்திச்சிங்களே, அதனால் ஏன் கேட்குறேன்? ஓகே, ஸோ நான் இதில் சக்ஸஸ் ஆகிட்டு இன்னொரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலும் இந்த ஸ்ட்ரகிள், இந்த சேலஞ்ச் இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ எங்களுக்கு வந்து சேலஞ்சஸே இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நேற்று கூட ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்தது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் பேடிஎம் லாஸ்ட் வீக். ஓகே, எஸ்பெஷலி எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சேலஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ யூஏஇ இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அந்த மார்க்கெட் வேறு, அந்த மார்க்கெட்டில் அங்கே நிறையா ப்ரூவ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், யூஏஇ வந்து ஒரு சின்ன மார்க்கெட். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஸ்மால் மார்க்கெட், பாப்புலேஷன் எல்லாமே ரொம்ப கம்மி. இந்தியாங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டு. ரெண்டாவது இங்கே எங்களுக்கு நிறையா காம்படிஷன் இருந்தனால அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. என் லைஃப்பில் சேலஞ்சஸ்க்கும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரிங்க, சீரியஸாக சொல்கிறேன். டெய்லி இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் காலையில் ஆஃபீஸில் இருக்கும்போது இப்போ நாங்கள் ரெகுலேஷனுக்கு கீழே இருக்கிறனால எப்போவுமே நாங்கள் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருப்போம், எங்கள் பேமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆர்பிஐ சொல்கிறத கேட்கணும். மோகன், யூ ஹேவ் டு டூ திஸ், யூ ஹேவ் டு டூ தட். ஒரே பிரச்சனை, ஒரே அடியாக இருக்கும். வீட்டுக்கு போனால் கொண்டாடி சொல்கிறத கேட்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த சேலஞ்சஸ் வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, அது யூஏஇ இந்தியான்னு இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த சேலஞ்சஸ் வரும். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் போத் ஆஃப் யூ.
நான் ரீசெண்டாக இந்தியா வந்து என்னோடய கம்பெனியை சேல் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் இங்கே. ஒரு த்ரீ இயர்ஸ் ஸ்டார்ட் அப்பு. பட் ஆஃப்டர் ரீடிங் தட் உங்கள் ஆர்டிக்கல் பார்த்ததுக்கப்புறம் ஐ ட்ராப் தட் பிளான் டு கண்டினியூ மை கம்பெனி. அதில் இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த ஃபுல் ஸ்டோரியுமே. அதில் ஒரு பாயிண்ட் என்னோடய கேள்வியுமே அதுதான். அதில் யூஎஸ்லேருந்து இருந்தேன், யூஎஸில் சிகாகோவில் இருக்கேன். நான் இங்கே கம்பெனி வச்சு பண்ணிகிட்ருக்கேன், அங்கேருந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரீசெண்ட்லி ஐ கேம் பேக் டு இந்தியா. என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஒரு 20 minutes இன்ஃபார்மல் சேட் வந்துட்டு யூ ஹவ் brought $30 million FDI அந்த இதில் போட்டிருந்தீங்க அந்த ஆர்டிக்கலில். ஸோ வாட் வாஸ் அந்த 20 minutes சேட்டில் என்ன டர்னிங் பாயிண்ட், வாட் வாஸ் த க்ரக்ஸ் யூ குட் கன்வின்ஸ் யுவர் FDI பர்சன்? அந்த எப்படி இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் காயின் கூட சொன்னேன்ல, அந்த காயின் பேஸ் அந்த 20 minutes டீலு. ஓகே, ஸோ நான் அந்த நிறைய இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆகி விரக்தியாக இருந்த காலகட்டத்தில் என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னால், மச்சி லைக் எவ்ரி CEO சுட் பி a வெரி குட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நினச்சேன், என் ஃப்ரெண்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை கூட்டு வச்சுக்கலாம் கூட நினச்சிட்டு இருந்தேன் சீரியஸாகவே. ஸோ இந்த காயின் பேஸ் கால் வந்தப்போ நான் ஸ்டோரி தான் சொன்னேன் சீரியஸாக. ஓகே, ஐ வாஸ் டெல்லிங் லைக் ஐ கேம் ஃப்ரம் திஸ் ஏரியா, திஸ் கம்யூனிட்டி, ஐ மீன் த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. ஸோ எனக்கு வந்து என்னுடைய விஷன் டு டேக் திஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு வில்லேஜஸ் அப்படின்னு சொன்னது அவருக்கு கனெக்ட் ஆச்சு. ஓகே, அந்த இடத்துல அதான் சொல்கிறேன், நான் அது வந்து வாட்ஸ்அப் கால், நான் ப்ரெசன்டேஷன் பண்ணலை, பிச் டெக் ஷேர் பண்ணலை, எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, ஜஸ்ட் கான்வர்சேஷன். ஸோ அதை ஏன்னா அவர் பேர் வந்து சான் அகர்வால். ஓகே, அவர் அந்த காயின் பேஸ் பிகாஃப் ஆஃப் காயின் பேஸ் பேசினவர் சான் அகர்வால். ஹி வாஸ் அன் இந்தியன், இஸ் இந்தியன், பட் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். ஓகே, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes கேட்ச் பண்ணிட்டேன். இவர் வந்து நார்த்தில் ஏதோ ஒரு பீகார் சம்திங் மாதிரி, அவரும் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து அப்படியே போனவர் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனால அது அவருக்கு நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், காயின் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்3 ஆர் கிரிப்டோ பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப்பு. அவங்க 300+ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் குளோபலாக. அதில் ஃபஸ்ட்டு நான் வெப்3 IppoPay தான். ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆனால அதனால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ எப்படி இப்போ பிரதர் சொன்னார்ல, நான் கூட ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன், இவங்க காரை கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் தான் எல்லாமே. இப்போ பேல நம்ம ஒரு 100 rupees பே பண்ணுறோம்னா அது 100 rupees வந்து 100 ரூபா கட்டுறது 100 ரூபா போயிடும். உங்களுக்கு அதில் எங்கே லாபம் எப்படி வரும், ரெவன்யூ எப்படி வரும்? ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார், உங்களுக்கு இங்கிலீஷ் பண்ணுங்க. இப்போ நான் மணிகண்டன் செடியன் காஃபி வர்சன் ஒரு காஃபி போட்டு ஷாப் வச்சுருக்கேன். ஸோ நான் ஆன்சர் கொடுக்குறேன், இந்த ஆன்சர் உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகுமா? ஓகே, ஸோ நான் 100 ரூபா ஒரு டைம் இருக்கேன். ஸோ 100 ரூபா அனுப்பிச்சா 100 ரூபா மெர்ச்சென்ட்டுக்கு போயிடுது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா UPI மூலிமா நடக்குது. UPI-உடைய மெயின் ஃபோக்கஸ் டு எலிமினேட் கார்ட்ஸ். ஓகே, கார்டு எஸ்பெஷலி விசா மாஸ்டர் ஃபாரின் கம்பெனி. ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து கார்டில் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 2000 rupeesக்கு 0.4% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதாகும். 0.4% வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ பிடிப்பாங்க. ஓகே, டெபிட் கார்டில் வந்து பிடிப்பாங்க. அதுவே கிரெடிட் கார்டாக இருந்தால் 1.5% வந்து பிடிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம UPI இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மெய்டி சப்சிடரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அந்த கான்செப்டில் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு 0.15, 0.2, 0.3, அதாவது லெஸ் தென் 0.4 தான். ஓகேங்களா, அது வந்து யார் அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்சிடரியாக வரும். ஓகே, ஸோ அப்படி தான் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு 0.2% இது இருக்குது. எங்களுக்கு அதில் வந்து ரெவன்யூ இருக்குது, அது வெளியில் தெரியாது. கேம் ஃப்ரம் கவர்மெண்ட் சப்சிடரி, மெய்டி சப்சிடரி. 3 months ஒன்ஸ் வரும். அது பயங்கர சேலஞ்ச் தான், தெரியும் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. பட் எங்களுக்கு வந்து இஸ் ரெவன்யூ. ஓகே, பட் ஸ்டில் வி ஹாவ் ரெவன்யூ ஃப்ரம் லெண்டிங், இன்சூரன்ஸ். நாங்கள் இப்போ லெண்டிங் பண்ணுறோம், ஆக்சுவலாக லெண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். த ஐடியா இஸ் டு எலிமினேட் த டண்டல் கான்செப்ட். ஓகே, டிஜிட்டல் லெண்டிங்கில் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஆட்டோமேட்டிக் டெய்லி கலெக்ஷனில் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கடைசி கேள்வி
வணக்கம் சார். சங்கியா தயாரிப்புகள் யுவராஜன் நறுமண கோப்பை லுங்கிகள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் நெசவாளர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லுங்கியை வந்து ப்ராடக்ட் வந்து விற்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லுங்கி ஸ்வேர் பண்ணி இப்போ கீழக்கரையிலேருந்து வேறு வந்திருக்கீங்க. லுங்கி அங்கே அதிகமாக ராம்நாட்டில் வந்து இப்போ ரம்ஜானில் லுங்கி தான். ஒரு இந்த லுங்கிஸ்லாம் வந்து இந்த ஜக்காத் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லுங்கி ரேட்டில் அதிகமானதால் காட்டன் வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. காட்டன் லுங்கி யாரும் இப்போ பாலிஸ்டர் மிக்சிங் ஐட்டம்ஸ் அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக போகுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெசவாளர் சமூகம் ஃபுல்லாகவே ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் விற்கலை, எல்லாமே ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க. ரொம்ப இதாக இருக்குது. உங்கள் இதில் நிறைய கற்றுக்கிட்டேன் நானே. ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். நன்றி. இது ஹிந்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நெசவாளர் சமுதாயத்துக்கு இந்த காட்டன் அவேர்னஸே இல்லை. நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன். எனக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் இதை நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். ஹிந்துக்கு பொதுவாகவே அடல்ட்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம வேர் பண்ணுற இதில் வந்து காட்டனில் வந்து பிசி மிக்சிங் அதிகமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நெசவாளர் சமூகத்துக்காக இது நீங்கள் கொஞ்சம் செய்யணும். நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு முக்கியமான உரை. தேங்க்யூ. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஸோ 16 years ஆஃப் அந்த ஸ்ட்ரகிள் ஓகே என் லைஃப்பில். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஓகேங்களா? ஸோ என்னால் என் பேக்ரவுண்டெல்லாம் ஏன் நான் மெயினாக இங்கே நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, என்னாலே இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியும்னா டெஃபரெண்ட்டாக உங்களால் இதை விட பல மடங்கு பெட்டராக வந்து அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். Thank you, Mr. Mohan, for your valuable time. Mr. Shiva, to hand over a memento. Now I request Mr. Janaki Raman from Tally Solutions Private Limited to address the gathering on the importance of accounting process in a startup environment. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ப்ரைஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஜென்டில்மென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா முன்னேறினாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நான் நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கேன். நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடைக்கற்கள் இருந்தது, அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க பேக்ரவுண்ட் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி ரிசால்வ் பண்ணாங்க, ப்ளஸ் நம்மளோட குவீரிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹார்ட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் தென் பிஸ்னஸில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ டேலி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேலி அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி டேலி அப்படிங்கிற கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் வரல. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் மூலயமா என்ன இம்பார்ட்டன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ எஸ் கஸ்டமர்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படிங்கிற வந்து செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து வந்திருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் இல்லை ஆப்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு முக்கியமா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னுவாங்க. இட்ஸ் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் பர்ச்சேஸ். ஸோ ஒரு வெண்டர்கிட்ட இருந்தில்ல, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் இருக்கணும். அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி அவருக்கு வந்து நம்ம விற்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபைனலாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் வரணும். அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு வந்து பணம் வரணும். ஸோ பணம் வரணும்னா நம்ம அந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு டீம், ஒரு கமர்ஷியல் டீம், இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம், ஃபினான்ஸ், அதுக்கு ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்மெண்ட்டாக பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ டேலியோட ஒரு கோல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் பிஸ்னஸ். ஸோ கவர்மெண்ட்டில் ஸ்டாச்சுட்டரி இருக்குது, டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங்ஸ் இருக்குது,
ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராடக்ட் எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், எந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணாமல் இருக்குது, நான் ஸ்கீம்ஸ் போடணுமா. ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா வராது. இல்லை அந்த ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்ஃபேக்ட் 1982 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் டேலியும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு கோட்லெஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரோட ஒரு காட்டன் ஒரு மில் ஃபேக்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா அவர் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டேலி. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் டேலி இருந்தது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே இருந்ததுன்னா நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு கஸ்டமர்ஸை போய் பார்க்குறோம், எல்லாமே இருந்தது. பட் அந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு பேமெண்ட் இன்ஃப்ளோ இல்லைன்னா ஒரு வெண்டர்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நான் திருப்பி அந்த ஃபண்ட் ஃப்ளோ நான் எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு என்னோட சாட்ஸ்ட்ரி நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளைண்ட்டாக நம்ம இருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எஸ் டிஎன்ஜிசியில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இப்போ ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்கும், டிடிஎஸ் பேரோல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ நம்ம அக்கௌண்டிங் ப்ராப்பர் பர்சன் இருந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஸோ அதர் ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ட்ரைங் டு கிவ் இன் டேலி. எஸ் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க டேலியில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் ஏஐ டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக டோட்டலாக வந்து. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு டூ பிஸ்னஸ். ஸோ ப்ராசஸ் அக்கௌண்டிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேலி வில் டேக் கேர். ஸோ இது ஒரே ஒரு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனி கொஸ்டின்ஸ்? ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பிஸ்னஸில் இருக்கீங்க, டே டு டே ஆப்ரேஷன்ஸில் இருக்கீங்க. ஸோ அக்கௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாங்கிறது நம்ம பேசலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக அதை வந்து நான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா? சார் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேலி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா லைசன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 days வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும். ஸோ டேலியோட பியூட்டி என்னென்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஒரு மார்க்கெட்டில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா நமக்கு ஒரு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பைஃபரேட் ஆகிறாங்க, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பிஸ்னஸ் ஒர்க் வரும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் டிரான்சாக்ஷன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். யார் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெண்டர், யார் உங்களோட கஸ்டமர் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிங்கன்னா உங்களோட P&L பேலன்ஸ் ஷீட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் அவைலபிள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் 7 days ரெண்டல் பேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 22,500 சார். இஃப் இட் இஸ் ஃபார் எ சிங்கிள் யூசர் கம்பெனி இட் இஸ் 22,500. தேங்க்யூ. ஹலோ சார், நான் இன்கம் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் சார். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கெலாம் ரிலேபிள் ரேட்டில் டேலி கொடுக்குறீங்க. அதை விட கன்சல்டன்ட் நிறையா பேர் இருப்பாங்க இந்த மாதிரி. எங்களுக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் டேலி வாங்கினோம், அவங்களும் டேலி வாங்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னால் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நாங்கள் நிறையா இடத்துல நாங்கள் கேட்குறோம். ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டோட கன்சல்டன்ட் ஜாஸ்தி. சரிங்களா சார்? என்னென்னா நம்ம ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்க்குறது இல்லை சார். ஓகேங்களா? ஸோ டேலி எஸ் அதுக்கு ஒரு கமர்ஷியல் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் மொத்தமே மனசில் வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணல. இட் இஸ் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் பிஹேவியர் வந்து மாறும். ஏன்னா டாலி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ சிங்கிள் ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 35 years ஓல்டு கம்பெனி. இட்ஸ் எ சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு ஜிஎஸ்டிபி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய வேல்யூ அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 22ங்கிறது ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற மாதிரி ட்ரையல் வெர்ஷன் வந்து ஃப்ரீயாகவே கூட அவைலபிள் இருக்குது.
பட் என்னென்னா அதை நீங்கள் உங்களோட டே டு டே ஆப்ரேஷனை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கன்சல்டன்ட்றீங்க, உங்களுக்கு ஒரு 100 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கிளைண்ட்கிட்ட வந்து நீங்கள் ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவ்லையோ இல்லை அதை ஒரு மெயில் அவங்க அனுப்பிச்சு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி திருப்பி நீங்கள் அதை மாற்றி சேம் டைம் இந்த டேட்டா அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய இது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா we have resolved. ஸோ டாலிலே வந்து பார்த்தீங்கன்னா we have tied up AWS ஒன்று பண்ணியிருக்கோம், இல்லை டாலிலே நெட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ்லேருந்தே உங்களோட கஸ்டமர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி யூ கேன் கைட் தம், யூ கேன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ வி வாண்ட் டு ரெடியூஸ் திஸ் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். இல்லை ஒரு டே டு டே ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து 0 டைம் பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சார். ப்ரைஸ் நீங்கள் என்ன கேட்கறதுக்கு பதில் உங்கள் டீலர் கேட்டால் பெட்டராகவே கொடுத்துருவாரு. சக்திவேல், ஒரு கொஷின். நான் வந்து ERPயில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் சார். ஸோ ஆக்சுவலி வி இன்டிகிரேட்டட் ஆர் சிஸ்டம் வித் டேலி. பட் அதில் வந்துட்டு வி ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் லைக் கனெக்டிவிட்டி இஷ்யூ அந்த மாதிரி. இப்போது XML பேஸ்டு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வேறு ஏதாவது அடிஷ்னலாக வந்துட்டு ERPயோட இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா டேலியில்? இல்லை பண்ணலாம் சார். டேரெக்டாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா XML டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் XML இருக்குது. பட் நீங்கள் எக்ஸல்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் டு லிங்க் பேஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் சார். நம்ம ஸோ ரீச் அவுட் பண்ணுங்க, நம்ம மெயிலையும் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ சார் வணக்கம், என்னோட பேர் முருகன், நானும் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் தான். இப்போ டேலி வந்து நெட் கனெக்ஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறீங்க. கிளைண்ட் வந்து எங்களுதோ க்ளவுட் பேஸ்டு வர ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து க்ளவுட் பேஸ்ட் இருக்கிற ஐடியா தான் இருக்கா உங்களுக்கு? ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா we have tied up with AWS சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Tally on AWS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்லி இட் இஸ் அவைலபிள். ஸோ யூசர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னையில் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெங்களூரில் இருக்குது. சைமல்டேனியஸாக நான் ஒர்க் பண்ணோம்னா நீங்கள் எத்தனை யூசர் இருக்காரோ அத்தனை யூசர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 4 user 8 user அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைமல்டேனியஸாக we can work together. ப்ளஸ் உங்களோட சிங்கிள் பேலன்ஸ் ஷீட் P&L என்ன வேணுமோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். And it is 24/7 it is available. TP on AWS. Any other questions? Like எனக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அக்கௌண்ட்ஸில் என்னால் எழுத முடியல. டேலி ஹவு இட் இஸ் டிசைன்டு, நீங்கள் உங்கள் புக்ஸில் உங்களால் எப்படி டேலி எழுத முடியுமோ, உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமோ, சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் we have brought this particular mechanism. ஸோ இதில் உங்களோட டே டு டே ஆப்ரேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாதது ஏதாச்சும் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா we will take it up. Thank you, team. Thank you. Thank you, Mr. Janaki Raman. Mr. Rajkumar will hand over a memento. Mr. Shankar V. Subramaniam, Chief Operating Officer of Hindu Tamil Tisai, will brief the audience on the next session of the program. அனைவருக்கும் மாலை வணக்கம். I take this opportunity to invite Mr. Sivarajah Ramanathan, the special guest of this evening. In fact, அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழிச்சு மதுரையில் நேட்டிவ் லீட் ஆஃபீஸில் அவரை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Thank you for coming in, sir. See, life is all about evolution. நேற்றைக்கு இருக்கிறது இன்றைக்கி இல்லை. இது என்னுடைய ப்ரொஃபஷனல் கரியரில் எனக்கு ஏற்பட்ட ஒரு படிப்பினை. என்னோடய கரியர் 1986 ஒரு ஃபோட்டோ லேபில் வந்து ஐ ஜாயின்ட் அஸ் அ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அப்போது அந்த ஸ்டேஜில் இருந்த எவல்யூஷன் என்ன அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் வந்தது, கலர்லேருந்து 1 hour டெவலப்பிங் அண்ட் பிரிண்டிங். பட் அந்த ஸ்டேஜில் நான் பார்த்த இன்னொரு எவல்யூஷன் வந்து வீடியோகிராஃபி. ஸோ அந்தமானில் இருந்தெல்லாம் வந்து ஃபிலிம் ரோல்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த கொண்டு வந்து கொடுக்குற ஃபோட்டோகிராஃபர் வந்து வீடியோகிராஃபிக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பார். ஹேவிங் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கரியர் தென் என்னோடய மனசில் இப்போ ஏற்பட்டது வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் போயிடப்போது போல இருக்குது, இனிமேல் வீடியோகிராஃபி தான் அப்படிங்கிற இதில் வந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மூவ் அவுட் ஆஸ் பார்ட் ஆஃப் மை கரியர் க்ரோத். ஆனால் இன்றைக்குமே வந்து என்னுடைய
பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது I still had to have a still photographer and we still cherish the album when we go through it at home. So evolution அப்படிங்கிறதுனால nothing goes away, nothing gets extinct. It continues to survive in some form. இதுதான் வந்து எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பெரிய வாழ்க்கை பாடமாக என்னோட கரியரில் என்னோட ப்ரொஃபஷனில் நான் அடாப்ட் பண்ணுற விஷயங்கள். ஏன்னா நாங்கள் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது எங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் கேட்டாங்க, நீங்கள் இருக்கிறது ட்ரெடிஷ்னல் மீடியா, ஆனால் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி இதில் பேச போகிறீங்கன்னு உங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கு. அப்படிங்கும்போது என்னுடைய கன்விக்ஷன் வாஸ் மை ரெஸ்பான்ஸ் டு தேம். இந்த எவல்யூஷன் ப்ராசஸில் வந்து நானும் அந்த ஓட்டத்தில் இருந்து எங்களுடைய இது பிரிண்ட் ஃபார்மேட் மட்டும் இல்லை, டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் இருக்குது, சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேயும் இருக்குது. அப்படிங்கிறத நான் சொல்லும்போது அந்த மீடியம் பற்றிய பல விஷயங்கள் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு லேர்னிங் செஷனாக இதை பார்க்கும்போது இதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, எங்களுடைய பிஸ்னஸ் அசோசியேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவால தான் இந்த மாதிரியான ஒரு ஃபோரமை க்ரியேட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் வித் dual purpose. One is the startup as an environment which is getting promoted very aggressively in our state of Tamil Nadu. Second, இதுக்கு முன்னாடி பேசின 2 சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரூனர்ஸும் அவங்கள கேள்வி கேட்ட சிலரும் எல்லாருமே மையப்புள்ளியாக கடைசியில் வந்து நின்னது வந்து பிராண்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. பிராண்டிங் கிரியேட்ஸ் வேல்யூ அண்ட் தட் லீட்ஸ் டு அ வேல்யூவேஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். செகண்ட், இந்த பிராண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அவசியம். ஆனால் இன்றைக்கி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கேப், when you call it as a media scape, அது வந்து டைவர்ஸாக இருக்குது. ஸ்பெக்ட்ரம் இஸ் வெரி ப்ராட் அண்ட் அதோடைய ஆழம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ we need somebody who is a domain expert. இப்போ மோகன் பேசும்போது சொன்னார், எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் அதை தெரிஞ்சவங்கள நான் என் கூட சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்களுக்கு வந்து இங்கே குரூப் எம், which is one of the largest media consulting integrated media service providing company in India, when they said we will partner you because we are also looking at the hinterland of Tamil Nadu. அங்கே இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸை வந்து பெருசாக்கணும் அப்படின்னா எங்களால் இயன்றது அதை செய்யணும் அப்படிங்கிற முனைப்பு எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் they aligned with us and that's why they are partnering us. And I take this opportunity to introduce Ratan Singh Rathore, Managing Partner, New Business Development Group of India, to present what is marketing all about, and in marketing, in branding, how is the digital media marketing is widening the scope of penetrating further. And உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக இந்த செஷன் அவர் முடிச்ச அப்புறம் கேள்வி பதில் நார்மலாக பண்ணதுக்கு அப்புறமும் they have set up a breakup room on the other side of the corridor where they have some of their own colleagues present there to handle one-to-one queries if any of you have. Thank you and I welcome Ratan. Thank you, Mr. Shankar. Vanakkam. I'll just share a small joke. Breakout room. I was sitting there with Mr. Mohan and Mr. Sandeep, and he said, what is M? Group M. So I've never heard of it. So I told him it sounds like a security agency. But M stands for media. So what I'll try to do, it's, sorry, I don't know Tamil, but Vanakkam Chennai, Vanakkam Tamil Nadu. So I'll just try to put this thing as simple as possible. My email ID is there after this session. I'm also available till dinner. If anybody wants to interact with me or our team members, we are very much here available at your service. The idea is to see that how we can help you all in your different types of businesses, startups, entrepreneurship, SMB, MSME. There's another joke. The financial markets in India have not been able to define. Each fund manager, has a separate definition for micro cap, small cap, mid cap, large caps. In a similar way, SMB, MSME, etc. It's very difficult to differentiate. While there is the government which is, gone ahead and tried to put this thing into a structure, but let's get back to the topic. Can I have a mic, please? That will be easier for me. Thank you. Okay, so Group M
while we say we are the largest, actually we are. So what are we doing over here in Tamil Nadu? We are also the largest in India. And basically our idea is to see that we are bringing our product, as how the market is changing, how everything is happening in and around. We want our knowledge, we want to shape up different regions, different states, different parts of the globe, and try to be very inclusive in the growth of each and every region. Tamil Nadu is one of them. We want to be responsible for shaping the next era of medium. Somebody just said that the businesses are changing every 5 years because of technology, etc. So IT, ITES, digital media are on top of the innovation curve when we look at different sectors which are there. So definitely we want advertising, which is part of marketing, to be helping to make us all better. I'll just make it simple for everyone. Generally, to make our products and services aware to the people or our customers are basically prospects. Means they're not giving you any transactional value. Consumer is one which is consuming your product. So usually when you are making any communication, you have one part of the puzzle which is called creatives, which Mr. Shankar said display, somebody said about photo. All of that is nothing but just creatives which are there. Creative is very much important because these days, and I'll talk later, creative and technology are actually have merged together, and they are making communication much more lethal, potent to different TGs. So we have a bunch of creative agencies. Group M is part of WPP, which is a listed company, and I'll come to the next slide to explain it better. Creative agencies make the entire brand. What does it stand for? The position, the architecture, what is the inspiration? Media is what deploys the content. Deployment on TV, print, radio, digital, cinema, out of home, on hoardings, billboards, what you see, right? Data and insights, because these days any apps which you have in your smartphones, they are all you are as a first party, and your data is all captured by that app. That means it has your SIM card number, it has your, because you have given a consent, you have said yes. So data and insight, if you have a data lake, then it basically you are rich with data and you can market exactly without wasting any money. So data plays a very important part. Public relations is the entire earned media what you get, or free media what you get through making a PR about your company, about your product, etc. through your networks of contacts. Brand consulting, if you want to see how you want it in your store, to your design, etc. So we do end-to-end of all. What you see, those small circles are nothing but agencies. So we are basically the group of agencies into various buckets of services, what we give end-to-end. We have more than 70 brands. Okay. So globally we are the #1 agency group, right? And our global media billings is close to around 5.23 lakh crores, which is 63 billion. 5x of the Indian advertising expenditure, which is by our report for calendar year 23 ended at 1.45 lakh crore, but because there were some sectors which were not performing that good, probably around 1.3 lakh to 1.35 lakh crores is what India as an overall country, organized sector, unorganized sector, is doing, spending on all forms of media.
Our enterprise value is 17.73, and likewise in India we have close to around 48.7% share in the organized market. Some of our competitors, all due respect to competition, it makes us much more better, and humbly and proudly we are the market leader here in India. Okay, so if I have to break up what is Group M, you can see this standee over here. Basically, Group M is the mother, and you have various agencies as Wavemaker, Mindshare, Essence Mediacom. You can also see them on the chart over here. M6, Mindshare, Essence Mediacom. These are all the children of the mother. Why they are created? Because we handle Vodafone Idea, like one of our agencies, which is a telco sector, and there is also Airtel, which we handled. So these are competitors, so you need to separate the competitors, and therefore you have different media agencies. Okay, so we also have what we call as an integrated media arm called as Group M Nexus. What it does, all the agencies, what is the job? The job is to do understand from the client the need, the want, what is the proposition, what the client wants. Client could be you, could be anyone who's there. Understand the need and the want, and then try to put a media strategy or a media approach to it. Then from that you make a media plan on, media approach will be how do you put it on, what is the role of TV, print, radio, cinema, out of home, digital. That is a strategy. What is the role for you as a client, for you as a category? What is that approach we want to put? And for that approach, what should be the investments be on each medium? And after that you make a media plan. There are measurement tools on TV, print, radio, cinema, digital. There are measurement tools which say that in Tamil Nadu, TV reach is so much. If for your TG, target group, for your brand, you can get so many people in Tamil Nadu. So it is not that by gut feeling or what I like to say, but it is actually, there is an ROI or return on investment which we want to give to our brands and which we showcase. So there is always, at a planning stage, we do a pre-eval. Pre-eval is pre-evaluation, where we say that with 100 rupees, you're going to get so many people made aware of your products. Then comes buying. Now, as you've seen the numbers, if anybody is doing that huge a transaction, then economies of scale do prevail, right? That is called leverage. If I'm big, but I want to be small, and therefore I would like to sit down, because I want to reach out to each one of you as Group M, we want to get all the scale of our TV, digital, print, etc. to each one of you. We want to give that value of efficiency in terms of pricing, buying, etc. to all of you, right? From buying comes basically your implementation, when you implement it, the media, when it goes on air, and then you have basically, you do a ROI, reporting happens, you do a return on investment as to how everything has stacked up for you. We then give you a post-eval report as to how this thing has happened. Group M Nexus, therefore, does all of this. And the client servicing, day-to-day, meeting you all, how to go about things is done by the business team. I'm just telling you a setup of an agency, how does it work, right? Okay, we of course followed Group M. I'm just going to go a bit fast now. We follow brand safety. We don't want your ads to play in sleazy content. And we have a few specialist units in our bouquet, apart from the agencies who help different types of needs. For example, Finecast, earlier we could not break TV. I mean, it's called connected TV. The TV reach as per BARC, which is a measurement tool, is 90 crores in India. Connected TV is close to 10%, which is approximately 9 crores kind of people you can reach.
That means if you have a smart TV and if you have Wi-Fi, then you are connected. So Samsung TVs connected TV it is. So there are different ads of IPL which you play on connected TV, and what you will see on DTH, your Tata Sky, etc., will be all different. So we can track, like how you have device IDs of your mobile, we can track the smart TV ID or device. Smart TV is a device, your mobile is a device. So there's an ID for it, you can track it. Okay, so Finecast basically is an aggregator of all these kind of devices, and it has an automated plan. It can do geo-targeting, and it can in a pin code area also tell you how many customers are there for you over there. So for example, if there is a jewelry category sitting here, and if it wants to target smart TVs costing above so much in a particular area, then they can do it, right? INCA, Influencer Content Amplification, is the AI-enabled platform which helps brands meet its influencers. That means you can make your own copies of communication through an influencer, and that can go to the followers. So these are the kind of bespoke solutions what for consumer engagement have, and these are other future-proofing kind of models which we have, which of course we can not confuse you further, but portfolio people and partnerships just moving. If you just see the set of clients what we have in India, it will tell you an idea for how many years. Somebody spoke about trust, and we do understand. We have an office in Chennai. People also speak Tamil over here. Everyone speaks Tamil in our office, apart from me. So we do understand trust doesn't mean only speaking the local language. Trust comes from knowledge. Knowledge is power. Trust comes from servicing. Trust comes from giving value. These are the core ingredients, and this is the example of how many years these brands have been working in different sectors. You can see we have different type of clients, and all their brand insights, all their category insights are with us. And if somebody has to ask us that, hey, Mr. Group M, please tell us, if we have to set up a business, can we actually go about, how do we go about it in terms of marketing? And if I have to tie up with you, what are the things I need to do? You seem to be very big with all these brands, but can you please help me? The answer is yes. Okay, so let's move ahead. The world is moving towards digital. In fact, papers have also become digital, which is called omni-channel. Means I was a physical copy Hindu Tamil. Now I'm also available, or Hindu English is also available now on your app. So omni-channel. I can see it on different type of platforms, etc. That's digital for you, ladies and gentlemen. So basically what this slide is trying to say is, it is imperative for all of us to keep learning. Being Mohan spoke about, Mr. Suresh. Yes, sorry, apologies. I was addressed him by mistake as Sandeep. Apologies. So Mr. Suresh said you should inculcate inquisitiveness. I completely agree. And nobody is 10 out of 10 over here, including me, including Group M, including all of you. But the idea is, with so much of experience of 23 years being present in India, we definitely have captured the entire organized market which is there, and we are now going down to different parts of India, tier 2, tier 3 cities, where we want to give this value back to the growth of making different brands locally, regionally, nationally, and globally. So any brand who wants to work for UAE also sitting here, we can help you. We are present in 70 plus countries. Okay, some awards, everybody would have heard of Oscars and,
Miss Universe, etc. But in media, these are the coveted awards. We are very much recipients with all humility and pride of 1,000+ kind of awards, which is there. We do have, see, if you have to give solutions, then it's very difficult to get certified, tested, know-how of each of these different platforms which actually help in the awareness of brands. They are all unique platforms or publishers. It's very important to know right from what leverage or value can you bring to the clients. So FRR, for example, stands for first right of refusal. If you are large, can you get certain products which are first in the market and available for your set of clients? They can be exclusive also. We can get it for you. Courtesy, all of them. All these are our partners. From, if you have to look at what is our share on print to radio to television, we are very much there. And if you are advertising so much, then that's the value why so many clients have been working for so many years. What we have built, that trust. We are the trusted advisors, as how we are called in the media marketing business. Okay, I already spoke about this, but this is how we do it. Basically, I spoke about strategy, your targeting, execution. Targeting is through measurement tools, etc. And then you have deployment across all media. And we have an integrated planning approach and the grouping buying scale. I'll just quickly, you cannot cover the entire gamut of media, but I'll just try to tell you the gist. So primarily in digital, I'm going to cover how AI, basically applications, these are the hot topics going on, basically. There's flexibility on omni-channel, which I just spoke about, which is happening. That means everybody is getting into different media. Commerce has come because these days there is platform commerce. That means if you go to Amazon, you can do on Amazon, you can sell your products. That's called platform commerce. If you go to Meta, which is Facebook, Instagram, you can sell your products. It's called social commerce. So various jargons, and I don't want to confuse all of you, but how do you go about all this? Trying to navigate yourself. Who is there to guide you or direct you how to go about these things? Is there any experience which that person or that people have? We have 3,800 people in India. And we are all a people-centric. If you ask us what is the product, it is the people. And we are servicing our clients in all our expertise, trying to see that we are adding value to their business objectives, marketing objectives which are there. So, and then you have programmatic. Programmatic is nothing but it is called automated media buying and media selling. I don't want to, manually do a release order for 100 rupees. I don't want to sit across measurement tools and figure out how it is. I just want to put the filters, age group 25 years to 45 years, females, with having a four-wheeler or having a device of more than 50,000 rupee phone, whatever. And if I put this and upload my creative, which is my video or my display ad, can all this thing happen at a bidding stage or automated way? Can it happen? So programmatic is there, and this is the most dangerous thing which is happening now. Basically, you're having cookies. I was talking about tracking of IDs, which is there. Everything is tracked through cookies. The cookies are going to go away globally across. So if they go away, that means your customers are not tracked. Then what happens? So if you're not working with other platforms, if you don't have the expertise, then you'll not be able to target well, and therefore media will become much more expensive. Okay, moving forward, the hero trends basically are integrated video, there is discovery commerce, creative goes programmatic, and influencer marketing. I'll just touch upon a few over here. Integrated video is nothing but where you are trying to layer up one kind of a platform to the other. Yeah, आगे नहीं जा रहा है.
Okay. Okay. So before we go over there, I thought that we'll just have some kind of a GK kind of a thing where we have so many internet users. They're nearly, that is 75 odd crores out of a 147 crore population, and nearly 65% of them basically are internet users, these mobile users, and they're spending around 60 odd minutes. In China, comparison is there in front of you. It's pretty huge. The viewing habits, basically, people are spending time on mobile. Some people, it's all about screens, right? So while you're watching cricket, you're on your phone, you're also seeing, so there are multi-screens happening at the same time. 70% of them are there. OTT means over the top. OTT is nothing but Netflix, Amazon Prime, even YouTube you can call an OTT. So all these are Sony Live, Z5, Geo Cinema, all these are OTTs, right? Okay, so it's quite complex. You have, people are changing their video habits, that means how they're consuming media. There are multiple touch points. It's very fragmented industry. And there is an audience overlap. I want unique reach. I don't want one person to be targeted 20 times and waste my money. I feel with 3 times if I show my ad to one person, then from need, want, desire, one can mentally move and go and try and purchase my product. In fact, people have moved much more ahead. There are creatives where you can see the ad where that need, want, desire happens, and there is a link, you can also shop over there and you can purchase the product. So different type of creators. So how do advertisers, how can we help them navigate this? I'm just trying to discuss hero trends here, right? So primarily, this is a kind of a holistic strategy what we do. YouTube closely has around 600 odd million advertisers, 60 crores. You layer up with them with the OTTs, and then there are short form video apps like ShareChat, Moj, Josh, etc. And you can always have a very kind of a planning strategy based upon, this is just an example how we go about maximizing reach. Reach means maximum number of people. Because this is a very inefficient way which I spoke about, that you have the same kind of clusters targeting the same person. These are the people A, B, C, D, E, F. And frequency means how many times you're targeting these customers. This is a very inefficient way on the left hand side, and on the right side is basically what we want to see. It's not working, is it? Like for an edtech company called Upgrad, the cost per reach we were able to reduce by 31% because we didn't waste their money targeting the same customer again and again. So you can save money. So we also have, apart from people, AI proprietary tools called as Copilot, and basically what it does is automatically it does this planning for us. Okay, so it can, therefore it has an algorithm where it can, based on your brief, digitally plan your entire plan in an optimized fashion across the digital universe. When I said there are 90 crore TV audiences in India, you'll be surprised that there is not a unified portal when it comes to digital. Everything is more like a wall garden. There are 3 wall gardens. Wall garden means huge elephants, big ones like Google, Meta, and Amazon. And then there are the open internet people. There's fragmentation over there with a lot of digital publishers. It's very, very difficult to unify them or talk to them. Digital is nothing but signals connecting everyone. How quickly can I connect? It's a marketing. Mr. Mohan was saying that, Mr. Suresh was saying that it is marketing and sales. Marketing is more to do how many people at one go can I communicate
quickly, in a very efficient way and a very effective way. These are some of the tools, ladies and gentlemen, as Group M proprietarily we have built. If you have got so much of business, then it is important that we build certain tools which help future business and even the existing business to grow. Discovery commerce, this is quite an interesting topic. And probably I'll just discuss two with the paucity of time. So this one is interesting. So 350 million shoppers by next year, 35 crores, right? A lot of transactions are happening, all of us are aware. People are spending some 4.7 hours, which is there on the mobile per day. I'll skip this. So e-commerce advertising that combines commerce data and intelligence to target audience throughout the shopping journey is discovery commerce, right? It can therefore, basically the key pillars can be like, you can discover your audiences. Audiences means people for your brands, okay, and target them, people who have a purchase intent, like, your search can come over there into play. Discover ads, basically you can, actually I give an example where people can, through the ads, shop over there. And then you have something called as very interesting creatives which can, based on your entire, how you navigate on your apps, your web, etc. How can, when I read you as a customer, how can I show ads customized to you? That's discover experiences, right? So share of voice, share of search, pricing and discounts, all these three as visibility, discoverability, buyability will get you your sales going up. This looks complicated, but it's pretty easy. And I'm not here to educate everyone as a coaching institute over here, don't mind. But the idea is I just want to showcase that the world has changed, ladies and gentlemen. And if we are not changing, if we are still stuck up, and comfortable in our own domain, then I don't think so quickly one can grow. That's my humble submission. Okay, so just for example, I'll just tell you, like, if you see this web page, then the first bar which you see is the share of search. How many keywords, and where is your brand coming when audiences are searching for any kind of a category? What is your share of your brand in the entire internet universe, let's say in India? If products are shown, what is your share of shelf? Now you have e-stores basically. So you can show your products here, prices are there, discounts are there, you can purchase it there, right? Overall, if you see the display ad, which is Tresemme shown from left to right as a banner, then what is your share basically in so many page views, what are happening? How many times of banners people are seeing when everybody is coming? Okay, so I'm not going to get into the details here, but all of this we measure it and we tell our customers, because here you're showing the ad, for example, this is about audience builder, where through Facebook, Instagram, Google, and earlier TikTok, the same creative has played. There is a video over here, and you can actually create the same creative everywhere, but you can curate it. Curation means on the strengths of the platform, how and where it has to be seen, automated with a multi-channel kind of a thing. You can have different creatives which are from, I spoke about stores. People can just look at an image and shop. You would have heard about carousels, but catalogs can be shown. You can show your entire saris. You can show your entire menu card of foods. You can show your entire institute's curriculum. And if somebody wants to get coached, you can show your flats as a builder. You can show your jewelry. And likewise video, and you can, this is quite interesting, you can make creatives where through artificial intelligence and dynamic creatives, the lady can try out different lipsticks, colors, and what does it suit her.
suit her face. That thing, those type of rich media creatives can also happen. Just see the power of creative tech and how it can be deployed. Okay, I'm going to skip a few of these slides because there are many case studies, but just to tell you, one of our clients wanted to do this. We said, why don't you put it, because India is a value market, cross this number, put a discount, make a comparison and show it. You might probably ask me that for a biscuit or for a Coke or for a Snickers, why one has to go to e-commerce? But sometimes people, they just like to shop if something is thrown as a discount to them. So when we threw this kind of an option, like when you're booking your flight ticket, you're seeing different type of pricing, then suddenly you go to the least price thing and then you buy it. So shoppable ads are all of that. Everything is going to be programmatic, ladies and gentlemen. That means it's all going to get automated. All of this in the digital thing. So you will not find somebody coming in, meeting you or selling you. You will have to go down to either the publisher directly or to somebody who can help you propagate this. So therefore there are a lot of channels, formats, platforms where different creatives are used and you have different type of media. The problem is they are not talking to each other. How do you ensure that they talk to each other? That's another issue, right? Okay. So what we have done as a solution, we have something called as our creative studio, where we have artificial intelligence bringing out the difference when media can talk to the creative. This is some example about how data and creatives can go. I've already spoken about this, but I can skip it. That means how I go on the web, I can change my creatives, personalize it, and it gives me better efficiency and performance. Performance means as click, etc. You would have heard when Volvo car launched as with the electric XC40, people, made this actually one of our clients where they want to try different colors, show it on a rich media format, and they got superior kind of response, on this particular thing. Somebody tried out voice ads. You see these display panels. Imagine a voice talks about pizzas talking to you. So you'll have different kind of options coming out there. Hey there, this is an ad from Pizza Hut that you can talk to. Just wait for the beep to respond. Do have a heat, do. Yes, 2 medium-sized pizzas for the price of 1 can sure put you in a good mood. This limited time offer from Pizza Hut could be yours. Okay, I'll just skip. So what I'm trying to say is you show your offer and you can either have a call to action where people can purchase it, or you can make it very innovative, different, and therefore have a higher sale. That is the idea. Okay, I'll just move a bit faster now. I'm going to skip all this. There's nothing, these are all different type of creatives which you can have, which you can make through your thing. And I just want to spend some time on influencers. We have more than 1 lakh influencers impaneled on our ecosystem. And typically what happens is brands, what do they stand for? If you find their local person, then, personas can be, or brand ambassadors can be created, and their followers can feel that the brand who's advertising is actually very genuine. So these are the kind of brands, where we have done a lot of influencer stuff, basically. And this is all artificial intelligence enabled. That means vis-a-vis other platforms which are available in the market, we give you the best analytics in India. And this is globally also available. Influencers, everybody, I'm just going to skip this. We keep all that hygiene check, etc. I'm open to questions if anybody has any for me.
primarily these are the kind of roles what we do. I just try to cover commerce a little bit, but in commerce I've tried to focus on discovery commerce. I've spoken about influencer marketing, integrated video, and creative options which are there. So if anybody has questions, I'm happy to answer immediately. Yeah, and we do have a room over there if anybody wants to interact, or we are available here as a team. So thank you. I just, I guess there's a creative in the end, but it's okay even if it doesn't play. Any questions anybody has? Well, let me ask myself some questions. How does an agency work on with startups, etc.? What is their fee, etc.? So we have two models. One is if you spend 100 rupees, then anywhere between the scope of our work, we will charge from 2 rupees to 5 rupees. That could be the range. Or 2.5 to 5 rupees, to be very honest. That's the kind of a fee what we charge. That means your marketing spends. So usually FMCG companies have close to around 15% as a thumb rule for their spends. Certain companies may have 5%, somebody may have 10%. They would have made the entire business proposition that how much of profit I want to do. Profit is, of course, advertising is an expense. But that's called as agency commission or media market commission. The other one is called a retainer fee. So I want a team of search engine, a dedicated team for search engine optimization, or I want a social team, or I want XYZ team. Now all these, ladies and gentlemen, if you get people from this talent managing as a dedicated team for you, then it will cost you money. So that's called a retainer fee, which is basically on man hours, what is there. So these are the two type of models. I'll just leave a food for thought. We are also trying to build a SMB, tech enterprise platform. So this is something we are launching in April. Like how we book Uber, if anybody wants to do marketing, can just plug and play and take a host of our product suites which will be available over there. So that's another thing which we are planning to launch. I don't want to speak much about it. So these are the fees. Now, can I just do only one part of your media rather than giving you overall business as all media, online and offline? The answer is yes. So you can also do a menu card of services rather than having entire meal plan. If you just want to have sambar rice, you can have sambar rice, no problem. Yes, please. I guess, Mr. Shankar, people are scared of me, is it? Okay. See, the moment you put up a large screen talking about billions and trillions, okay, so you typically know South India, especially Tamil Nadu, we have more contented kind of a community where we don't blow our trumpets. But the two interesting things which came out from the two speakers of the earlier sessions was about the importance of branding and the need to be having a better Tom scores, right? So, but an agency as big as you guys, are you willing to sort of look at these startups, because for them every penny counts, ROI matters a lot. So since you talked about various commercial structures, is there something where you guys are willing to take the accountability for the money spent? It's a very good question. Sorry? You want to answer? Okay. Hi Shankar, just to answer that, so it's not about the scale of the marketing business they are spending. We've also been working with, let's say, brand like Dunzo, which now everyone knows, but when I was working with Dunzo, it was only in Indiranagar in Bangalore. So they just started up with only specific pin codes, like 4 or 5 pin codes is what they started. And we started building with a very small budget, even let's say about 4 lakh or 5 lakh, and then they scaled it to over the period of time for 80 crores. And so it's about how
we grow with the brand. So that's what it's more important, because a lot of people out in South, I mean, everything is around the people they are. Let's say if particular people in the room says that I watch Sun TV, that means everybody watches Sun TV, but that's not true. The entire universe of data, what it's through, is very different. So also adding to that, we sometimes see so much of ad. There are a couple of brands which just keeps coming onto, let's say, wherever we go, let's say Lalita for example, we see everywhere. But is it required so much of ads? Are you not wasting? So because there is a science behind it, after a point, there's a threshold level, or it becomes like it's a dead spot, honestly speaking. We really don't even bother about it. Are they telling a right narrative? We really don't know. So that's where we come in and really help the brands. I just wanted to add over here, for SMB I do understand probably the brand is yet to get created, right? So what I suggest is, sorry I'm just sitting, always the funnel will be based on performance. Funnel is first you make awareness, engage with your customers, then there is more probability of purchase of your product. So when you start a business, you need immediate money so that it can help you for further more growth, right? So you need performance. Performance means you need a click on digital. You need after that a sale to happen. We can take small budgets and do your thing on as an advance. So if somebody wants to give 1 lakh rupees, happy to take it. If somebody wants to try it out. We have a division called as M Outcome, which will help all the SMEs, even if they want, as I said, a menu card of services, right? So I just try to say, if you are big, if you want to spend 50,000 rupees, 20,000 rupees, no problem. So I'm just making this statement with all confidence. It's not about why you said $1 trillion and asking like that, right? And so that's where I guess SMBs and startups are looking. And of course, there would be certain startups or clients present here who have already grown their business to a certain transaction value or market value. If they are working with any, let's say, any agencies locally over here, then we can offer them a free audit if you want. You know, please give us a chance and we are happy to help, do a pitch to your business. So that's a takeaway today. இங்கே வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே அது ஒரு டேக்அவே. விளம்பரதாரர்கள் இடையில் நீங்கள் போய் ஒரு ஏஜென்சியில் கொடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் அதை எடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஆடிட் பண்ணி கொடுக்குறான்னு குரூப் எம்லேருந்து இந்த சர்வீஸை அவைல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிவ் அ பிக் ஹேண்ட் ஃபார் தட். தட் நீட்ஸ் அ பிக் ஹேண்ட். ஒரு மனசு இருந்தால் தான் அதையும் பண்ண முடியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுலே பண்ணுங்கள், ஆனால் we will do an audit அப்படின்றாங்க. பண்ணிவிட்டு அதில் பண்ணலாமா மேற்கொண்டு கொண்டு போகலன்னா அவங்ககிட்ட வாங்க அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் டேக்அவே ஃப்ரம் டுடேஸ் this meet. I'm sure they will come back to you, Rathod. I request Mr. Shankar to hand over a memento to Mr. Ratan Singh Rathod. I would like to call on stage Mr. Mohammad Riaz to welcome our special guest of the evening. முதல் 2 அமர்வுகளில் 2 தனிநபர்களை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி இந்த ஸ்டார்ட் அப் காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி வளர்த்தெடுத்தாங்க அப்படின்னு. முதல்ல நம்ம பேசுகிற மாதிரி தான் இந்தியா ஒரு புதிய ஃபேஸுக்கு உள்ளார போயிருக்கு. 1990 குளோபலைசேஷன் வந்த பிறகு நிறைய தொழில் வாய்ப்புகள் நமக்கு உருவாச்சு. அதுக்கு முன்னால் நிறைய தொழில் கட்டுப்பாடுகள் உண்டு. ஈஸியாக நீங்கள் தொழில் தொடங்கிட முடியாது. உலகமயக்கால் பிறகு தொழில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு வெளிநாட்டு முதலீடுகள் வந்துச்சு. நிறைய ஐடி கம்பெனி எல்லாமே பூமாச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு இடத்துல இருக்குது. நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்கு. எல்லாமே இந்த 90கள் பிறகான கொள்கைகள் வழியாக. அடுத்த காலகட்டம் எப்படி 90 ஒரு காலகட்டமோ இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இன்னொரு காலகட்டத்துக்கு நுழைஞ்சிருக்கு. அதுதான் ஸ்டார்ட் அப் காலகட்டம். 2010 அப்புறம் உள்ள சூழலாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக மொபைல் ஃபோனும்
இன்டர்நெட்டும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் சைனாக்கு அடுத்ததாக இந்தியா இருக்குது. இதனால் நிறைய டிஜிட்டல் கட்டமைப்பு நமக்கு உருவாகி வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 450 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி 1 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இதில் ஸ்டார்ட் அப் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். கவர்மெண்ட் திங்க் பண்ணும். ஏன்னா 90கள் பிறகான காலகட்டத்துக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், அதுக்கு தக்கன சில திட்டங்களை வகுத்திருக்கும். இப்போ ஸ்டார்ட் அப் காலகட்டத்தில் கூடுதலான முன்னெடுப்புகள் மேற்கொண்டால் தான் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள முடியும். இன்றைக்கி ஸ்டார்ட் அப் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்குது, அடுத்து குஜராத் இருக்குது, கர்நாடகா இருக்குது, அப்புறம் குஜராத், அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து 7000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா 2012 இந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் அங்கே ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே மேற்கொண்டாங்க. பட் துரதிர்ஷ்டமாக தமிழ்நாட்டில் வந்து அது 2018 அப்புறம் தான் அதை திங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும், அது வழியாக தமிழ்நாட்டில் இந்தியா அளவில் தமிழ்நாட்டு ஒரு முக்கியமான மாநிலமாக முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற நோக்கில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஸ்டார்ட் அப் டீனுடைய இலக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே தனிநபருடைய இலக்கு நம்மளுடைய நிறுவனங்களை வளர்த்தெடுக்கிறது. ஸ்டார்ட் அப் டீனுடைய இலக்கு நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. இதற்கான திட்ட இயக்குனர் அண்ட் சிஓவா சிவராஜன் ராமநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஸ்டார்ட் அப் சூழல் எப்படி இருக்குது, நம்ம போக வேண்டிய பாதை என்ன, இது குறித்து நம்முடன் உரையாற்ற இருக்கிறார் மேடி. Hindu Tamil Tisai has completed 10 years of publishing, and as an act of celebration, we would like to honor some of our business associates who have patronized Hindu Tamil Tisai and have been a part of our journey. I would like to invite on stage Mr. Shankavi Subramaniam, Chief Operating Officer of Hindu Tamil Tisai, Mr. Shivakumar, General Manager Hindu Tamil Tisai, and Mr. Rajkumar, General Manager Hindu Tamil Tisai, to join him on stage to give away the mementos. Mr. Kannan Mahadevan, Proprietor Mahatri. Mr. Karthikeyan, Media Manager, Pothys Private Limited. Mr. Manoharan, Managing Director, SM Silks. Professor M. Tirupati, Vice Principal, Annai Velangani Group of Educational Institutions. Mrs. Vanita, Senior Coordinator, Alpha Group of Institutions. Mrs. S. Vasuki Vinodini, Chairman and Managing Director, Kurukshetra IAS Academy. Mr. Balasubramanian, Head Coordinator, Dot School of Design. Dr. Mary Angeline, Principal, Nazareth College of Arts and Science. Mr. Kamalakannan, Managing Director,
Bharati Constructions. Mr. Tamilavanan, Managing Director, Stepstones Promoters Private Limited. Mr. Arvind Kishore Singh, Deputy General Manager, Indian Bank. Mr. K. Satish, Divisional Manager, Canara Bank. Mr. Varthamanan, Managing Director, Varthamanan Patipagam. Mr. Sheshadri L, Proprietor, Srinivasa Tour Operators. Ready. Mr. Venkat, Area Sales Manager, Army Hearing Solutions Private Limited. Mr. Gangadhar, Manager, JDS Food Products Private Limited. Dr. Shashireka Kumaran, Medical Doctor, Eva Cosmo Laser Clinic. Mr. Naveen, UPSC Course Coordinator, Arvam IAS Academy. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். ஸோ நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. I think I would like to congratulate and appreciate the previous session. It was highly in-depth, sir. I think you should have given a separate workshop kind of thing. It's such a content intensive. Even I learned a lot of new things. Maybe I have to learn more. It was a trigger along. Please, thank you. Yeah. ஸோ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலைங்க. ஐ மீன் என்னை அறிமுகப்படுத்தும் போது நண்பர் ரியாஸ் சொன்னார், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து ஒரு சில, ஏன்னா நீங்கள் நிறைய இங்கே எம்எஸ்எம்இ நிறைய இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து முந்தின டேலியில் நண்பர் ஜானகிராமன் பேசும்போது கூட டேக்ஸ் கன்சல்டன்ட்ஸ் நிறைய இருக்கிறீங்க. ஸோ உங்கள் கான்டெக்ஸ்ட்டுக்கு, உங்களுடைய துறைக்கு இந்த ஸ்டார்ட் அப் எந்த அளவில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3
கருத்துக்களை மட்டும் சொல்லி என்னுடைய பகிர்தலாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது, வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஒரு தனி துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் அப்னால ஏதோ ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே ஓரளவு உண்மையினாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த புரிதலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படித்தவர்களுக்கே அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லேருந்து வெளியே வர்றவங்களுக்கு, பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் இன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு 20 ஆண்டு காலம் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ் ஆகி 2 ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஃபெயிலியர் ஆகி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க் நடத்தி அதுக்கப்புறம் இப்போது ஒரு கவர்மெண்ட்டோடைய இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷனுடைய மிஷன் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஒரு 100கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு இருக்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு நேரடியாக ஒரு தொடர்பு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மொழியியல் ரீதியாக, அதாவது லிட்டரரி மீனிங் சொல்ல ஒரு வார்த்தைக்கான ஒரு நேரடி அர்த்தம் ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஏதோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். இங்கிலீஷில் வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைக்கும் அதனுடைய அர்த்தத்துக்கும் சில நேரத்தில் வந்து அது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்போ என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, எந்த நிறுவனத்தை புதுசாக ஆரம்பித்தாலும், எந்த கம்பெனியை புதுசாக ஆரம்பித்தாலும் அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஒரு டீப்பாக ஒரு டெக்னாலஜி இருந்தால் தான் அது வந்து ஸ்டார்ட் அப்பு அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை. அந்த அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம எடுத்துடணும். எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுக்கும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, தொடர்பும் இருக்குது. எம்எஸ்எம்இ அப்படிங்கும்போது அரசாங்கத்தில் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் எம்எஸ்எம்இங்கிறது என்டர்பிரைசஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இவ்வளவு டேர்ன் ஓவர், இவ்வளவு முதலீடு இருந்ததுன்னா அது மைக்ரோ, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அது வந்து ஸ்மால், அது மாதிரி வந்து மீடியம். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இக்குள்ளே வரலாம், அரசாங்கத்துடைய அந்த டெஃபினிஷன் படி. இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை பேஸ் பண்ணி உருவான டெஃபினிஷன்ஸ். பட் இன்றைக்கி வந்து அப்போது எம்எஸ்எம்இக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உள்ள ஒற்றுமைங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்புடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கும் அல்லது டேர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டால் டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த வரையறையை பொறுத்து அதுவும் வந்து அந்த மைக்ரோ என்டர்பிரைஸாவோ அல்லது ஸ்மால் என்டர்பிரைஸாவோ இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுது. இந்த அளவு தான் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கும் வந்து எம்எஸ்எம்இக்குள்ள ஒற்றுமை. இதில் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலி எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் பண்ணுற விஷயத்த 1000 பேர் பண்ணுற விஷயத்தில் அவங்களும் பண்ணுவாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து ஏன்னா வேறுபாடுகள் இல்லை, வித்தியாசம் இல்லை, அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து புதிய சிந்தனைகள், இனோவேஷன் சொல்லக்கூடிய புத்தாக்கம், தமிழில் சொல்லணும்னா புத்தாக்கம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லணும்னா இனோவேஷன். அது ஏதாவது ஒரு புதிய ஐடியா அல்லது ஒரு புதிய ப்ராப்ளம், ஒரு புது பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு தீர்வோ அல்லது ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து இன்னும் பெட்டராக செய்ய முடியுமா, இந்த 2 அடிப்படையில் புதிய ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அல்லது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஒர்க் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்பீடான வளர்ச்சி வந்து இருக்கும். ஒரு நார்மல் மைக்ரோ என்டர்பிரைஸோ ஸ்மால் என்டர்பிரைஸோ ஒரு 20-25 வருடத்தில் வளரக்கூடிய வளர்ச்சியை இந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2-3 வருடங்களே வளர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனோவேஷன் வந்து டிரைவ் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இந்த விஷயம் இது ஒரு கொஞ்சம் ஆழமான விஷயம். பட் இப்படி இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ என்ன, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஎன்ஏ வந்து வேறுபடுது இல்லையா? அந்த டிஎன்ஏ மாதிரி வந்து தன்மை, ஒரு
ஒரு இப்போ நெல் பயிர் போல் வந்து இன்னொரு பயிர் இருக்கிறதில்ல, கம்பு சோளம் இருக்கிறதில்ல. அது மாதிரி நாய் மாதிரி பூனை இருக்கிறதில்ல, புலி மாதிரி சிங்கம் இருக்கிறதில்ல. மனிதர்களுக்குள்ளேயே வந்து நிறைய விதமான மனிதர்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வேறுபாடு இருக்குது. சரிங்களா? அந்த வேறுபாடு அப்படிங்கிறது வந்து அந்த டிஎன்ஏ, மனிதர்களுக்குள்ள பொதுவான ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும், நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு தனித்தன்மை. அது மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை இருக்கும். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்ங்கிறது அந்த தனித்தன்மை இருக்கும். ஆனால் நிறைய ஒரே மாதிரியான நிறுவனங்கள் இருக்கிறதுனால அது வந்து அந்த மெயினாக வந்து அந்த டூ மெனி கம்பெனிஸ், டூ மெனி பிராண்ட்ஸ், டூ மெனி அதாவது ஒரே கேட்டகரியில் நிறைய இருக்கும். ஸோ இப்போ சார் முதல்ல பேசும்போது பிராண்டிங் பற்றி ஃபுல்லாக பேசினாங்க, சுரேஷ் பேசியிருப்பார். பிராண்ட் பாஸ்கெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கேட்டகரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் காலையில் பல்லு விளக்குறோம் இல்லையா? பல்லு விளக்காதவங்க இருக்கிறீங்களா? இந்த கை தூக்குங்க. சரி, யாராவது ஒருத்தவங்க, எல்லாரும் சொல்லாதீங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். கோல்கேட். இன்னொன்று சொல்லுங்கள். மற்றவங்க சொல்லாதீங்க, அவர் மட்டும். இன்னொன்று. அப்புறம் பாம் ஆலிவ்னு ஒரு பேஸ்ட் இருக்கா? ஓகே ஓகே, இருக்கட்டும். அப்புறம் ஓகே. ஸோ நீங்கள் நம்ம டூத் பேஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான பிராண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? 1 2 டக்குன்னு வரும், 3வது கொஞ்சம் லேட் ஆகும், 4வது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், 5வது இன்னும் லேட் ஆகும், 6வது வரலாம், வராமல் இருக்கலாம், 7வதும் அப்படி தான் இருக்கும். இந்த 7 வந்து ஒரு பிராண்ட் பாஸ்கெட்டோடைய அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த டாப் ஆஃப் த மைண்டுன்னு சில நிறைய கான்செப்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை நம்ம ஏன் சொல்கிறோம், அது ஒரு டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸ்ங்கிறது ஒரு தனி விஷயம். ஒரு புது விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் மனசில் வந்து அந்த டாப் ஆஃப் த மைண்டில் இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் த பிராண்ட் பட் த கேட்டகரி. யூ ஹவ் டு கிரியேட் அ நியூ கேட்டகரி. சரிங்களா? ஸோ startup is all about creating a new category or being a pioneer in a particular category where you are the top 2 or 3 அந்த 2 3 இருக்கணும். ஒரு 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 15 இயர்ஸ் முன்னாடி அல்லது 12 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்க, இந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ் வந்து பெங்களூரில் வந்து ஒரு காலத்தில் வந்து more than 500 கம்பெனிஸ் இருந்தது. அப்புறம் இப்போ எல்லாம் வந்து அது கன்சாலிடேட் ஆகி நிறைய கம்பெனி க்ளோஸ் ஆகி அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இந்த பெரிய கம்பெனிகள் வாங்கி ஸ்டார்ட் அப்பில் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் டெலிவரியில் வந்து இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச ஃபண்டட் கம்பெனிஸே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 200+ கம்பெனிஸ் வந்து ஃபண்டட் கம்பெனிஸ் இருந்தது பெங்களூரில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்சாலிடேஷன் ஆகுது. இந்த கன்சாலிடேஷன்ங்கிறது நத்திங் பட் உங்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் சொல்லுவாங்க மும்பை வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரியல் எஸ்டேட் அப்படின்னு, நியூயார்க் அதை விட காஸ்ட்லி, பாரிஸ், லண்டன் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பட் இது எல்லாத்த விட ரொம்ப காஸ்ட்லியான ரியல் எஸ்டேட் வந்து உங்கள் மனசில் ஒரு சின்ன இடம், அதான் வந்து மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ். த செகண்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் மே பி அ பிளேஸ் இன் யுவர் மொபைல் ஃபோன், ஒரு ஆப். யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இது 2 தான் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ரியல் எஸ்டேட் இன் த வேர்ல்ட். டாப் காஸ்ட்லியஸ்ட் வந்து உங்களுடைய ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் மெமரி ஸ்பேஸ், ஒரு மைண்ட் ஸ்பாட், மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட். செகண்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் a place in your smartphone. Every other place, be it Chennai, be it Bangalore, be it Mumbai, be it New York, be it Paris, be it London, all come second or third. ஸோ இங்கே தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதான் நம்ம இனோவேஷன் சொல்கிறோம். அப்போது இது ஒரு பெரிய ஸ்டோரி. இதை இன்னும் கூட உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த கேட்டகரின்னு சொல்லும்போது, இப்போது இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர்னா யார்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். ஒருத்தவங்க. ரெண்டாவது சரி விட்டுருங்க, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்குறேன்.
இந்தியாவோட 5வது பிரைம் மினிஸ்டர் யார்? சரண் சிங். ஓகே சரி, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியுது, அல்லது நிறைய பேருக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யார்? இந்திரா காந்தி. அது எல்லாம் சொல்றீங்க, அவங்க தான் 5வது பிரைம் மினிஸ்டர். ரைட்டுங்களா? அப்போ ஒரே ஆன்சர், கேள்வியை நான் ஒரு மாதிரி கேட்டால் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியுது, யார் உமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. கேள்வியை வேற மாதிரி கேட்டால் தெரியல, 5வது பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் தெரியல. அப்போ இது என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிராண்ட். அப்போ அவர் எல்லார் மனசுலையும் இருக்கிறார். ரைட்? அதுலேயே 5வது வரும்போது அந்த இந்திரா காந்தி வந்து மனசில் இல்லை. ஆனால் உமன் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது இந்தியன் பிரைம் மினிஸ்டரில் ஒரு சப் கேட்டகரி, அங்கே அவங்க ஃபர்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரி கிரியேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் டிஎன்ஏ ஆஃப் அ ஸ்டார்ட் அப். ஸோ இது வந்து எம்எஸ்எம்இக்கு இருக்கக்கூடாது, ஸ்டார்ட் அப்புக்கு தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நத்திங் டு டூ வித் டெக்னாலஜி, நத்திங் டு டூ வித் எனி திங். எனி கம்பெனி, எனி பிராண்ட் கேன் ஹேவ் திஸ். அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெக்னாலஜி மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இனோவேஷனுங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் அழகாக சொல்லுவார், இனோவேஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதோ ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் தியரியோ ஒரு ஃபார்முலாவோ கிடையாது. கனெக்டிங் த டாட்ஸ் இன் அ ஹார்மோனியஸ்லி சின்க்ரனைஸ்ட் வே. புள்ளிகளை ஒரு அழகான ஒத்திசைவில் இணைப்பது. தமிழில் சொல்லணும்னா புள்ளிகளை அழகான ஒத்திசைவில் இணைப்பது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம ஒரு இன்னைக்கு இருக்க இந்த ஃபுட்டு எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 99.9% வந்து இந்த ஃபுட் ஆப்ஸை யூஸ் பண்ணுறோம். எய்தர் ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஊபர் ஈட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து முதல்ல 2010 யூஎஸில் வந்து டோர் டேஷ்னு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணாங்க. குயிக்காக நான் சொல்கிறேங்க, இந்த பிஸ்னஸ் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, நீங்கள் டெக்னாலஜி பர்சனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வந்து இதை ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை என்ன, ஃபுட்டு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கடையில் அல்லது பிடிச்ச ரெஸ்டாரண்ட்லேருந்து பிடிச்ச ஃபுட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும். 2010க்கு முன்னாடி 2 வழி தான் இருந்தது. ஒன்று நம்ம போய் அந்த கடையில் சாப்பிடணும், அல்லது நம்மளே போயிட்டு இல்லை நம்ம வீட்டில் இருந்தோ கடையில் ஆஃபீஸில் இருந்தோ யாராவது அனுப்பி அங்கே வாங்கிட்டு வரணும். இது 2 தான் ஆப்ஷன். அப்போது வேண்டிய ஃபுட்டு வேண்டிய கடையிலேருந்து வேண்டிய நேரத்தில் நாம் வந்து ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டாந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சார். அப்போ தான் இந்த ஐடியா பிறக்குது. அப்போது இவர் எப்படி பண்ணுறாரு, இது எப்படி பண்ண முடியும்? ஒன்று நேரடியாக அந்த ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியும், பெருசாக ஸ்கேல் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ தான் பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3-4 டெக்னாலஜியை வந்து இணைக்கிறார், அல்லது 3-4 புள்ளிகளை இணைக்கிறார். டெக்னாலஜி மட்டும் சொல்ல தேவையில்லை, புள்ளிகளை இணைக்கிறார். ஒன்று வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனுங்கிற ஒரு விஷயம், ஒரு புள்ளி. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே ஒரு ஆப், அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த ஆப்பில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது ஜியோ ஸ்பேஷியல்னு சொல்லக்கூடிய இந்த கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி இருக்குது. இன்னொன்று வந்து மொபைல் பேங்கிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுக்குள்ளே ஒரு ஆப், அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஜியோ ஸ்பேஷியல்ங்கிற டெக்னாலஜி, மொபைல் பேங்கிங்கிற டெக்னாலஜி, இந்த 4 டெக்னாலஜி இருக்குது. 5வதாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு. இந்த 5ஐயும் இணைக்கிறாங்க. எப்படின்னா, நான் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறேன், அதில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், இந்த கடையை அந்த ஆப்பில் வந்து இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறேன். அது என்ன பண்ணுது, நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணுறேன், டெலிவரி பாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஜியோ ஸ்பேஷியல் ஆப், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை வச்சு அந்த ஜியோ ஸ்பேஷியலில் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறாங்க. பணத்தை வந்து மொபைல் பேங்கிங் வழியாக பே பண்ணுறேன். லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் ஃபிசிக்கலாக நடக்குது. இது அப்படியே இணைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த தாட் ப்ராசஸ் தான் இனோவேஷன். ஸ்டார்ட் அப்புங்கிறது இந்த மாதிரி திங்க் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியும் எப்போ வேணாலும் இப்படி பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சர் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு தான் வந்து எதிர்காலத்தில் சர்வைவே பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற எம்எஸ்எம்இ கம்பெனி, மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான இனோவேஷனை வந்து நம்ம யோசிக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்வைவல் போயிடும். ஸோ இதோட நான் பாஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் அல்லது எந்த ஒரு மாநிலம், எந்த ஒரு நாடு நான் சொன்ன இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலையோ, இதை வந்து இதுக்கான ஒரு சூழமைவை
ஒரு ஈகோ சிஸ்டத்தை ஏற்படுத்தலையோ, புதுசாக திங்க் பண்ணுங்கள், இனோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள், இந்த டெக்னாலஜி இருக்குது இப்படி பண்ணுங்கள், இதை பற்றிய அவேர்னஸ்ஸு, இந்த புது விஷயங்கள் எடுக்கும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக தொழிலுக்கு வரும்போது அவங்க ஏற்கனவே இருக்கிற 100 தொழிலோட 101வது தொழிலை அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படும். அப்போ குறிப்பாக நாங்கள் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறோம். நியூ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடில் போகாதீங்க, இனோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன். 2018 தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பாலிசி உருவாக்குனாங்க. ஆனால் 2021 தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. அந்த நிறுவனம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் அதை ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்போது 2021 கடைசி இடத்துல இருந்த இந்த தமிழ்நாடு இப்போ ரீசெண்டாக இந்த ஜனவரி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அறிவிப்பின்படி முதலிடத்துக்கு வந்திருக்கோம். 7600 ஸ்டார்ட் அப் 2021 2300 ஸ்டார்ட் அப்பாக இருந்தது, இன்றைக்கி 7600 ஸ்டார்ட் அப்புக்கு வந்தது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே புதிய நிறுவனங்கள். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் அல்லது பகிர்வு என்ன அப்படின்னா, இந்த புதிய நிறுவனங்கள், இளைஞர்கள், இந்த அவேர்னஸ் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்கள்லையும் இதை கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் கூட நீங்கள் வந்து அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களை எப்படி இதுக்குள்ளே கொண்டு வர முடியும், அவங்களுடைய தாட் ப்ராசஸை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக கூட இப்போ வந்து நிறைய முயற்சிகள் வந்து எங்கள் ஸ்டார்ட் அப் டிஎன்லேருந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து இந்த வரக்கூடிய ஆண்டில் பிளான் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனத்தை ஒரு ஸ்டார்ட் அப் டிஎன்ஏவாக மாற்றலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டார்ட் அப்னா புது கம்பெனின்னு இல்லை, நீங்கள் ஒரு 20 வருட கம்பெனியாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படி வந்து இந்த ஸ்டார்ட் அப் தன்மை, ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை எப்படி வந்து புதுசாக யோசிக்க முடியும், இந்த மாதிரி இதை வந்து செய்ய முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு புதிய முயற்சி மூலமாக, ஒரு புதிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதன் மூலமாக நாம் வந்து ஒரு கஸ்டமர் மனசில் இடம் பிடிக்க முடியுமா, அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிதிங். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிலிகான் வேலி கோட். மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங் ஃப்ரம் த பர்த். ஒரு குழந்தை அழுகுது, அம்மாட்ட பிறந்த உடனே பால் கேட்ட அப்படின்னா தட் இஸ் மார்க்கெட்டிங். சரிங்களா? எல்லாமே மார்க்கெட்டிங் தான் இந்த உலகத்தில். ரிலிஜன் இஸ் மார்க்கெட்டிங், பாலிடிக்ஸ் மார்க்கெட்டிங், எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங். ரீஜிஸ் மெக்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலோட ஏர்லி ஸ்டேஜ், ஆப்பிளோட ஒரு ரொம்ப பெரிய வெளியே தெரியாத ஒரு கன்சல்டன்ட் அவர், ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு ஏர்லி ஸ்டேஜ் அட்வைசர் அவர். அவருடைய ஒரு ஃபேமஸ் இது வந்து மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங். தட்ஸ் அ ரியல் திங். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஸ்டார்ட் அப்புங்கிறது இந்த மார்க்கெட்டிங் விஷயத்துக்கு ஒரு இனோவேட்டிவான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கடந்த ஒரு 30-40 வருடங்களாக டெக்னாலஜிஸ் நிறைய வரனால இந்த டெக்னாலஜிஸை வந்து ஒரு எனேபிளராக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நேரம் கருதி வந்து நான் இதை நோக்கி சிந்திங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. இன்னைக்கு again he was talking about even மீடியாலே வந்து about the influence of AI. AI இன்னைக்கு எல்லாத்துக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு கூட நான் நேரடியாகவே இப்போ கவர்மெண்ட்லேருந்து தமிழில் வந்து எப்படி டெக்னாலஜியை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியும்னு கணித்தமிழ் 24 ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு சென்னை ட்ரேட் சென்டரில் தான் நேராக இங்கே வரேன் நான். ஸோ இந்த மாதிரியான மாறி வரும் தொழில்நுட்பங்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். இது நம்ம தொழிலுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு பார்க்கணும். சில நேரத்தில் இந்த பிவோட்னு சொல்லுவாங்க. நாம் தொழில் மாடலை வந்து எப்படி டோட்டலாக மாற்ற முடியும், சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அப்படிலாம் நம்ம யோசிக்கணும். நிறைய ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பிஸ்னஸஸ் has become not another efforts, it has become an arts and combination of arts and science. கொஞ்சம் ஆர்ட்டும் நிறைய சயின்ஸும் இப்போ மாறிட்டே வருது. ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் மேக் யுவர் பிஸ்னஸ் மாடல்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த டிஎன்ஏ. ஸோ அதற்கான ஒரு ஈகோசிஸ்டத்தை உருவாக்குறது தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுடைய துறையை நீங்கள் அணுகலாம். உங்களுக்கான ஆலோசனைகளோ பல புதிய வாய்ப்புகளோ அரசினுடைய திட்டங்களையோ வந்து நாம் வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இறுதியாக நிறைய தமிழ்நாடு வந்து எங்களுடைய நோக்கமே வந்து வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகளில்
உலகின் தலை சிறந்த 20 ஸ்டார்ட் அப் டெஸ்டினேஷன்ஸில் ஒன்றா கொண்டு வரது தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கம்பீட் வித் அதர் ஸ்டேட்ஸ், வி வாண்ட் டு கம்பீட் வித் அதர் countries. So with this, I thank the Hindu Tamil Disai for this opportunity. அனைவருக்கும் ஒரு புதிய எண்ணங்களையும் புதிய சிந்தனைகளும் கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மை தகவமைத்து ஒரு வலிமையான தமிழ்நாட்டையும் ஒரு வலிமையான நாட்டையும் உருவாக்குவதற்கு நம் அனைவரும் பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். வணக்கம். இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு உலகமே இப்போ ஒரு புதிய காலகட்டத்துக்கு தான் நுழைஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் 5 மணிலேருந்து இப்போ 8:30 வரைக்கும் அந்த ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். புதிய காலகட்டம், புதிய காலகட்டம், புதிய காலகட்டம். உண்மையாகவே இது ஒரு புதிய காலகட்டம் தான். ஸ்டார்ட் அப் திங்கிங், நீங்கள் தொழில் முனைவர்கள் மட்டுமே ஸ்டார்ட் அப் திங்கிங்கானது கிடையாது. நீங்கள் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுடைய துறையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறதுக்குமே நீங்கள் ஸ்டார்ட் அப் திங்கிங்கை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி தமிழ்நாட்டை இந்திய அளவில் ஒரு முன்னுதாரணமான ஒரு நாடாக வந்து மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்து வழியாக இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மாதிரியான அமைப்பு தான் வந்து ரொம்ப ஒரு அச்சாணின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷத்தில் மட்டுமே 2000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வழியாக உருவாயிருக்கு. அதனுடைய இனிஷியேட்டிவ் வழியாக தொடர்ந்து இது போல் பயணிக்க வேண்டியது அவசியம். அதுமாதிரி சிவராஜ் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. எம்எஸ்எம்இ செக்டார் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்ஏக்கு மாற்றுறதுக்கான அது தொடர்பான விஷயம் அது. ஏன்னா இன்னைக்கு முதல்ல நம்ம பேசுனது தான், ஒரு சாதாரண டீ கடை ஸ்டார்ட் அப் அப்ரோச் வழியாக இன்றைக்கி ஒரு 150 கோடி மதிப்புமிக்க நிறுவனமாக மாறுது. ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஸ்டார்ட் அப் அப்ரோச் வழியாக இன்றைக்கி ஒரு 150 கோடி மதிப்புமிக்க நிறுவனமாக மாறுது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டார்ட் அப் அப்ரோச்சை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்ருக்கோம். இறுதி அமர்வு, ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப்புங்கிறது இப்பொழுதைய ஒரு புதிய கருத்தாக்கமாக இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இருந்தாலுமே 2010க்கு அப்புறம் அது தீவிரமாக பேசப்பட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு எறும்பு மாதிரி நரம்பு மாதிரி படங்குருக்குன்னா அது எம்எஸ்எம்இ செக்டார் தான். அது வழியாக தான் இன்றைக்கி நம்ம பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு எப்படி இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு, அதற்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணுன்ட்டு. அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்களுக்கும் நிறைய உதவிகள் வந்து வழங்கிட்டு இருக்கு. அது குறித்து நம்ம கூட பேச இருக்காங்க எம்எஸ்எம்இ செக்டாரின் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸர் சைத்திகா பானு. எல்லாருக்கும் வணக்கம். சிவராஜா சார் ஆல்ரெடி சொன்னார் ஸ்டார்ட் அப்னா என்ன, எம்எஸ்எம்இனா என்னன்னு சொல்லிட்டு. MSME, largest number of MSMEs வந்து தமிழ்நாடு கொண்டு இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் MSMEs இன் இந்தியா. அண்ட் இந்த MSMEsங்கிறதுக்கு யார் அப்படின்னு சொன்னோன்னா, who have 50 crore investment and 250 crore turnoverக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து MSMEs. அதுக்கு மேலே இருக்கிறவங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். MSMEஸ்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் தான் PMTN. இதோட அக்ரோனிம் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் MSMEs ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து 2019 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்படும் போது இதோட பேர் வந்து MTIP, MSME ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பெரோ அப்படின்னு இருந்தது. இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க 2023 பை தி ஆனரபிள் CM as FameTN. ஸோ FameTN எப்படி MSMEஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, MSMEஸோட மெயின் ஹேர்டல் வந்து ஃபினான்ஷியல் ஹேர்டல் இருக்குது ஒன்று. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் ஹேர்டல், எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து MSMEஸ்க்கு ட்ரபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி FameTN மூலியமாக சப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஃபார் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் வி ஹேவ் கைண்ட் ஆஃப் TN ட்ரெட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆல்ரெடி தெர் இஸ் ட்ரெட்ஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். TN ட்ரெட்ஸ் இஸ் அ ஸ்கீம் வேர் ஃபார் டிலேடு பேமெண்ட்ஸ், MSMEஸ்க்கு ஒரு டிலேடு பேமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி வரும் திரும்ப எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு PSU, ஒரு கவர்மெண்ட் PSU, தமிழ்நாடு கவர்மெண்டோட PSU, தமிழ்நாடு கவர்மெண்டோட சொசைட்டி, கார்பரேஷன்ஸோட டீல் பண்ணுற எனி MSMEஸ்க்கு டிலேடு பேமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து இந்த TN ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் செல்லராக ஆன்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்வாய்ஸை அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா,
they will get their 90% of the invoice திரும்ப கிடைச்சிடும் within 48 hours. So 6 months delayed இருக்கிற பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், 1 year delayed இருக்கிற பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், they will get it back within 48 hours once they upload their invoice after getting onboarded. ஸோ இது வந்து டிஎன் த்ரெட்ஸ். இதே போல் இன்னொரு ஒரு எக்ஸிஸ்டிங் எம்எஸ்எம்இ அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா தே கோ ஃபார் லோன் யூஸிங் தர் கொலாட்ரல். ஸோ ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கம் அப் வித் TNCGS, தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா வேர் 90% guarantee is being provided to MSMEs who obtain loan up to ₹40 lakhs. ஸோ அதுக்கு மேலே வாங்குறாங்க 2 crore up to 80% கேரண்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதுவும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு. திஸ் இஸ் பீங் ஃபண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். CGTMSE சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அடிஷ்னலாக 5% கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ஒன் மோர் ஃபினான்ஷியல் ட்ரபிள் வந்து டிலேட் பேமெண்ட்ஸ், நாட் ஓன்லி வித் பப்ளிக் செக்டர், ஈவன் வித் அனதர் MSME கூட டீல் பண்ணி அவங்களுக்கு வந்து டிலேட் பேமெண்ட்ஸ் இருக்குன்னா தெர் இஸ் MSME சமாதான். MSME Samadhan is an online platform where aggrieved MSME can apply online. அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் வந்து டிலேட் ஆகிருக்கு. இது த்ரூ அ கவுன்சில். வி ஹேவ் 4 councils in Tamil Nadu. இட் இஸ் தேர் இன் சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி அண்ட் மதுரையில் இருக்குது. இட் இஸ் சேர்ட் பை இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். ஸோ இவர் தான் அதை சேர் பண்ணுறாரு. ஹி ஹேஸ் குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ். ஒன்ஸ் த அப்ளிகேஷன் ரீச்சஸ் அண்ட் within 15 days it will be taken over. அண்ட் ஒரு 3 இயரிங்ஸில் அமிகபிள் சொல்யூஷன் கொடுக்குறோம் த்ரூ MSME சமாதான். ஸோ இந்த ஃபெசிலிட்டி கூட MSMEs கேன் அவைல். ஸோ நெக்ஸ்ட் ஹர்டல் இஸ் மார்க்கெட்டிங். இப்போது ஒரு MSME இருக்காங்க, அவங்களோட ப்ராடக்டை அவங்க வந்து இந்தியா பூரா எடுத்துகிட்டு போகணும், டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் போத் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டு பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்போஸ், வெளிநாட்டில் இருக்கிற எக்ஸ்போஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸ்டால் போடணும், இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் விசிட் பண்ணணும், இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஹர்டல் ஃபார் MSMEs இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு. ஸோ ஃபார் திஸ் வி ஹாவ் அ ஸ்பான்சர்ஷிப் பாலிசி இன் FameTN. த்ரூ திஸ் ஸ்பான்சர்ஷிப் பாலிசி we sponsor MSMEs who travel to other countries and also who set up stalls and participate in expos in all over India. ஸோ இதுக்கும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. Another thing is through DIC we are implementing SME exchange scheme for listing in SME. ஒரு MSME வந்து நான் SMEல லிஸ்ட் ஆகணும், எனக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் ஃபீஸ், அந்த லிஸ்டிங்கான ஃபீஸ்லாம் வந்து 75% வந்து we are reimbursing through SME exchange subsidy program which is implemented through district industry centers all over Tamil Nadu in each district. So இது மூலமாக நிறைய SMEs வந்து இன் தமிழ்நாடு ஹவ் கம் அப் இன் SMEs. ஸோ இன்னமும் வரணும், இந்த ஸ்கீம்ஸ் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், MSMEs தெரிஞ்சுக்கிட்டு they have to come up with SME listing also. ஸோ another thing is research development, அவங்களோட குவாலிட்டி சர்டிஃபிகேஷனுக்கு, எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது. we have a P scheme, energy efficiency scheme where ஒரு கம்பெனி அவங்களோட எனர்ஜி யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜி ஆடிட் நடத்துறதுக்கு உண்டான செலவில் சப்சிடி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுலேருந்து வர ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே we have subsidy given for 2 phases. One is for energy audit and one is for implementation of that audit. So இந்த ரெண்டுமே பண்ணிட்டு and through P scheme this is being done, this energy audit and implementation of energy audit. And another thing is quality certification. To obtain a quality certificate நிறைய காஸ்ட் ஆகும் which is 100% reimbursed. So maximum of ₹10 lakh தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் அப்டெயின் பண்ணுறதுக்கு போத் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ஸ்கீம் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் ஆன் ஆல் தீஸ் ஸ்கீம்ஸ் we are also giving more awareness programs for single window awareness program. single window portal பற்றி இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இங்கே நிறைய MSMEs இருக்கீங்க, பட் only 2 people know or 2 or 3 people know about single window portal. ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டலும் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு NOCs வாங்கணும், அப்ரூவல்ஸ் வாங்கணும் டு செட் அப் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்கு வந்து டிலேட் ஆகும் NOCs ஆகிறதுக்கு. ஒன்ஸ் யூ கெட் யூர் உத்யம் சர்டிஃபிகேஷன் அண்ட் கம் இன் டு தி ஆம்பிட் ஆஃப் MSME,
உங்களோட எம்எஸ்எம்இ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கிறது உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன். எவ்வளோ பேர்கிட்ட இங்கே உத்யம் சர்டிஃபிகேட் இருக்குது? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேவ். ஸோ டு அப்ளை இன் டு தி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் யூ நீட் திஸ் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு டிடிசிபி அப்ரூவல் வேணும் ஃபார் யுவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பிளாட் ஏரியா ஃபார் யுவர் பிஸ்னஸ், you can apply through single window portal, and we have a dedicated team in FameTN where they follow up with each and every department where the MSME is applied. So அந்த மாதிரி அப்ளை பண்ணி we have a dedicated team who follows it up, and அந்த NOCs and approvals வந்து ஸ்பீடி ட்ராக்ல அந்த MSME கிடைச்சி அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு we are helping out. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அப்புறமா ஜீரோ எஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட் energy efficiency workshops, industry 4.0 workshops we are conducting. ஒரு MSMEக்கு industry 4.0 இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் ஒரு டிஎன்ஏ கொண்டு வர மாதிரி இண்டஸ்ட்ரி 4.0 டிஎன்ஏவும் ஒரு MSMEக்கு தேவைப்படுது. எப்படி வந்து அவங்களோட ஆட்டோமேஷன் கொண்டு வர்றது, ஸோ இண்டஸ்ட்ரி 4.0னா என்ன அப்படின்னுங்கிறது எல்லாமே we are giving awareness programs. ஃபினான்ஷியல் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னா என்ன, TN ட்ரெட்ஸ்னா என்ன, how can an MSME benefit out of all these. So you can also follow social media handle of FameTN in LinkedIn and other Twitter kind of thing. So you can be updated. இது தவிர்த்து we are also giving vendor development programs. So இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் செக்டரில் இருக்கீங்க, we will be conducting continuous vendor development programs with central PSUs, state PSUs for sector specific vendor development program. நீங்கள் once you get started following up all these things, உங்களுக்கு ஏற்ற vendor development program நடந்துச்சுன்னா you will be aware so that you can also participate. We'll be taking it through உத்யம் registration. உத்யம் registrationல இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு we'll be filtering. But still if you come to know about this, you can also participate where for examples நான் ஒரு 2-3 vendor development program நடந்தது நான் சொல்கிறேன். யூகேலேருந்து ஒரு 11 companies for EV we brought in to Tamil Nadu. அண்ட் இவி செக்டார்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது த்ரூ திஸ் வெண்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். தே காட் இன்ட்ராக்டட் வித் திஸ் 11 people. ஈவன் ரீசென்ட்லி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தது இல்லையா, நவ் January 7 and 8. சிமிலர்லி 40 countries-லேருந்து we brought importers. இங்கேருந்து பொட்டென்ஷியல் எக்ஸ்போர்ட்டர்ஸை அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஜிம்மில் தான் இது நடந்தது. ஸோ 40 MOUs were signed up. So to know all these things, what Tamil Nadu government is doing for MSMEs, how Tamil Nadu government is facilitating MSMEs, do follow FameTN. You can also come to our office. We are ready to help you and tell you about our schemes and incentives and subsidies that we are providing. Thank you. I'm open up for questions. If you have any questions. Madam, loans பொறுத்த வரைக்கும் maximum வந்து மேனுஃபேக்சர் தான் கொடுக்குறாங்களா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுக்குறாங்களா? CGS தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மட்டும் இன்னும் வந்து சர்வீசஸ்க்கு ஓப்பன் ஆகலை சார். ரிமைனிங் அதர்ஸ் எல்லா ஸ்கீமுமே வந்து லோன் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குது. எஸ். மர்ச்சன்ட் ட்ரேடர்க்குலாம் லோன் இருக்கா மேடம்? எதுக்கு சார்? ட்ரேடிங் பண்ணுறோம். ட்ரேடிங் இன்னும் வந்து உள்ள வரல. இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா we have export facilitation desk in DICs. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், கைடன்ஸ் வேணும்னா we are ready to give. But for trading, it's not yet. Only manufacturing and services. For media. Yes. We are in the service industry. Okay. What is the advice you give? Advice for? No, see, getting funding assistance or even for the premises, you know. We find a lot of problems to buy a place where to run our organization. Premises, we have an organization called SIDCO, Small Industries Development Corporation. Yes, that is specifically for industrial park. For your sector, for media sector, the land acquisition is a problem. But we have specifically industrial parks only now. But I'll recommend this to the other thing, like including media into this ambit. Ma'am, last time excuse me, sir. Let him finish. Last time MSC connect பண்ணீங்களே ஒரு program connect yes sir. So attend பண்ணிருந்தேன். Okay. So இத மாதிரி வேற ஏதாவது program நீங்க அது செய்யற மாதிரி இருந்தா so please intimate us ma'am. அதுக்கு தான் நான் சொன்னேன் சார், உங்களுக்கு FameTN வந்து நீங்க ட்விட்டர்ல லிங்க்டின்ல நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா that will be continuously posted.
சப்போஸ் சோஷியல் மீடியாவை நாங்கள் பார்க்குறதுக்கு மறந்துட்டோம்னு சொன்னால் அது பெட்டர் ஸ்பெஷலி இமெயில் ஆர் வாட்ஸ்அப் சம்பந்தம் நாங்கள் பெட்டராக நினைக்கிறேன். இமெயில் ஆர் வாட்ஸ்அப். ஓகே சார், வில் கன்சிடர் திஸ். ஷூர், தேங்க்யூ. MSME கனெக்ட் இப்போ நடக்க போகுது, பட் என் டேட் ஃபிக்ஸ் ஆகலை. இட்ஸ் ஆன் த லைன். தேங்க்யூ. எஸ் சார், ஜஸ்ட் அ மோமெண்ட், லெட் ஹிம் ஃபினிஷ். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சில பிஎஸ்சிலாம் பண்ணுறேன். எப்படின்னா NLC, ICFI, CPCL அதெல்லாம் நான் சப்ளை பண்ணுறேன். ஆர்டர் எல்லாமே இருக்கு என்கிட்ட. இப்போ ஒரு 50 லட்ச ரூபா ஆர்டர் இப்போ வச்சிருக்கேன். பட் அது பண்ணதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்க? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு there is capital subsidy sir. 25% capital subsidy we are giving for plant and machinery. இல்லை மிஷினரிலாம் எங்களுக்கு இருக்குது. ஓகே. ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் வேணும். இப்போ என்கிட்ட ஆர்டர் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டலுக்குனா you can go for TNCGS credit guarantee scheme. இப்போ நம்ம கிட்ட இந்த ஸ்கீம் இல்லை. நம்ம அப்ளை பண்ணலாமா அதை? அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஆர்டர் காப்பி இருந்தால் போதுமா? நாட் ஜஸ்ட் ஆர்டர் காப்பி சார். ஆர்டர் காப்பி இருக்கணும்னு தேவையில்லை. உங்களோட 3 years ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது நீட்டாக க்ளீனாக இருந்தாலே உங்களோட சிபில் ஸ்கோர் மாதிரி பார்த்துட்டு they'll provide. இது நீங்கள் பண்ணுறீங்களா பேங்க்கில்? ரெண்டு பேருமே பண்ணுறோம். FameTN நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு பேங்க்கையும் அப்ரோச் பண்ணலாம். பேங்க் மூலியமாக வந்தாலும் we will also scrutiny because கிரெடிட் கேரண்டி வந்து நாம தானே கொடுக்குறோம். வாங்க. You mail this. Sir, Hindu Tamil Desai sir. Contact Hindu Tamil Desai தான். நாங்கள் வழி கொடுப்போம் உங்களுக்கு. உங்கள் ஆர்வம் புரியுது. You can visit our office. We are ready to help. Thank you. Thank you all. Thank you Hindu Tamil for this opportunity. Thank you. That was very insightful. Mr. Vadivel, to hand over the memento to Ms. Chatika ma'am. I'd like to call Mr. Varadarajan from Bharti Constructions, Mr. Rajkumar to hand over the memento. Request Mr. Rajkumar to give the vote of thanks. மாலை வணக்கத்தில் ஆரம்பித்து இரவு வணக்கத்துக்கு வந்துட்டோம். அறிவுக்கும் உணவுக்கும் இடையில் நான் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே வந்தவங்க அத்தனையுமே அறிவு நிறைய கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆகவே சுரேஷ் சம்பந்தம், ஏன்னா அவருக்கு என்னதான் இன்னல்கள் இருந்தாலும் உங்களை வந்து பார்க்கணும், எங்களுக்கு பேசணும். ஏன்னா என்னதான் நம்ம பேப்பர்லேயும் டிஜிட்டல்லையும் பார்த்தாலும் நேரில் கிடைக்கிற இந்த அனுபவங்கள் வந்து எங்கேயும் கிடைக்காது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எங்களை முன்னறிவில் பார்த்துருந்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எங்கெல்லாம் போகுதோ அங்கே இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். be it IAS, be it engineers, be it teachers, be it students அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு 11th 12th என்டர்பிரினர்ஷிப் வந்துருச்சு. ஆகவே நாளை முதலாளிகள் அப்படின்னு அடுத்தது கொண்டு போகலாம் அப்படின்றதான் இருக்குது. ஸோ ஆகவே சுரேஷ் சம்பந்தம், IppoPay ஃபவுண்டர் மோகன், சுவாரஸ்யமான கதைகளை தொலைபேசிகளுக்கு, அதாவது நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காந்து சீரியல் பார்க்குறத விட இன்றைக்கி நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து உங்கள் மொபைல்ஸையும் உங்கள் காதுகளையும் உங்களோட இதை கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரடி உரையாடல் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. டிவியில் பார்த்தா கூட இடையில கமர்ஷியல் வந்துடும். இங்கே கமர்ஷியல் பிரேக்கே இல்லாமல், எனக்கு தெரியும் பயோ பிரேக்கே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்தது உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்கணுன்ட்டு 2 வகையான சொல்யூஷன்ஸ். ஒன்று கணக்கு வீதமாக, ஒன்று பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஐஎம் ஷுவர் நீங்கள் இப்போ சாப்பிடும்போது அவர்கிட்ட பேசலாம், இல்லை தனி முறையில் அந்த இடத்துலையும் போய் பேசலாம். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து நிலவு சொல்லிகள்லேருந்து வெளியில் வர்றோமோ அதுலேருந்து நம்ம இன்னொரு ஒரு படி மேலே போகலாம் அப்படின்றது தான். இந்து தமிழ் திசை வந்து நீங்கள் எங்களோட இணைந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படி மேலே போகிறதுக்கு தான் இருக்கிறோம். அடுத்தபடியாக எங்கள் COO he gave us a டிஜிட்டலுக்கு எப்படி நம்ம போகணும், பிரிண்டில் இருந்தாலும் டிஜிட்டலை எப்படி வரவேற்கணும் அப்படின்ற அந்த ஒரு இணைப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் ரதன் ஃபார் தட் வண்டர்ஃபுல் இன்சைட்ஃபுல். ஐ எம் ஷுவர் பீப்புள் வில் நாட் லீவ் யூ. You need one, as Sivarajah was telling, we need a half a day session with you and we will give you a platform and a bigger room, please. Madam, கடைசியாக வந்தீங்க, ஆனால் கேள்விகள் நிறைய இருக்குது. பட் டெஃபினட்டாக நீங்கள் தங்கி, ஐ எம் ஷுவர் during the when you have your dinner, allow her to eat and also ask questions with her. I am sure, because பணம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியம், பசியும் முக்கியம்தான்.
ஆகவே அது ஒன்று. திரு சிவராஜா இங்கே இல்லைனாலும் அவர் கேட்டுக்கொண்டது படி அவர் வந்தார். அவர் என்ன சொன்னாருங்க அப்படின்னா, இதோடு இணைத்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம இவங்களை போய் கடைக்கோடியில் இருக்க மக்களை சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எங்கள் காலம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் கார்னர் கூட அதில் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்கள் பிஸ்னஸில் எங்களுக்கு அக்கறை இருக்குது, எங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு அக்கறை இருக்கணும்னு சொல்லிட்டு, உணவுக்கும் அறிவுக்கும் இடையில் நான் இருக்க மாட்டேன்.